Hello my dear boys and girls from 𝐶𝐤𝐴 batch. My dear 11th standard students எல்லாருமே இங்கே கிளாஸுக்கு அசம்பிள் ஆயாச்சா? ஸோ ஷாவணி மேம் தான் உங்களுக்கு இப்போ கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு 5 நிமிஷம் ஒரு சில ரொம்ப முக்கியமான கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படின்றத வச்சு அடுத்து வரப்போகிற ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாந்தோடைய டீச்சர்ஸை நேரில் மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? டெக்னிக்கலி நீங்கள் டீச்சர்ஸை மீட் பண்ணுறத விட நாங்கள் உங்கள் ஊருக்கு தேடி வரோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ட் கோயம்புத்தூர் விசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த செஷன் எதுக்கு சார்? இப்போ நீங்கள் என்ன பெரிய விஜயா அஜித்தா இல்லை நீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாமா உங்களெல்லாம் நாங்கள் ஏன் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னா, இது அப்படி இல்லைடா. ஓகே, இந்த மீட்டப் எதுக்காக அப்படின்றத நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். சரியா? இப்போ நமக்கு நிறைய பேருக்கு அடுத்து நான் என்ன சார் படிக்கணும், நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஓகே என்ன படிக்கணுன்றதுல கிளாரிட்டி இல்லாமல் இருக்கேன். ஒரு பேச்சுக்கு நான் ஜேஇ படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஸ்டேட் போர்டும் ஜேஇயும் எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரில. நான் நீட்டுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஓகே நான் ஷாவணி மேம், ஆஷா மேம் ஓகே அண்ட் ஈவன் ஷிமோன் சார் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் டூப்பர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருது. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, பாண்டி வாங்க சாரா, பாண்டியில் தாண்டா நான் இருக்கிறேன், அதுக்கு வர தனியாக வரணும் பண்ணு எங்கன்னு சொல்லி வந்துட்டா போச்சு. சரியா? பாண்டி மீட்டப் நம்மளே போட்டுக்கலாம், நான் ஏற்கனவே பாண்டி தான். ஓகே, சென்னையில் அதான் நீங்கள் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் ஊட்டிக்கு வரணுமா ஆசை தான், லீவு தருவாங்களா தெரியலையே, ஊட்டியில் வெயில் எப்படி இது, சரி மனுஷனை டைவெர்ட் பண்ணாதீங்க. சரியா? நான் சூப்பராக இருக்கேன்ப்பா, என் ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குது. இன்னொன்று, நாங்கள் எல்லாருமே டெட் டயர்ட்ரா, ஃப்ராங்காக சொல்கிறோம், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். டு பி ஃப்ராங்க், இன்றைக்கி ஷாவணி மேம்லாம் பயங்கர சிக்காக தான் இருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் தான் பொறுப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி மேமை பார்த்துக்கணும், கொஞ்சம் ஞாபகமாக உங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகே, கிளாஸை ஒழுங்காக கவனிங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கத்த விடாதீங்க டீச்சர்ஸை. ஏன் அப்படின்னா, நீங்களே பார்க்குறீங்களே, ஒரு மாதமாக அப்படியே நாங்கள் ஃபுல்லாக கிளாஸ் மேலே கிளாஸை எடுத்து கொஞ்சம் பேர்ன் அவுட் ஆகிட்டோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஒரு சில பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறேன். பொறுப்பு விடலாமா? ஏய், கடலூரா? பாண்டிச்சேரி தான். கடலூருக்கு என்னடா 60 கிலோமீட்டர் இடம் இருக்குது, தடிக்கும் தான் கடலூரா, கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி வந்துடலாம். சரி, இப்போது 𝐶𝐤𝐴 பேட்ச் பற்றி நான் பேசுகிறேன். ஓகே, நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஃபேர்வெல் செஷன் இன்றைக்கி நைட்டு கண்டக்ட் பண்ண போகிறேன். அது ஒரு 9 PM போல். ஓகேவா? ஷாவணி மேம் உங்களுக்குலாம் கிளாஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும். ஸோ அந்த ஃபேர்வெல் உங்களுக்கு தனி ஃபேர்வெல் வச்சுப்போம் நீங்கள் 12th முடிக்கும் போது. அப்போ அதில் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் நான் பண்ணுவேன், அப்புறமா நீ ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோ. அது என்னென்னா, நாங்கள் வி டீச்சர்ஸ் வி ஆர் கோயிங் டு கம் அண்ட் மீட் யூ கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே இருக்க போகுது அப்படின்னா, வர 29ஆம் தேதி. எங்கே? 29 ஓகே 29th மார்ச் அன்னைக்கு நான் எங்கே வரப்போகிறேன், நாங்கள் 3 பேருமே அப்படின்னா கோயம்புத்தூர் வரப்போகிறோம். யார் யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து இப்போது இந்த கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் வர முடியுமா? கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்க? கண்டிப்பாக அவர் செம பெரிய மாசான டீச்சர் தான், நானே சொல்கிறேன். விவேக் மேக்ஸ் சார் இஸ் லைக் அ லெஜெண்டரி சார், பயங்கர மாஸ் தலைவன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் செதுக்கி அடிக்கிறான் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அந்த பிரச்சனையை விடுவோம். இதோ யாரெல்லாம் வருவீங்க, திஸ் இஸ் ஃப்ரீ தலைவர். டிக்கெட்டு போட்டு ஆளுக்கு 10 ரூபா 100 ரூபா காசையாக கேட்பீங்களா அப்படின்னா, இல்லைடா அப்படிலாம் இல்லை, உங்களையெல்லாம் மீட் பண்ண தான் வர, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஏன்னா அது சார் ஃபீஸா சார் அப்படின்ற ஒரு மெசேஜை பார்த்தேன், அதனால் சொல்லிடுறேன். ஓகே, கோயம்புத்தூர் என்னது சார்? கோயம்புத்தூர் ஐ வில் கம் சார். கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில். சரியா? ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில், அடுத்து 2வது சென்னை. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு போல் ஒன்று போட போகிறேன். ஓகே, திருச்சி, மதுரை, என்னென்ன தூத்துக்குடி, நீங்கள் நிறைய பேர் நிறைய ஊரில் இருந்து எனக்கு மெசேஜ் போடுறீங்க இல்லையா? ஒரு ஊர்லேயும் நான் என்ன செய்ய போகிறேன்னா, போல்ஸ் போட போகிறேன். அந்த போல்ஸில் எந்தெந்த ஊர்லேருந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்களோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் ட்ரிப் மாதிரி உங்கள் எல்லாருமே மீட் பண்ணி உங்களுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸு, பேரண்ட்ஸோடு வாங்க எல்லாருமே.
இதுக்கு நீ மட்டும் தனியாக வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வரலாம். எவ்ரிபடி கேன் கம் வித் யோர் பேரண்ட்ஸ் இதில். சரியா? எஸ், இது எல்லாருக்குமே ஹாப்பி நியூஸா? யார் யாரெல்லாம் இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின்? யார் யாருக்கெல்லாம் திஸ் இஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ்? ஹாப்பி? ஏன்னா நிறைய பேர் சார் உங்களெல்லாம் நாங்கள் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இது. சரியா? அப்கமிங் டேஸில் ஓகே ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். நான் எல்லோரும் எக்ஸாமுக்கு படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் அதனால் டக்குன்னு போயிடுவேன். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் ஸ்டேட் போர்டு மட்டும்தானே எடுத்துகிட்டு இருந்தோம். இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நீட், ஜேஇ, சியூஇடி, ஓகே, என்டிஏ எக்ஸாம், �AA, 𝑉ITEEE, அப்புறம் SRM, ஜேஇ, எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே we are going to help you. நீ இப்பையிலிருந்தே உன்னுடைய கனவுகளை நினைவாக்கிறதுக்கு, உன்னுடைய ஆம்பிஷனில் நீ ஜெயிச்சு வர்றதுக்கு, சரியா, என்ன பண்ணலாம், சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் மேலே வரலாம். ரைட்டா? ஸோ இப்போது ஷாவணி மேமோட கிளாஸ் ஆரம்பிக்கட்டும். சரியா? நான் திரும்ப அப்புறமா நடுவில் அப்பப்போ மேமுக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுருவோம். ஓகே, கொஞ்சம் எல்லோரும் ப்ராப்பராக, நீயும் ஹெல்த்தியாக இரு, ஒழுங்காக தண்ணி குடிச்சிட்டே கிளாஸை கவனி, ஸ்டே ஹெல்த்தி. நடுவில் நான் செஷனில் அப்பப்போ வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணி பேசுகிறேன். சரியா? எல்லோரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியா? தப்பு தானே அது? தப்பு தானே? 867 பேர் இருக்குல்ல, 373 லைக் இருக்குது. ஒரு லைக் கேட்குறது ஒரு குத்தமா? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைன்ற மாதிரி லைக் இல்லைன்னு அழுவ வைக்கிறீங்க எங்களை. லைக் போடுங்கடா. சரி, நாம் கிளாஸ் ஆரம்பிக்கிட்டோம். சரியா? எஸ். ஸோ நவ் ஐ வில் பி லீவிங். ஓகே, கும்பகோணம் வாங்க, எல்லா ஊருக்கும் வரேன். கன்னியாகுமரி, ஆமாம், அது எங்கே இருக்குது? மாறன் பரோட்டா கடை எங்கே இருக்குது? அந்த விளம்பரத்துலேயே வருமே. ஏடா பசங்களா, அந்த இன்னொரு பாட்டு வேறு ஒன்று ட்ரெண்ட் ஆகின்னு இருக்குது. அப்போ அது என்ன எழுதுறாது? அக்கா அண்ணா என்னமோ ஒரு பாட்டு. இந்த இவனுங்களை கேட்டால் தெரியும், மண்டையில் ஓடுது, சொல்ல வரல. நம்ம பசங்களை கேட்டால் தான் தெரியும் அதெல்லாம். எல்லா ஊரும் போடுறானுங்க. இது இந்த ரமணா படத்தில் வர விஜய்க்கு அந்த மாதிரி ஆகிடும் போல. அந்த பாட்டு போடுறானுங்க பாருங்க. ஒருத்த முழுசாக பாட்டே ஃபுல்லாக டைப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டான். அதே தான். சரி, ஓகே, அப்படியே நல்லா ரிலாக்ஸாக நல்லா ஜாலியாகவே கிளாஸை கவனி, சூப்பராக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி இன்டென்ஸ். சரியா? அதே தான். பாட்டுன்னு சொன்னா அந்த அம்மாவை பாத்தியா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. போன வாரம் சீ பாட்டுன்னா இந்த வாரம் வந்து அம்மாவை பாத்தியா பாட்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ட்ரெண்ட் ஆகிற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ, ஒரு நாள் நம்மளும் ட்ரெண்ட் ஆகணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நல்ல விதமாக ட்ரெண்ட் ஆகணும். ட்ரெண்டிங்லேயே இன்றைக்கி வந்து 2 விதமான ட்ரெண்டிங் இருக்குது. ஒன்று வந்து கேவலமாக ட்ரெண்ட் ஆகிறது, இன்னொன்று ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிறது. ஹோப் நம்ம எல்லாருமே நல்ல விஷயங்களுக்கு வாழ்க்கையில் சூப்பராக ட்ரெண்ட் ஆகும். சரியா? நார்த் கொரியாவுக்கு வரவா? அது கிம் ஜாங் உங் ஒத்துப்பாரான்னு தெரிலடா. வேணா நான் கிம் ஜாங் உங்க்கு ஒரு லெட்டர் போடுறேன். ஐயா கிம் ஜாங் உங் அவர்களே, உங்கள் நாட்டை நான் வந்து என் மாணவர். அதானே, நார்த் கொரியாவில் நம்ம ஸ்டூடெண்ட் யார் இருப்பா? ஏன்னா நீ உள்ள அங்கே அந்த ஆளுக்கிட்ட போட்டி விட பார்க்குற பற்றியா? ஆஃப்ரிக்கா, இட்ஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா. வச்சுக்கோ. சரி வாங்க படிக்க ஆரம்பிக்கலாமா? சார் எடுத்துக்கோங்க. படிக்க ஆரம்பிக்கலாமா? பேசியாச்சு, ஜாலியாக இருந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் டு ஃபார்ம், பேக் டு எனர்ஜி. ஐ நோ என்ன பண்ணீங்க நடுவில் வந்து இந்த மத்தியானம் கேப்பில் எல்லாரும் என்ன பண்ணீங்க? டக்குன்னு சேட்டில் போடுங்க. என்ன ஆனாலும் முடிக்கிறோம்டா, என்ன ஆனாலும் முடிக்கிறோம். ஐ எம் ஸோ டயர்ட் தான், பட் ஸ்டில் இன்னைக்கு என்ன ஆனாலும் மீதி 5 சாப்டர் முடிச்சிடுறோம். நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து அடுத்த 5 சாப்டர்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் முடிக்கிறோம். ஸோ டுமாரோ மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is going to be session. எத்தனை மணிக்குப்பா? நாளைக்கு 6:30க்கு வந்து செஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்படி கொஞ்சம் லேட்டானா கூட 7 o'clock உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிச்சிடும். நாளைக்கு வந்து முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆர்கானிக். ஸோ நான் நாளைக்கு வந்து என்னோட பிளானை வந்து நான் இப்போ கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன பிளான் தெரியுமா? 12th பப்ளிக் கொஷின் பேப்பர் வந்து இருக்குல்ல, இந்த கம்பல்சரி கொஷின், ஆர்கானிக்ல வந்து கிரியேட்டிவாக கேட்குற கொஷின், இது எல்லாமே ப்ரீவியஸ் 3 இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் படிச்சிருந்தாலே அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு கொஷின் பேப்பர். சரியா?
அதனால நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும். நாளைக்கு காலையில எடுத்த உடனேவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டை நான் சொல்லி கொடுத்து நாளைக்கு வந்து அட்வான்ஸாவே உனக்கு உடனுக்குடன் பிடிஎஃப் கொடுக்க போறேன். பிகாஸ் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம கையில இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே பிஒய்க்யூ கம்பல்சரியா சால்வ் பண்ண போறோம். பிஒய்க்யூ கம்பல்சரியா சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி பிஒய்க்யூ ஆர்கானிக் கன்வர்ஷனை சால்வ் பண்ண போறோம். பிஒய்க்யூ ஆர்கானிக் கன்வர்ஷனை சால்வ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்டர் வைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ தட் வந்து நமக்கு ரொம்ப வந்து நாளையோட செஷன் செம்ம இம்பார்ட்டண்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து இருக்க போகுது இருக்கிறதுலே. ஓகேவா, சூப்பர். ஸோ மக்களே, லெட்ஸ் பிகின். ஸோ திஸ் இஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிஸ் டைம். நேற்று நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நிறைய டெரிவேஷன் எல்லாமே வந்து படிக்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவாச்சும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி டு அனௌன்ஸ் யூ தட் வி ஆர் நவ் 2 lakh ஃபேமிலி, ரைட்? 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி இப்போ நம்ம. ஸோ வந்து தேங்க்யூப்பா. சும்மா தான் சார் சொன்னேன், சாரி. ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டா இப்போ லாஸ்ட் மினிட் எங்க கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி அடுத்த வருஷம் கோர்ஸ் இருக்குப்பா உங்களுக்காகவே, தி மின்னல் பேட்ச். ஸோ இட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் 3999. ஓகே, ஸோ மேக்ஸ் வந்து ஜெனஸ்ருதி மேம் எடுப்பாங்க, பிசிக்ஸ் வந்து 𝐤𝐸𝐬𝐴N சார் எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி வந்து நான் எடுக்க போறேன், அதுக்கப்புறமா தமிழ் வந்து தமிழன் ஐயா உங்களுக்கு எடுக்க போறாங்க, பயாலஜி வந்து ஆஷா மேம் எடுக்க போறாங்க. ஸோ ஈவினிங்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது, அண்ட் தென் சண்டேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்க போகுது. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். அடுத்து நீட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்னா வெறும் 99 rupeesக்கு ஒரு கோர்ஸ் வந்து இருக்கு, தாராளமா அதுவும் நாங்க தான் எடுக்கிறோம், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஃபயரை போடு எல்லாருமே சாட்ல. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி, எனக்கு புரியுது. நேற்று ஈவினிங் இருந்த ஃபயர் வந்து இன்னைக்கு காலையில நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கும், இன்னைக்கு சாயந்தரம் இன்னமும் நமக்கு கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். 900+ people are watching, பட் லைக் என்னடா கம்மியா இருக்கு. எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். we have to have that energy. நம்ம எல்லாருமே இங்க ஏன் நம்மளால சேர்ந்து படிக்க முடியுது? when I feel down, நீங்க போடுற கமெண்ட்ஸ், நீங்க போடுற மெசேஜஸ் என்ன மோட்டிவேட் பண்ணும். when you feel down, ஓகே அப்புறம் பார்த்துக்கலாமா, டயர்டா இருக்கே அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீ வந்து கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றப்போ நான் இங்க உன்னை மோட்டிவேட் பண்றது வந்து மோட்டிவேட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா படிக்கிறோம், கண்டென்ட்டை முடிக்கிறோம், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நடுவில் 5 hours டைம் இருந்துச்சு, எல்லாரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கொடுத்த பிடிஎஃப் ரிவைஸ் எத்தனை பேர் ரிவைஸ் பண்ணீங்க? சாட்ல மீ போடு பார்க்கலாம். முக்கியமா நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் கொடுத்த பிடிஎஃப் எடுத்து ரிவைஸ் பண்ணீங்க? பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மேட்டர் இல்லை, கண்ணால ஒரு வாட்டியாவது நீங்க ரிவைஸ் பண்ணீங்களா? எஸ் ஆர் நோ? கண்ணால ஒரு வாட்டியாவது ரிவைஸ் பண்ணீங்களா? மீ வெரி குட்ரா. உங்க எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சேன், போன லைவ் செஷன்ல ஹார்ட் போட்டிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ வாங்கப்பா சாப்டர் 6 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர் 6ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் லாஸ் வந்து இருக்கு. பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, அவோகாட்ரோஸ் லா, கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஓகே, ஸோ இந்த லாஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பசங்களா, அடுத்த ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் கவனி, அதுக்கப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டின்னர் பிரேக் தரேன். ஓகேவா? அடுத்த ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீ எனக்கு ஃபோக்கஸா இரு. நான் 5 மணி நேரம்லாம் உன்கிட்ட கேட்கல, ஒரு 2 hours நீ ஃபோக்கஸா இரு. அப்புறம் டின்னர் பிரேக் முடிச்சிட்டு வந்து ஒரு 2 hours என் கூட ஃபோக்கஸ்டா இரு. ஓகேவா? அந்த 2 hours உங்க போனை எல்லாருமே நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கோங்க. யாருமே வந்து இங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சாட் பண்ண வேண்டாம், எல்லாருமே ஃபோக்கஸ்டா கவனிக்க போறீங்க. நடுவில் அங்க போறது இங்க போறது, போன் பேசுறது, சாட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி படிச்சியா கேட்கறது எதுவுமே வேண்டாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம லேட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டேட் பாயில்ஸ் லா. So at the given temperature, the volume occupied by fixed mass of the gas is inversely proportional to pressure. Boyle's law அப்படிங்கிறது வந்து என்னது? வால்யூம் வந்து indirectly proportional to pressure. So what is Boyle's law? Volume வந்து indirectly proportional to pressure. Okay, so அப்போ நம்ம எல்லாருக்குமே இது தெரியும் இல்லையா? PV equal to nRT. அதானே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க,
வால்யூம் வந்து பிரஷருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிடுதுன்னா பிரஷர் அந்த பக்கம் போயிடுது. அப்ப Vp is directly proportional to 1. அப்போ Vp equal to constant or PV equal to constant. Okay. So Boyle's lawல வந்து பாத்தீங்கன்னா வால்யூமும் பிரஷரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஃபாஸ்டிங் பிரேக்கா எத்தனை மணிக்கு வேணும் உங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேக்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேதான் இருக்க போகுது வீடியோ. நீங்க டிசிப்ளினா இருப்பீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பார்ட் மட்டும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. சரி, எந்த பார்ட் மிஸ் பண்ணிட்டீங்களோ அந்த பார்ட் மட்டும் விட்டுட்டு வந்து பாருங்க. ஓகே. So Boyle's law volume வந்து indirectly proportional to pressure. At a given temperature, volume occupied by fixed mass of a gas வந்து inversely proportional to pressure. Okay. அடுத்து பாருங்க சார்ல்ஸ் லா அப்படின்னா என்ன? So சார்ல்ஸ் லா ஒன்றும் இல்லை, வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். Okay. So for a fixed mass of a gas at constant pressure, the volume is directly proportional to temperature. சரியா? So எப்போ வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமோ அப்ப அது வந்து என்னது அப்படின்னா it is சார்ல்ஸ் லா. அப்போ t இந்த பக்கம் கொண்டு வாங்க. v/t வந்து அப்போ நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். v/t வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகே. சோ சார்ல்ஸ் லால வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 𝐤-𝐸 லால பிரஷர் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. at constant volume நல்லா பாருங்க, PV = nRT இல்லையா? இப்போ இதுல வந்து நம்ம பிரஷர் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி சொல்றோம். அப்போ மீதி இருக்கிறது வந்து என்னது? வால்யூம் தான் தனியா இருக்கு. அப்போ அந்த வால்யூம் தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அந்த வால்யூம் தான் நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். So at constant volume, pressure of a fixed mass of a gas is directly proportional to temperature. Pressure வந்து எதுக்கு directly proportionalா வந்து இருக்கும்? டெம்பரேச்சருக்கு directly proportionalா இருக்கும். ஓகே. So இப்போ எனக்கு மூணு லாவையும் சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்க எல்லாருமே. So tell me, Boyle's law சொல்லு பார்க்கலாம். Boyle's lawல என்ன வரும்? சார்ல்ஸ் லால என்ன வரும்? ஃபாஸ்டா எனக்கு இப்ப சாட்ல எல்லாரும் சொல்லணும். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 𝐤-𝐸 லா. So tell me, பாயில்ஸ் லால என்னது? மறந்தாச்சா? ஃபோக்கஸ்டா இல்லையா கிளாஸ்ல? aren't you focused? ஃபோக்கஸ்டா இல்லையா? வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வெரி குட். So sorry, வால்யூம் வந்து பிரஷருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். This is Boyle's law. சரியா? ஆர் நம்ம இங்க வந்து எப்படி வந்து இத வந்து சொல்லலாம்? PV = constant அப்படினு சொல்லலாம். PV = constant அப்படினு சொல்லலாம். ஓகே. அடுத்து சார்ல்ஸ் லா சொல்லுங்க. கிளாஸ்ல இங்கே ரிவைஸ் பண்ணிடலாம் இல்லையா? கிளாஸ்லயே ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா? சார்ல்ஸ் லால வால்யூம் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ V/T வந்து கான்ஸ்டன்ட். அடுத்து 𝐤-𝐸 லால வெரி குட், பிரஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ P/T வந்து கான்ஸ்டன்ட். அப்போ வந்து P/T வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகே. அடுத்து போலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். முதல்ல டிஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நேத்து கிளாஸ்லயும் நான் வந்து சொல்லியிருப்பேன். அம்மா கிச்சன்ல வந்து சமைக்கிறாங்க. ஓகேவா? அம்மா வந்து கிச்சன்ல சமைக்கிறாங்க. அப்போ அதோடைய வாசனை வருது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அமரா பேட்சுக்கு என்னது மேம்? we reached 200k subscriber, we miss you மேம். ஃபேர்வெல் வீடியோக்கு நீங்க வரணும். you are deserved மேம். ஃபேர்வெல் மீட்டப் வாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு அமரா பேட்சுக்கு உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அமரா பேட்சுக்கு உங்க ஃபோன் நம்பர். அமரா பேட்சுக்கு டெலிகிராம்ல நம்ம மெசேஜ் பண்ணலாம்டா. ஓகே. அமரா பேட்ச் ஜாயின் பண்ணவங்கலாம் அவங்க ஒரு டெலிகிராம் லிங்க் தருவாங்க. அதுல நீங்க வந்து தாராளமா மெசேஜ் பண்ணலாம். சரியா? இப்போ இங்க கவனிக்கலாம். ஓகேவா? கவனிங்க. ஸோ கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆகுது. சரியா? ஸோ கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நமக்கு மூவ் ஆகுது. ஸோ கிச்சன்ல அம்மா சமைக்கிறாங்கன்னா அந்த வாசனை வந்து என்ன ஆகுது? ஹால் வரைக்கும் வருது, பெட்ரூம் வரைக்கும் வருது இல்லையா?
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு ஊதுவத்தி பூஜா ரூம்ல நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா வேற இடத்துக்கு அந்த ஸ்மெல் போகுது. ஸோ கேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as diffusion. சரியா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா diffusion அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரியா, effusion அப்படின்னா என்ன, அதே மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் தான். சரியா, அதே மூவ்மெண்ட் ஆஃப் கேஸ் தான். ஆனா ஒரு சின்ன ஹோல் வழியா அந்த கேஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, கதவுல சின்ன அந்த கீ ஹோல் இருக்கு இல்லையா, அந்த கீ ஹோல் வழியா நமக்கு வந்து கேஸஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா effusion அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன், அது எவ்வளோ ஃபாஸ்டா அந்த கேஸ் வந்து மூவ் ஆகும். சரி, எவ்வளோ ஃபாஸ்டா அந்த கேஸஸ் வந்து மூவ் ஆகும், அதுதான் வந்து என்னது அப்படின்னா ரேட் இல்லையா, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ரேட். எஸ் ஆர் நோ? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, எத்தனை பேர் ஃபோக்கஸ்டா கவனிக்கிறீங்க? எனக்கு இன்னும் உங்க சைட்ல இருந்து காலையில ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா இருந்த ஒரு ஃபோக்கஸ் எனக்கு இப்போ வரைக்கும் வரலையே. கவனிக்கிறீங்களா இல்லையா? ஓகேவா? இப்ப நான் இதுக்கப்புறம் சாட் பெருசா பார்க்க போறது இல்ல. நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு இங்க வந்து 100 பேர் நீங்க கவனிக்க, நீங்க எனக்கு தெரியும் எத்தனை பேர் போன லைவ்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. those students really deserve. நான் அவங்களுக்காக தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரியா, ஸோ மற்றவங்க தேவையில்லாம சாட் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம். ஓகேவா, we will focus on what it is needed. சூப்பர் பாரு, எவ்வளோ பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க பாரு. படிக்கிற பையன் எப்பயுமே தேவையில்லாம சாட்டே பண்ண மாட்டான். ஓகேவா, கம் let's discuss. is inversely proportional to square root of molar mass. நல்லா பாரு, ஒரு ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய, ஓகே, ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய ஒரு கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுமா, அதிக மாஸ் இருக்கக்கூடிய கேஸ் வந்து நமக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகுமா, இல்ல ரொம்ப கம்மி மாஸ் இருக்கக்கூடியது ஃபாஸ்டா மூவ் ஆகுமா? அஃப்கோர்ஸ் கம்மி மாஸ் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும் இல்லையா, அதேதான். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/root of molar mass. 1/root of molar mass. ஓகே, இப்ப ரெண்டு டிஃபரெண்ட் கேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை பேஸ் பண்ணி தான் நேத்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், unknown gas நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கவனிங்க. சோ ரேட் ஆஃப் A and rate of B, இது rate of gas A, rate of gas B, which is equal to root of mass of B by A. சரியா, ஏன்னா inversely proportional இல்லையா, inversely proportional. புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ கிரஹாம்ஸ் law of diffusion என்னது அப்படின்னா it is the rate of diffusion or effusion. அந்த diffuse ஆகக்கூடிய rate or effuse ஆகக்கூடிய rate இருக்கா, that is inversely proportional to square root of molar mass. அது வந்து square root of molar massக்கு inversely proportionalா இருக்கு. இதான் ஃபார்முலா. ஓகே, இதான் கிரஹாம்ஸ் law of diffusion. அவகாட்ரோஸ் law, மேக்ஸிமம் இது வந்து அவகாட்ரோஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னு தான் வந்து கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் இதுதான் நீங்க வந்து எழுத போறீங்க. சரியா, கிளாஸ் கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நான் மார்க் எல்லாம் வந்து இல்ல நீ வந்து 85 வாங்க முடியும் 95 வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லவே முடியும். ஓகே, பாதி கிளாஸ் வந்துட்டு பாதியில போயிட்டீங்க அப்படின்னா definitely you are going to lose some part. ஓகே, அவகாட்ரோஸ் law என்ன சொல்லுது அப்படின்னா it states that equal volume of all gases under same conditions of temperature and pressure contain equal number of molecules. ஓகே, நான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 liters nitrogen, 5 liters hydrogen, 5 liters oxygen. சரியா, so equal volume of different gases நான் வந்து எடுத்துக்கிறேன். equal volume of different gases நான் வந்து எடுத்துக்கிறேன். and அதுல இருக்கக்கூடிய temperature and pressure conditions வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கு. temperature and pressure conditions வந்து சேமா இருக்கு. அப்போ அதுல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். ஓகே, so equal volume of all gases, equal volume of all gases under same conditions of temperature and pressure. same temperature and pressureல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து equal number of molecules வந்து இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டால்டன்ஸ் law அப்படின்னா என்னது? இது வந்து டால்டன்ஸ் law of partial pressure அப்படின்னு கேட்பாங்க. டால்டன்ஸ் law of partial pressure. Okay, Dalton's law of partial pressure na என்ன? The total pressure of the mixture of non-reacting gases. அதாவது நான் வந்து ஒரு gases வந்து எடுத்துக்கிறேன். நீ பாரு, நீ புரிஞ்சுக்காம நான் அப்படியே மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைப்பீங்க.
ஆனா எக்ஸாம்ல போயிட்டு என்ன தெரியுமா ஆகும், ஒரு வார்த்தை ஸ்டார்டிங் தான் மறக்கும், ஒரு வார்த்தை தான் ஸ்டார்டிங் மறக்கும், நீ அப்படியே எக்ஸாம்ல மொத்தமா மறந்துடுவ. புரியுதா புரியுதா ஓகேவா? ஸோ அதனால தான் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோயே, உனக்கு அது மறந்து போனா கூட கீவேர்ட்ஸ் நீ எழுதிடலாம். படிக்க நிறையா இருக்குடா, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, நீ எவ்வளவுதான் ஞாபகம் வச்சுப்ப? மனுஷன் தானே, எஸ் மனுஷன் தானே, எவ்வளவுதான் நீ ஞாபகம் வச்சுப்ப? புரியுதா? இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட், ரைட்? அப்போ என்ன பண்ணணும், புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கீவேர்ட் நமக்கு வந்து எழுதிடுவோம், ரைட்? ஓகேப்பா. ஸோ கவனிங்க. ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் என்னது? த டோட்டல் மிக்சர், த டோட்டல் ப்ரெஷர். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன், சரியா? அந்த கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஹைட்ரஜன், நைட்ரஜன், அமோனியா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரியாக்டிங் அப்படின்னா ஐடியல் கேஸ் கிடையாதுடா, அந்த கேசஸ் ஒண்ணுக்கு ஒன்று ரியாக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம், சரியா? ஒண்ணுக்கு ஒன்று வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கண்டெய்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் ப்ரெஷர் இருக்கும், கண்டெய்னருக்குன்னு ஒரு டோட்டல் ப்ரெஷர் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஈச் கேஸ் மாலிக்யூல்ஸ்க்கு ஒரு தனித்தனி ப்ரெஷர் இருக்கும், அதை தான் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேஸ் மாலிக்யூல் அந்த கண்டெய்னருடைய வால்ஸ்ல என்ன ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, என்ன ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணுது, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர். புரிஞ்சுதா? ஒரு கேஸ் அதோடைய கண்டெய்னர்ல எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, இப்போ இந்த டோட்டல் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஸோ சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், சரியா? ஸோ டோட்டல் ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர். இதுதான் நம்மளுடைய டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். கவனிங்க, the total pressure of a mixture of non reacting gas. நான் நிறைய non reacting gases வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, is the sum of partial pressure of gases present in the mixture. So P total என்னவா இருக்கு? P1 plus P2 plus P3 ஆ இருக்கு. P total என்னவா இருக்கு? P1 plus P2 plus P3. பிளரா இருக்கா? இருங்க, பிளராலாம் இருக்காதுடா, எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக தான் இருக்கு. செட்டிங்ஸ் ஆர் கரெக்ட் ஓன்லி. ஓகே, ஸோ கவனிங்க, ட்ரிங்க் வாட்டர் கண்டிப்பா. ஆமா, அடுத்து போலாமா? 3 மார்க்ல கேட்டாலும் அவ்வளோதான். இந்த எக்ஸ்பிரஷன் எழுது, டால்டன்ஸ் லா எழுதிட்டு P total equal to P1 plus P2 plus P3 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா you will get the mark. நெக்ஸ்ட் பாருங்க, ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாமே வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே மேம், attending your classes from beginning, so if now I studied all the questions which you thought in this marathon, can I get centum? இங்க பாரு, சென்டம்ல ஒரு சில பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். நீ புக்கு ஃபுல்லா லைன் பை லைன் படிச்சாதான் இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்கு ரெடியா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை நான் கண்டிப்பா கேரண்டி பண்ண முடியவே முடியாது. ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் வந்து 95 சொல்றேன், சரியா? நீ புக் பேக் 1 மார்க் எல்லாமே படிச்சுட்டேன், நான் கொடுத்த கொஸ்டின் படிச்சுட்டா 95. ஆனா ஒரு 5 மார்க் கண்டிப்பா நம்ம டஃபா தான் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும். ஓகே, அப்புறம் ஸ்டார்டிங் டே 1லேருந்து படிச்சவங்களுக்கும் லாஸ்ட் 3 நாள் 4 நாள் படிச்சவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை, இல்லையா? ஸோ வாங்க கவனிக்கலாம். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? The phenomenon of lowering of temperature. The phenomenon of lowering of temperature when a gas is made to expand adiabatically from a region of high pressure into a region of lower pressure is called as Joule-Thomson effect. இதெல்லாம் ஒரு சின்ன வேர்டு கூட நீங்க மிஸ் ஆகாம கரெக்டா எழுதினா மட்டும்தான் மார்க் தருவாங்க. திருப்பி படிக்கலாமா? டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லோ பண்றோம். ஒரு கேஸஸ் உடைய டெம்பரேச்சர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து லோவர் பண்றோம், சரியா? கம்மி பண்றோம். ஏன்? ஓகே, the phenomenon of lowering of temperature.
ஒரு gases உடைய temperature வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்மி ஆகுது. ஏன் கம்மி ஆகுது அப்படின்னா when a gas is made to expand adiabatically, அந்த gas வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து expand பண்றோம். அந்த கேஸை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா expand பண்றோம். ஓகே, எப்படி? ஒரு higher pressureல இருந்து lower pressureக்கு. ஓகே, அப்போ அந்த gas வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? லிக்விடா மாறும் இல்லையா? லிக்விடா மாறும், ரைட்? சோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா from a region of higher pressureல இருந்து to a region of lower pressureக்கு adiabatically நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கேஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். சரியா? அந்த கேஸை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஓகே, இஸ் இட் நெசசரி டு learn all these law? கன்ஃபியூஸ் ஆகுது. கண்டிப்பா நெசசரிங்கிறதுனால தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? இப்போ இன்வர்ஷன் டெம்பரேச்சர்லயும் நீங்க இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட்டை வந்து எழுத போறீங்க. இன்வர்ஷன் டெம்பரேச்சர் கேட்டாலும் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து எழுதணும். அப்படின்னா என்ன? The phenomenon of lowering of temperature when the gas is made to expand adiabatically from a region of higher pressure to a region of lower pressure. So higher pressure ல இருந்து lower pressure க்கு நம்ம இந்த கேஸை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா expand பண்றோம். நம்ம இந்த கேஸை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா expand பண்றோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுது. டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஓகே, தஞ்சாவூர்லாம் வரேன்டா, இப்போ கவனிங்க. சரியா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. This effect is observed only below a certain temperature. இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சர்டைன் டெம்பரேச்சருக்கு கீழே மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரியா? ஓகே, புரிஞ்சுதா? This temperature below which the gas obeys Joule Thomson effect is called as inversion temperature. அப்போ inversion temperature அப்படின்னா என்ன? எந்த டெம்பரேச்சருக்கு கீழே, சரியா? எந்த டெம்பரேச்சருக்கு கீழே இந்த கேஸஸ் வந்து நமக்கு இட் ஒபேஸ் ஜூல் தாம்சன் எஃபெக்டோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நான் இப்போ டவுட்ஸே பார்க்க போறது இல்லை. தயவு செய்து நீங்க வந்து என்னை வந்து டைவர்ட் பண்ணாதீங்க. சரியா? தயவு செய்து தூத்துக்குடி வாங்க, அங்க வாங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. மேம் அம்ரித், ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் டீடா, தயவு செய்து கவனிடா ப்ளீஸ்டா. நான் காலையிலேருந்து இது சொல்லி கொடுத்தா இது போதுமா அது போதுமா அப்படின்னா வாட் ரிப்ளை ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு எனக்கு புரியல. ஐ எம் டயர்ட். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் ஸ்பாம். இங்கே அத்தனை பேர் லிசன் பண்ணிருக்காங்க. ஸோ கவனி. ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா நானே உங்களுக்கு ஒரு டவுட் செஷன் தரேன். அப்போ எல்லாருமே உங்க கேள்வியை கேளுங்க. சரியா? ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ் பிலோ அ சர்டன் டெம்பரேச்சர். இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு கீழே மட்டும்தான் நம்ம வந்து அதை பார்க்கவே முடியும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான், எந்த டெம்பரேச்சருக்கு கீழே கேஸஸ் வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்டை ஒபே பண்ணுமோ அதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஓகே, அடியபேட்டிக்கலினா என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. டிரைவ் ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் அப்படின்னா என்ன? ஆமா, ஏதாச்சும் ஒரு ஐடியல் கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ல ஏதாச்சும் ஒரு ஐடியல் கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஹைட்ரஜனா, ஆக்சிஜனா, கார்பன் டை ஆக்சைடா? எந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம்? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு? நோ, ரைட்? ஐடியல் கேஸ் அப்படின்னு ஒன்று வந்து நமக்கு கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ரியல் கேஸஸாக தான் இருக்கும். நம்ம தான் அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஐடியலா வந்து மாத்திக்கிறோம். ஓகே, gases that obey PV equal to nRT. எந்தெந்த கேஸஸ்லாம் PV equal to nRT வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லயும் வந்து ஒபே பண்ணுமோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஐடியல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதை தான் வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணலாமா? The gases, the gaseous state is described completely using the following 4 variable. ஓகே, இந்த gaseous state சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு gases உடைய ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 3 வேரியபிள் வச்சே நம்ம வந்து அழகா சொல்லலாம். அது என்னது அப்படின்னா டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, டெம்பரேச்சர், பிரஷர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, பாய்ஸ் லால நம்ம என்ன படிச்சோம்? வால்யூம் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர் அப்படின்னு படிச்சோம். சார்ல்ஸ் லால என்ன படிச்சோம்? வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு படிச்சோம். அடுத்து அவோகாட்ரோஸ் லால என்னன்னு படிச்சோம்? வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n அப்படின்னு படிச்சோம்.
இப்போ இந்த பக்கம் வால்யூம் இருக்கு, வால்யூம் இருக்கு, வால்யூம் இருக்கு. நான் இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணிக்கிறேன். சோ மூணுத்துக்கு சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா V வால்யூம் அப்படின்னு வந்து எழுதிக்கிறோம். is directly proportional to இந்த சைடு என்ன இருக்கு 1/p divided by p. நியூமரேட்டர்ல என்ன இருக்கு n இருக்கு t இருக்கு, n இருக்கு t இருக்கு. புரிஞ்சுதா? இந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவோகாட்ரோஸ் லா இந்த மூணு லாவையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கம்பைன் பண்ணிக்கிறேன். மூணு லாவையும் நான் இங்க கம்பைன் பண்ணிக்கிறேன். அப்புறமா பாருங்க இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் ரிமூவ் பண்றதுக்காக ஈக்குவல் டு போட்டு ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன். ஈக்குவல் டு போட்டு ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன் which is equal to nt/p. சரியா? nt/p. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த p அந்த பக்கம் போயிடுது, பிரஷர் அந்த பக்கம் போயிடுது. அப்போ pv equal to nRT. அப்போ pv equal to nRT. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பா. சோ இப்போ அதுதான் நம்ம வந்து பண்றோம். சோ இந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவோகாட்ரோஸ் லா இது மூணுத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து 6 PM கிளாஸ்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. போங்க மேம் 5 மணிக்கு கிளாஸ்னு சொன்னேன்டா. ஈவினிங் 5 மணிடா, காலைல 6:30 மணி. சரியா? ஈவினிங் 5 மணி, காலையில 6:30 மணி. ஓகே, போல் எண்ட் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க. கவனிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, சோ வாங்க. சோ நம்ம மூணுத்தையும் வந்து கம்பைன் பண்ணிடுறோம். அப்புறமா தான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை விட்டுட்டு r அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த r தான் என்னது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அந்த r தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போ PV equal to nRT தான் நம்மளுடைய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV equal to nRT தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ R வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ வந்து எழுதிக்கோங்க 8.314 ஜூல் per Kelvin per mole. 8.314 ஜூல் per Kelvin per mole. ஓகே, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நேம் 2 items that can serve as model for 𝐤-லுசாக்ஸ் law. இந்த क्वेश्चन நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டீங்க. எஸ் ஆர் நோ? இந்த क्वेश्चन வந்து நிறைய பேர் 0.0821 தாராளமா யூஸ் பண்ணலாம். அதோடைய யூனிட்டோட கரெக்டா எழுதிருங்க. சரியா? ஓகேவா? சோ வாங்கப்பா. சோ லிசன். Name 2 items that can serve as model for 𝐤-லுசாக்ஸ் law and explain. Okay, so இப்போ firing a bullet. இப்போ bullet fire பண்றது வந்து எப்படி நமக்கு இந்த 𝐤-லுசாக்ஸ் law வந்து explain பண்ணுது பார்க்கலாமா? So 𝐤-லுசாக்ஸ் law வந்து என்னதுப்பா? pressure வந்து டெம்பரேச்சருக்கு directly proportional. இதானே 𝐤-லுசாக்ஸ் law. So here the ignition of gunpowder generates a superheated gas which increases the pressure so that the bullet travels longer with high speed. Okay, என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து புல்லட்டை வந்து சுடுறோம். சரியா? so ignition of the gunpowder. இந்த gunpowder வந்து ignite ஆகுது இல்லையா? இந்த gunpowder வந்து ignite ஆகுது இல்லையா? igniteனா என்னது? பத்திக்குது இல்லையா? இந்த gunpowder பத்திக்கிறப்போ it creates a high temperature. okay, so அந்த டெம்பரேச்சர்னால நமக்கு வந்து பிரஷரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாதுடா. ஓகே, ஸோ அது வந்து இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் நம்மளுடைய 𝐤-லுசாக்ஸ் law. சரியா? அப்போ P1/T1 equal to P2/T2. P1/T1 equal to P2/T2. சரியா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாங்க. கார் டயர் ஷேப் அண்ட் வால்யூம். கார் டயர் அண்ட் ஷேப் வால்யூம் வந்து எப்படி இந்த 𝐤-லுசாக்ஸ் law வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு பார்க்கலாமா? In summer, car tire is completely filled with air. Summer seasonல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் டயர் வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏரால வந்து ஃபுல் ஆகி இருக்கும். ஓகே, the tire cannot change its shape and volume. அப்போ அந்த டயரால வந்து அதோட ஷேப்பையோ வால்யூமோ வந்து என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா மாத்திக்கவே முடியாது. ஓகே, in winter the pressure inside the tire is reduced and the shape is also reduced. இப்போ winter seasonல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? அந்த pressure inside the tire வந்து நமக்கு reduce ஆகுது. அப்ப ஷேப்பும் வந்து மாறுது. அப்போ சம்மர்ல அதிகமா இருக்கு, விண்டர்ல பிரஷர் வந்து கம்மியா இருக்கு. அப்போ சம்மர்ல டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு, அப்போ பிரஷரும் அதிகமா இருக்கு.
விண்டர்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, அப்போ நம்ம ப்ரெஷரும் வந்து கம்மியா இருக்கு. சரியா? ஸோ அதுதான் ஒரு அதாவது நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, give the mathematical expression that relates volume and moles. வால்யூமும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்னது அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை தான் வந்து எடுத்துக்கிறோம், which is PV equal to nRT இல்லையா? PV equal to nRT. இதுல P தான் நம்ம பிரஷர், V தான் நம்ம வால்யூம், T தான் நம்மளுடைய டெம்பரேச்சர். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த n தான் என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த n தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் and r தான் கேஸ் கான்ஸ்டன்ட் and r is the gas constant. ஓகே, சோ எது என்னன்னு சொல்லுங்க. P வந்து pressure, V is volume, T is temperature and n is number of moles and r தான் பாத்தீங்க அப்படின்னா it is the gas constant. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வால்யூமும் நம்பர் ஆஃப் மோல்ஸ். வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆமா, இது எந்த லா சொல்லுது? பாய்ஸ் லாவா, சார்ல்ஸ் லாவா, கே-லூசாக்ஸ் லாவா, அவகாட்ரோஸ் லாவா? நான் சாட் ஆஃப் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, ஆனா உண்மையா யாராவது டவுட் கேட்டா கூட அது வந்து பண்ண முடியாது. அதுதான் ராங் இல்ல, வரப்போகுது ஆன்சர், கொஞ்சம் அமைதியா கவனி. எஸ், how many slides are 24 தான் வந்திருக்கும். You have around 170 slides. Okay, Avogadro's law, very good. So Avogadro hypothesis ஞாபகம் இருக்கா? Avogadro's law, சரியா? So Avogadro's law படி பாத்தீங்க அப்படின்னா equal volume of all gases under same conditions of temperature and pressure contains equal number of molecules, contains equal number of molecules. Okay, அடுத்து பாருங்க, இதுதான் Avogadro's hypothesis மூலமா தான் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வந்து தரோம். It states that equal volume of all gases under conditions of same temperature and pressure contains equal number of molecules. அப்போ வால்யூம் வந்து number of moleculesக்கு directly proportional. Okay, அடுத்துப்பா ஐடியல் கேஸ் என்றால் என்ன? ஐடியல் கேஸ்க்கும் and then real gasesக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? An ideal gas is defined as one in which all collision between atoms and molecules are perfectly elastic and in which there are no intermolecular attractive force. A gas which obeys general gas equation PV equal to nRT under all conditions of temperature and pressure. இப்போ ஐடியல் கேஸ் அப்படின்னு ரியலா ஏதாச்சும் வந்து ஐடியல் கேஸஸ் இருக்கா? கிடையாது. ஓகே, ஸோ நம்ம தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். ஓகே, ஸோ அதுல இருந்து என்ன மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டம்ஸ்க்கு நடுவுல மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல கொலிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆட்டம்ஸ்க்கு நடுவுல மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல கொலிஷன் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாலே வந்து ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து கொலைட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிறதுனால தான், கொலைட் ஆகுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலிஷன் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருக்கு. பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு. ஸோ அந்த கொலிஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எலாஸ்டிக்கா இருக்கு. ஓகே, ஆல்சோ தெர் ஆர் நோ இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவுல வந்து எந்தவித ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸுமே இல்லை. ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவுல எந்தவித அட்ராக்டிவ் ஃபோர்ஸுமே இல்லை. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் எதை பத்தி வந்து எழுதுவீங்க? கொலிஷன்ஸ் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். கொலிஷன் வந்து நமக்கு எலாஸ்டிக்கா இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன எழுதுவீங்க? நமக்கு வந்து நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ அதுலேயே அண்டர்லைன் பண்ணிட்ட போறோம், நோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் PV equal to nRT. இந்த கேஸ் ஈக்குவேஷன் அது வந்து எல்லா கண்டிஷன்ஸ்லையும் ஃபாலோ பண்ணும். ஓகே, அடுத்துடா. ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தலாமா? ரெண்டு பேருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, ஸோ ஐடியல் கேஸ் obeys all gas laws under all conditions of temperature and pressure.
ஸோ ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா கேஸ் லாஸையும் வந்து ஒபே பண்ணும். எல்லா கேஸ் லாஸ்னா என்னப்பா அப்படின்னா பாயில்ஸ் லா இருக்கு, சார்ல்ஸ் லா இருக்கு, கே-லூசாக்ஸ் லா இருக்கு, அவோகாட்ரோஸ் லா இருக்கு. இந்த மாதிரி எல்லா கேஸ் லாஸையும் வந்து என்ன ஆகும், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த கமெண்ட்ஸ் நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது, நீ போனை வந்து ஏன் லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கோ, இப்படி திருப்பி வச்சுக்கோ, உனக்கு கமெண்ட்ஸ் காட்டாது. அண்ட் தென் யாரெல்லாம் சீரியஸாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் அந்த கமெண்ட் செக்ஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு தான் செம்ம டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது கிளாஸ் நடத்துகிறப்போ. பிகாஸ் நமக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, டைவர்ஷனாக இருக்குது. நான் தான் கமெண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, 1K லைக்ஸா, சூப்பர். என்னைக்கு நம்ம 5K லைக்ஸ் வாங்க போறோம் தெரியல. ஓகே, ஸோ கவனிங்க, ரியல் கேஸ் தட் ஒபேஸ் அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். நல்லா கவனிங்க. ஸோ ஐடியல் கேஸ்னா என்ன தெரியுமா? ஐடியல் கேஸ் அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே, ஓகே, ஆல் கண்டிஷன்ஸ்ல வந்து நமக்கு இந்த PV ஈக்குவல் டு NRT இந்த கேஸ் லாஸ் ஒபே பண்ணுச்சுன்னா அது வந்து ஐடியல் கேஸ். ஓகே, இதே ரியல் கேஸ்னா வந்து என்ன தெரியுமா? லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர்ல மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேஸ் லாஸை வந்து ஒபே பண்ணும். லோ டெம்பரேச்சர் அண்ட் தென் ஹை ப்ரெஷர்ல மட்டும்தான் இந்த கேஸ் லாஸை வந்து ஒபே பண்ணும். ஓகே, the volume occupied by the molecules are negligible as compared to the total volume occupied by the gas. அதாவது இந்த மாலிக்யூல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற இந்த மாலிக்யூல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அப்படிங்கிறாங்க. நெக்லிஜிபிள்னா ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, the volume occupied by the molecules is not negligible compared to the total volume of the gas. So total volume of the gas கூட நீங்க வந்து கம்பேர் பண்றப்போ இதோடைய வால்யூம் வந்து நெக்லிஜிபிளாலாம் இருக்காது, நெக்லிஜிபிளாலாம் இருக்காது. ஓகே, அடுத்து the force of attraction is negligible. அதாவது ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா force of attraction வந்து இருக்காது, force of attraction வந்து இருக்காது or ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா force of attraction வந்து not negligible, force of attraction வந்து நெக்லிஜிபிளாலாம் இருக்காது. சரியா? சோ 3 பாயிண்ட் தான்டா. எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே ஐடியல் கேஸ் லாஸ் ஒபே பண்ணுச்சுன்னா அது ஐடியல் கேஸ். எல்லா கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லயுமே இந்த கேஸ் லாஸ் ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் ஐடியல் கேஸ். லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல மட்டும்தான் ஒபே பண்ணுச்சுன்னா அது வந்து ரியல் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட் எங்க வந்து நமக்கு வால்யூம் ஆக்குபைட் பை த மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கோ அது வந்து ஐடியல் கேஸ். வால்யூம் ஆக்குபைட் வந்து நெக்லிஜிபிளாலாம் இல்லை அப்படின்னா அது வந்து ரியல் கேஸ். ஓகே, இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிளா இருக்கு. நெக்லிஜிபிள்னா ரொம்ப ரொம்ப கம்மின்னு அர்த்தம். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிளா இருக்குன்னா அது வந்து ஐடியல் கேஸ். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நாட் நெக்லிஜிபிள் அப்படின்னா அது வந்து ரியல் கேஸ். லாக்லாம் சொல்லி தரேன்டா, ஃபர்ஸ்ட் இதை கவனிப்போம். Can a van der Waals gas with A equal to 0 be liquefied? Give example. Okay. Generally இந்த A அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா generally A value is a measure of magnitude of intermolecular force of attraction. A அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா intermolecular force of attraction. ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த force of attraction தான் நம்ம வந்து A அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? A அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ A வந்து 0 அப்படின்னா A வந்து 0 அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னது? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, அப்போ so van der Waals gas with A equal to 0 cannot be liquefied. நீங்க அதை என்ன பண்ணவே முடியாது? லிக்விஃபை பண்ணவே முடியாது. அதாவது அந்த கேஸை லிக்விடா மாத்தவே முடியாது. அந்த கேஸஸை லிக்விடா மாத்தவே முடியாது. so van der Waals gas with A equal to 0 லிக்விஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஏங்கிறது தான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? எஸ், நமக்கு வந்து என்ன ஆகும்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜீரோ அப்படின்னா அந்த கேஸஸ் வந்து நம்ம லிக்விஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ லிக்விஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஸை வந்து நம்ம லிக்விடா கன்வெர்ட் பண்றது தான் வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து லிக்விஃபை அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க,
தோ இங்கதான் இப்போ வந்து ஏரேட்டட் வாட்டர் பாட்டில். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வாட்டர் டியூரிங் சம்மர். ஓகே, ஸோ சம்மர்ல வந்து ஏரேட்டட் வாட்டர் பாட்டில வந்து ஓகே, சம்மர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரேட்டட் வாட்டர் பாட்டில் அப்படின்னா என்னடா? வாட் இஸ் ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் சம்மர்ல வந்து வைக்கிறேன், அப்போ என்ன ஆகும்? ஓகே, ஸோ ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்னா அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து காற்று இருக்கு. அதாவது நம்ம வந்து இந்த கோக்கு கோலா இதெல்லாம் வந்து வாங்குறோம் இல்லையா, கோக்கு கோலா அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரேட்டட் வாட்டர் பாட்டில். அதில் லிக்விட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கார்போனேட்டட், அதாவது நம்ம கேஸஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ வாட்டர்ல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து டிசால்வ் ஆகி இருக்கு. ஓகே, the solubility of gas decreases with increase in temperature. இது தெரியாதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டில்ல என்ன நடந்திருக்கு? கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லிக்விட்ல கேஸை வந்து டிசால்வ் பண்ணி இருப்பாங்க. அப்போ லிக்விட்ல கேஸ் வந்து சாலுபிள் ஆகி இருக்கும். லிக்விட்ல கேஸஸ் வந்து சாலுபிள் ஆகி இருக்கும். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் நீ எடுத்துட்டு போயிட்டு நல்லா வெயில்ல அடுப்புல வைப்பியா இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைப்பியா? சொல்லு பார்க்கலாம். கூல் ட்ரிங்க்ஸை நீங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைப்பீங்களா இல்ல அடுப்புல வைப்பீங்களா? ஃப்ரிட்ஜ்ல தான் வைப்போம். ஓகேவா? ஏன் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்? அப்படின்னா கம்மியான டெம்பரேச்சர்ல தான் என்ன ஆகும்? அப்படின்னா நம்மளுடைய கேஸஸ் வந்து லிக்விட்ல நல்லா சாலுபிள் ஆகும். கேஸஸ் வந்து லிக்விட்ல சூப்பரா சாலுபிள் ஆகும், டிசால்வ் ஆகும். ஓகே, ஸோ கம்மி டெம்பரேச்சர், அதிக ப்ரெஷர். இதை வந்து மறந்துடாதீங்க. கேஸ் வந்து தண்ணியில சாலுபிளா இருக்கணும்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும், பிரஷர் வந்து அதிகமா இருக்கணும். ரைட்? ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா நான் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து திறந்து வச்சிருவோமா பாட்டில, இல்லை நல்லா டைட்டா ப்ரெஷர் கொடுத்து மூடி வைப்போமா? நிறைய ப்ரெஷர் கொடுத்து மூடி வைப்போம் இல்லையா? அப்போ ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர்ல தான் நம்மளுடைய கேஸ் வந்து லிக்விட்ல டிசால்வ் ஆகி இருக்கிறது வந்து அதிகமா இருக்கும். ஓகே, thus the solubility of gas decreases with rise in temperature. இப்போ சம்மர்ல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. சம்மர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ solubility decrease ஆகுது. The amount of free gas in bottle increases in summer, which may result in increase in pressure and ultimately explosion. ஸோ சம்மர்ல அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த கேஸஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ அந்த பாட்டில் வெடிக்க கூடும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அந்த பாட்டில் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் எப்பயுமே நம்ம கோல்டு கண்டிஷன்ல வந்து பாட்டிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகே, suggest why there is no hydrogen in our atmosphere. Why does the moon have no atmosphere? ஏன் வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, hydrogen is the lightest gas in the atmosphere, so it rises up higher than other gases which are heavier. Okay, so ஏன் வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வந்து ஹைட்ரஜன் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு வந்து என்ன ஆன்சர்? ஏன்னா ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்றப்போ ரொம்ப ஒரு லைட்டஸ்ட் ஆஃப் த லைட்டஸ்ட் கேஸ் தான் ஹைட்ரஜன். சரியா? ஸோ அதனால தான் ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம அட்மாஸ்பியர்லாம் தாண்டி ஹைட்டா வந்து மேல போயிடுது. ஓகே, hydrogen easily gains velocity required to escape Earth's magnetic field. Escape velocity அப்படின்னு வந்து நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. Yes or no? எர்த்தை விட்டு வெளில போக எவ்வளோ வெலாசிட்டி தேவைப்படுமோ அதை தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். நீ பால் வச்சிருக்க, எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூ யாருக்கா தெரிஞ்சா சாட்ல போடுங்க, நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ என் கையில வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பால் இருக்கு. அந்த பாலை நான் இப்போ மேலே போட்டேன்னா கிராவிட்டியால நம்ம கையில திருப்பி அது வந்து வந்துடும், திருப்பி கீழே வந்து விழுந்துரும். பட் நான் ஒரு ஸ்பீட்ல போட்டேன்னு வச்சுக்கோ, ஐ திங்க் 11 km/s சம்திங்ல 11.2 km 11.4
சம்திங் தான் 11.2 or 11.4 கிலோமீட்டர் per second. ஓகே, அந்த ஸ்பீடில் அதே பாலை நான் இப்போ தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோ, மேலே கீழே வரவே வராது, நம்ம எர்த்தை விட்டு அது எஸ்கேப் ஆகி வெளில போயிடும். புரிஞ்சுதா? ஸோ நீ வந்து இல்லை வேற லெவலாக போகணுன்னா உன் ஸ்பீடு வேற லெவலாக இருக்கணும். நான் இதில் என் லைஃப்பில் வந்து நான் எக்ஸாக்டாக எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த பர்டிகுலர் எஸ்கேப் வெலாசிட்டி கான்செப்ட் நடத்துகிறப்போ எனக்கு வந்து இதான் வந்து ஹிட் ஆச்சு. உங்கள் யாருக்காச்சும் அப்படி தோணுச்சா அப்படி பாருங்க. ஓகே, என்னன்னா நீ அந்த ஸ்பீடில் அந்த பாலை வந்து நீ மேலே தூக்கி போட்டா அது எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகி வெளில போயிடும், திருப்பி அது எர்த்துக்கு வரவே வராது. ஓகே, அப்போ நம்மளும் லைஃப்பில் வந்து எனக்கு அது அப்போ சின்ன வயசுல எப்படி தோணுச்சு அப்படின்னா லைஃப்பில் வந்து வேற லெவலாக ஜெயிக்கணும். ஓகே, கொஞ்சமாலாம் இல்லை, வெறித்தனமாக வேற லெவலாக நான் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீடில் நம்ம வந்து வளரணும். எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீடில் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சொல்கிறப்போ எனக்கு இன்டைரக்டாக எனக்கு அப்படி வந்து மோட்டிவேட் ஆச்சு. ஓகே ஓகே ஸோ ஹைட்ரஜன் கேஸ் கெயின்ஸ் வெலாசிட்டி. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை அதால் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா அடைய முடியுது. சரியா? ஸோ தட் அது ஈஸியாக அட்மாஸ்பியரை விட்டு வெளியில் போயிடுது, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டு வெளியில் போயிடுது. ஓகே, ஏன் மூனில் வந்து அட்மாஸ்பியரே இல்லை பார்க்கலாமா? The escape velocity on the surface of the moon is very much less. இதே நம்ம earthல இருக்கிற மாதிரி escape velocity வந்து மூன்ல கிடையாது. சரியா? மூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மூன்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். less than the RMS value of, நீ கண்டிப்பா டே 1ல இருந்து என் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க மாட்டேன். இப்போ கிளாஸ்ல வந்து நீ சாட்ல ஒரே மெசேஜ் திருப்பி போட்டுட்டு இருக்க நேரத்தில் நீ கவனிப்ப. So you cannot score 99. புரியுதா? Ma'am, I had studied day 1, so I'm just revising these questions with you, ma'am. Is it possible to get centum or 99? Please tell, ma'am. I have competition with my classmate. கெவிஸ்டெல்லோ, நீ இந்த மாதிரி மெசேஜ் போடுற நேரத்துக்கு படிடா, இந்த கொஷின் படிங்க, இந்த கொஷின் முடிச்சுட்டு புக் எடுத்து ரீகால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கவனிங்கப்பா. ஸோ த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். எந்த அளவுக்கு லெஸ்னா லெஸ் தேன் த RMS வெலாசிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த மூன். ஸோ எனக்கு லிட்டரா தெரியல RMS வெலாசிட்டி அப்படின்னா என்னங்கிறத நான் வந்து யார் சற்று கேட்டு சொல்றேன். பிசிக்ஸ்ல நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ RMS வெலாசிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸை விட ரொம்ப ரொம்ப வந்து கம்மியா இருக்கு நம்ம மூனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே, therefore molecule will escape the moon and cannot hold on. ஸோ என்னன்னா ஈஸியா மூன்ல வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா மாலிக்யூல்ஸால எஸ்கேப் பண்ணிட முடியும். ஓகே, ஈஸியா வந்து ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன புரியுது? நான் சொல்ற பேர் புரியல அப்படின்னு ஸ்பேம் பண்ணவா? ரூட் மீன் ஸ்கொயர்னா அப்படின்னா என்ன? RMS வெலாசிட்டி தான் ரூட் மீன் ஸ்கொயர். ஃபுல் ஃபார்ம் சொல்றீங்க, ஓகே, பட் அப்படின்னா என்ன? சரியா? ஓகே, ஸோ அதனால அந்த மாலிக்யூலை வந்து மூணால ஹோல்டு பண்ணவே முடியாது. சரியா? ஸோ பேசிக்கா என்னது அப்படின்னா ஹைட்ரஜன் ரொம்ப லைட்டா இருக்கு. ஸோ அது வந்து மேலே எஸ்கேப் வெலாசிட்டி தாண்டி போயிடுது. ஸோ அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் வந்து இல்லை. மூணுல ஏன் அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா மூணுடைய எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி மாலிக்யூல்ஸ் உடைய RMS வெலாசிட்டியை கனெக்ட் பண்றப்போ. ஓகே ஓகே, அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். டிஃப்யூஷனுக்கும் எஃப்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? when two non-reactive gases are allowed to mix, the gas molecules migrate from region of higher concentration to a region of lower concentration. This property of gases which move is called as diffusion. So gases வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு இந்த கேஸஸ் வந்து மூவ் ஆகுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? டிஃப்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே ஒரு டைனி ஹோல் வழியா அதே கேஸஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எஃப்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ எஃப்யூஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? gas escapes from a container through a small hole. அதே gases தான், ஆனா ஒரு சின்ன ஹோல் வழியா நமக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, aerosols cans carry warning of heating can. என்னது? இது ஆல்ரெடி பார்த்ததுதான். என்ன கொஸ்டின்?
சம்மர்ல ஹீட் வந்து அதிகமா இருக்கும், சம்மர்ல டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறப்போ ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ஸோ வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ the volatile, there are volatile liquids inside of an LPG propellant. ஒரு எல்பிஜி ப்ரொப்பலண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில volatile liquids வந்து இருக்கும். volatile liquid அப்படின்னா வந்து என்னது? volatile liquidனா என்னது? ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய liquids தான் நம்ம வந்து volatile liquids அப்படின்னு சொல்லுவோம். ஈஸிலி எவாப்ரேட் ஆகக்கூடிய liquids தான் volatile liquids அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? They will provide more vapor inside the can and which will it make the pressure rise very quickly. அதாவது நல்லா யோசி, நான் வந்து இந்த கேன்ல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இதோ பார், இவ்வளவு தூரம் லிக்விட் வச்சிருக்கேன், liquefied petroleum gas. சரியா? லிக்விட் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த லிக்விட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஈஸியா எவாப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. சரியா? ஈஸியா எவாப்ரேட் ஆகுற மாதிரி வந்து இருக்கு. ஓகே, சோ அது வந்து அப்படி வந்து ஹீட்னால, சுத்தி இருக்கக்கூடிய ஹீட்னால அது வந்து ஈஸியா நமக்கு எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தோப்பர், இது எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹை பிரஷர் கிரியேட் பண்ணும் இல்லையா? அந்த கேஸ் கண்டெய்னருக்குள்ள ஒரு ஹை பிரஷர் வந்து அது கிரியேட் பண்ணும். எஸ் ஆர் நோ? வெரி குட். ஓகே, சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, at room temperature, at இதுவே ஒரு மூட்டை பூச்சியா தான் இருக்கு, அப்பப்போ வந்து தொல்லை பண்ணுது. at room temperature, இந்த eraser ஒரு மூட்டை பூச்சி. at room temperature lot of pressure is created inside the can. so ஒரு room temperature-ல நீங்க வைக்கிறப்போ சம்மரப்போ பயங்கர pressure வந்து கிரியேட் ஆகும் இந்த gas molecules-னால. even though cans are tested, they will burst if the pressure becomes very high. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் வந்து அதிகமாச்சு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா பர்ஸ்ட் ஆயிடும். யாருக்கெல்லாம் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் வந்து அகெயின் வேணும்? டிஃப்யூஷன் எஃப்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை, கேஸ் மாலிக்யூல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுது. சரியா? ஸோ ஒரு ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு கேஸஸ் வந்து மூவ் ஆகுறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? டிஃப்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே ஒரு சின்ன டைனி ஹோல் வழியா நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூப்பர். அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? அம்மா சமைக்கிறாங்க, ஹாலில் வாசனை வருது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? derive the values of critical constant in terms of van der Waals constant. so do you want me to solve this? இல்லனா நான் இதை சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்க்குறீங்களா? எனக்கு சாட்ல ஆன்சர் சொல்லுங்க. நான் இது ஆல்ரெடி நிறைய வாட்டி என் கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஓகே, அதில் நான் வீடியோ கொடுத்து பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் இப்போ இதை டீச் பண்ணால் லேட் ஆகும், பரவாயில்லையா? இட் டேக்ஸ் 20 மினிட்ஸ். ஸோ டக்கு டக்குன்னு போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவேன். வீடியோனா யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ வேணுமோ அவங்க மட்டும் பார்த்துக்கலாம். கிளியரா? அந்த 5 மினிட்ஸ் அதனை 5 மார்க் இன் 5 மினிட்ஸ் சீரீஸில் ஒரு 20 மினிட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ மக்களே, நான் வந்து இப்போ உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், தயவு செய்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஐ வில் சென்ட் யூ த லிங்க் ரைட் நவ். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நான் அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், வான் டெர் வாலுடைய டெரிவேஷன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பை நைட், இன்னைக்கு நைட் நான் உங்களுக்கு தந்துடுவேன், இது கூட சேர்த்து கொடுத்துருவேன். சரியா? அதோடைய பிடிஎஃப் லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து தந்துடுவேன். ஓகே, ஸோ நான் இப்போ சாட்டில் வந்து லிங்க் தரேன்டா, சாட்டில் வந்து லிங்க் தரேன், எடுத்துக்கோங்க.
I will pin the link. தயவு செய்து அதை வந்து எடுத்து நீ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணியாவது வச்சுக்கோ. Okay, I have given you. Okay. So அதோடைய PDF வந்து நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் கொடுக்கறப்பவே சேர்த்து கொடுத்துருவேன். ஓகேவா? so that நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா கொஞ்சம் டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே? so நல்லா கவனிங்க. PDF வந்து அதுல வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணதே இருக்கும். ஓகே? நான் சால்வ் பண்ண PDF நான் உங்களுக்கு அதுல வந்து கொடுத்துறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போலாம். அடுத்த சாப்டர்லாம் இல்ல. இதுலயே இன்னும் ஒரு 3 மார்க் क्वेश्चन நமக்கு வந்து இருக்கு. அத வந்து முடிச்சிடலாம். ஓகே? Come. So compressibility factor அப்படினா என்னது? The deviation of real gases from the ideal behavior is measured in terms of ratio of PV by nRT. இதுக்கு பேர் தான் compressibility factor. ஓகேவா? இப்போ ஒரு கேஸ் வந்து ஐடியல் பிஹேவியர்ல இருந்து ரியலுக்கு வந்து மாறுது. ஒரு ஐடியல் பிஹேவியர்னா என்ன? ஐடியல் கேஸ்னா என்ன அப்படி நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? PV = nRT வந்து ஃபாலோ பண்றது தான் வந்து ஐடியல் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோம். ஒரு கேஸஸ் வந்து எப்படி இந்த ஐடியல் பிஹேவியர்லேருந்து ரியல் கேஸுக்கு டீவியேஷன் ஆகுது, அந்த டீவியேஷனை கண்டுபிடிக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். அந்த டீவியேஷனை கண்டுபிடிக்கிறது தான் என்னது அப்படின்னா அது வந்து ஒரு கம்பல்சரி, அதுதான் வந்து ஒரு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். இப்போ நல்லா பாருங்க, PV = nRT இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த nRT = இந்த பக்கம் வந்துருச்சு. அப்ப PV / nRT இல்லையா, which is equal to Z. இப்போ இந்த Z தான் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். இந்த Z தான் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். ஒரு ரியல் கேஸ் ஐடியல் பிஹேவியர்ல இருந்து எப்படி மாறுது அதுக்கு பேர் தான் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். ஓகே மேம், நான் 12th மேம் உங்க வீடியோ பார்த்தேன், நான் தான் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச், உங்களை என் லைஃப்லையும் மறக்க மாட்டேன். சரவணன், தேங்க்யூடா, நல்லபடியாக படி, அடுத்தடுத்து நல்ல காலேஜுக்கு போ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணு, லைஃப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நல்லவனா இரு, சரியா? குட். ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா வந்து என்னது? ஒரு ரியல் கேஸ் ஐடியல் பிஹேவியர்லேருந்து எப்படி மாறுது, சரியா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். PV / nRT = Z. அவ்வளவுதான். ஆண்ட்ரியூஸ் ஐசோதெர்ம்னா என்ன? இது வந்து இல்ல லாங் क्वेश्चनலலாம் கேட்க மாட்டாங்க, சின்ன क्वेश्चना தான் வந்து கேட்பாங்க. ஓகே, சோ 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இது மட்டும் எழுதினா போதும். ஓகே, இல்லனா இது வந்து பெரிய ஆன்சர். ஓகே, தாமஸ் ஆண்ட்ரியூ அப்படிங்கிறவர் வந்து ஏன்னா உங்க புக்ல ஒரு கிராஃப்லாம் இருக்கும், அந்த கிராஃப்லாம் வரைஞ்சி எழுதுற மாதிரி இருக்கும், பட் இதுல தேவையில்லை. தாமஸ் ஆண்ட்ரியூ அப்படிங்கிறவர் தான் he gave the first complete data on pressure, volume, temperature of a substance in a gaseous and liquid state. Okay, so ஒரு substance வந்து gaseous stateல இருக்கு, ஒரு substance வந்து liquid stateல இருக்கு. தண்ணியா குடிக்கிறேன்டா, கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம். ஒரு கேஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து gaseous stateல இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து liquid stateல இருக்கு. அப்போ அதோடைய pressure, volume, temperature இது மூணுத்தையுமே கோரிலேட் பண்ணி ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சாரு. அதுதான் ஆண்ட்ரியூஸ் ஐசோதெர்ம். ஸோ இது மாதிரி சிம்பிளா எழுதிக்கோங்க, பட் அது பெரிய ஆன்சர் இது, சரியா? இது மட்டும் போதும். கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, இது ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் தான்டா, ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். phenomenon of lowering of temperature, ஒரு கேஸ் வந்து adiabatically expand பண்றப்போ ஹை பிரஷர் டு ரீஜன் ஆஃப் லோ பிரஷர் வருது, சரியா? சோ அதுதான் ஜூல்-தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ liquefaction of gases-க்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்கு, சரியா? liquefaction of gases-க்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்கு. ஓகே ma'am, please I want to get centum in chemistry because my sir disrespected me. வெரி கொண்டு படி, சரியா? வெரி கொண்டு படி, முடியும். மோட்டிவேஷனா எடுத்துக்கோ எல்லாத்தையும். ஸோ அந்த சார் கூட இன்டைரக்டா உன்னை என்ன பண்றாரு? மோட்டிவேட் தான் பண்றாரு. ஓகே, ஸோ கவனிங்கப்பா, கிரஹாம்ஸ் லா ஸ்லைடு மட்டும் ஒன்ஸ் காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன்னா என்ன? யாருக்கெல்லாம் தெரியும் சாட்ல சொல்லுங்க. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் அப்படின்னா என்னது? the rate of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. அதுதான் நம்மளுடைய கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஓகேவா? தண்ணி குடிக்கலாம், இதை முடிச்சிடலாம். liquefaction of gases அப்படின்னா என்ன தெரியுமா?
ஒரு கேஸை நம்ம வந்து லிக்விடா மாத்துறோம் சரியா ஒரு கேஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிக்விடா கன்வெர்ட் பண்றோம் அதுக்கு பேர் தான் liquefaction of gases so அதுல வந்து லிண்டஸ் மெத்தட் பாத்துக்கோங்க what is this லிண்டஸ் மெத்தட் ஒண்ணுமே இல்ல Joule-Thomson effect is used to get liquid air or other gases so நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா Joule-Thomson effect வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னது லிண்டஸ் மெத்தட் அடுத்து Claudius process இதுவும் என்னது அப்படின்னா liquefaction of gases தான் gases நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிக்விடா மாத்திக்கிறோம் gases வந்து லிக்விடா மாத்திக்கிறோம் in addition to Joule-Thomson effect இதுல வந்து Joule-Thomson effect மட்டும் கிடையாது Joule-Thomson effect கூடவே சேர்ந்து the gases are allowed to perform mechanical work so that more cooling is produced okay வா so gases வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா it is undergoing some mechanical work so gases வந்து ஒரு mechanical work-ம் undergo பண்ணி நமக்கு வந்து இதுல வந்து cooling வந்து நடக்குது okay அவ்வளவுதான்டா so chapter 6ல இருக்கக்கூடிய most of the questions and important question and non important question முடிச்சிட்டோம் so பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க முடிக்க வேண்டியது வந்து ஒரே ஒரு 5 mark question which is the van der Waal அந்த van der Waal உடைய லிங்க் தான் நான் உங்களுக்கு வந்து chatல வந்து பின் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன் எல்லாரும் தண்ணி குடிங்க அப்படியே காணா போய்டாதீங்க இதுக்கு அப்புறமா தான் நிறைய இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து படிக்க போறோம் ஓகே ஓகே மணி என்னப்பா 6:30 5:30 6:30 ஓகே அடுத்த சாப்டர் போலாமா ஓகே எல்லாரும் டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம் 7th சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ் ஃபாஸ்டா இதுல வந்து நிறைய லாஸ் இருக்கு அந்த லாஸ் எல்லாம் சீக்கிரமா நம்ம கடந்து போகலாம் ஓகே ஆமா மிஷன் வாட்டர் சக்சஸ் நம்ம அப்பப்ப நல்ல கரெக்டா வந்து தண்ணி குடிப்போம் ஓகே breathe in breathe out பண்ணலாமா சரி ஓகே everybody quickly ஒரு 2 minutes everybody align with me okay close your eyes breathe in breathe out breathe in breathe out breathe in breathe out breathe in breathe out ஒருத்தர் மைத்திலிங்கிறவங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க நான் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்ன தெரியுமா if you are successful why you are a teacher அப்படினு ஓகே எனக்கு புரியல உங்க கேள்வி வந்து எனக்கு புரியவே இல்லை being a teacher வந்து ரொம்ப கேவலம் being very unsuccessful அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன போட்டிருக்கு டீச்சர் பை சாய்ஸ் ஓகேவா புரியுதா ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு we find இது வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் நினச்சி இங்கே வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து இது வந்து கேவலமாக இருக்கு இல்லை வந்து வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னா அது உங்களுடைய பர்செப்ஷன் சரியா ஓகே ஸோ பர்செப்ஷனை மாற்றிக்க வேண்டியது வந்து நீங்கள் தான் ஓகே என்னென்னலாம் போடுறாங்க பாருங்க கிளாஸை நடத்த விடுங்கடா ஓகே ஸோ வாங்க குயிக்கா ஸோ கமிங் டு த 0th law of thermodynamics சரியா 0th law of thermodynamics ஸோ என்ன சொல்லுது when two systems are separated in equilibrium with the when two systems are separately in equilibrium with the third system they are in equilibrium with each other okay they are in equilibrium with each other so கரெக்ட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ A வந்து பாத்தீங்க அப்படினா B கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு ஓகே அதே மாதிரி C வந்து B கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு A வந்து B கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு C வந்து B கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படினா இந்த AC இவங்க ரெண்டு பேருமே ஈக்குலிபிரியம்ல இருக்காங்க அப்படினு அர்த்தம் சரியா இவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்காங்க அப்படினு வந்து அர்த்தம்
Okay, so two systems separately in equilibrium with the third one அப்படினா all three are in equilibrium. All three are in equilibrium அப்படினு அர்த்தம். Okay, when two systems are separately in equilibrium with the third system, they are in equilibrium with each other. புரிஞ்சுதா? So ரெண்டு system separately in equilibrium separately in equilibrium with the third system அப்படினா all three are in equilibrium with each other அப்படினு அர்த்தம். Okay, next state first law of thermodynamics. First law of thermodynamics என்னது? Energy can neither be created nor destroyed. Energy நீங்க என்ன பண்ண முடியாது அப்படினா ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. You can never create a energy. Energy நீங்க என்ன பண்ண முடியாது கிரியேட்டும் பண்ண முடியாது. அதே நேரத்துல எனர்ஜி நீங்க என்ன பண்ண முடியாது டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. எனர்ஜி நீங்க என்ன பண்ண முடியாது டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. Okay, but may be converted from one form to another. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படினா மாத்த தான் முடியும். சரியா? மாத்த தான் முடியும். அது தவிர you can never create a energy or destroy. Okay, energy can neither be created nor destroyed. இதுதான் first law of thermodynamics. Okay, so இதுல இந்த pressure correction volume correction நான் சொல்லி தரேன்டா. அதுக்கு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? So delta U which is equal to Q plus W. Delta U which is equal to Q plus W. Okay, so அதுதான் நம்மளுடைய first law of thermodynamics. Okay, delta U equal to Q plus W. ஓகேவா? so நம்ம next போலாமா? done. அடுத்து பாருங்க, what are all the various statements of second law of thermodynamics? so second law of thermodynamics வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல படிச்சது இதுலயும் ஆல்மோஸ்ட் சேமா தானே இருக்கு. பட் எதுக்கும் நம்ம புக்ல இருக்கிறத கரெக்டா வந்து எழுதிடலாம். how many chapters we can skip? என்ன கேட்டா do not skip, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா கெமிஸ்ட்ரியில every chapter has equal weightage. கவனிங்க, ஃபர்ஸ்ட் நான் படிக்க போறது என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். செகண்ட் லால வந்து என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. சரியா? ஓகேவா? Whenever a spontaneous process takes place, it is accompanied by a increase in total entropy of the universe. எப்போலாம் ஒரு spontaneous process வந்து நடக்குதோ, spontaneous processனா என்ன தெரியுமா? அந்த process நடக்கிறதுக்கு எந்தவித எனர்ஜியும் நமக்கு தேவையே கிடையாது. ஓகே, spontaneous processனா என்ன அர்த்தம்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எந்தவித எனர்ஜியும் வந்து தேவையே கிடையாது. இப்போ ஃபால்ஸ்ல தண்ணி வந்து மேலேந்து கீழே கொட்டுது, ஃபால்ஸ்ல தண்ணி வந்து மேலேந்து கீழே கொட்டுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது எனர்ஜி தரோமா? இல்ல, எந்தவித எனர்ஜியுமே நம்ம வந்து தரல இல்லையா? இதே நான் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல நான் தங்குறேன், எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தண்ணி வந்து எனக்கு செகண்ட் ஃப்ளோர் வரணும்னா நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நான் கொடுக்கணும் இல்லையா? நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நான் வந்து சப்ளை பண்ணணும். அப்பதான் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் தானா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? எந்தவித எனர்ஜியுமே தேவையில்லாம தானா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஓகே, அது நடந்துச்சுன்னா என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ். வாட் இஸ் என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ்? என்ட்ரோபி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ட்ரோபி அப்படின்னா என்னடா அர்த்தம்? எஸ், தேங்க்யூ துர்கா, தேங்க்யூ துர்கா. நிறைய 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கீங்க. உங்களுக்கு தனியாக வந்து ஃபேர்வெல் கொண்டாடுறோம்டா இன்னைக்கு நைட்டு. சரியா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ட்ரோபி இஸ் மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், மெஷர் ஆஃப் டிஸார்டர்னஸ். ஓகே, மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், மெஷர் ஆஃப் டிஸார்டர்னஸ். சரியா? ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? It is impossible to take heat from a hotter reservoir. ஒரு hotter reservoirல இருந்து ஹீட்டை எடுத்து convert it completely to work. ஒரு hotter reservoirல இருந்து ஹீட்டை எடுத்து அந்த ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டா என்னால வந்து ஒர்க்கா மாத்துறது வந்து ரொம்ப 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 impossible by a cyclic process without transferring a part of heat to a cold reservoir. Without transferring a part of heat to a cold reservoir. கொஞ்சம் கூட ஹீட் லாஸே இல்லாம, சரியா? ஸோ கொஞ்சம் கூட ஹீட் லாஸே இல்லாம
நம்மளால ஹாட்டர் ரிசர்வாயர்லேருந்து என்ன பண்ண முடியாது, ஹீட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்ற முடியாது. கொஞ்சம் கூட ஹாட் ரிசர்வாயர்லேருந்து கோல்டு ரிசர்வாயருக்கு ஹீட் லாஸ் வந்து இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த ஹீட்டை வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்ற முடியாது. சரியா, இதுதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். க்ளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னது? This statement recognizes that heat flows spontaneously from hotter objects to colder objects, and to get it flow in the opposite direction we have to spend some work. Coffee, சுடு சுடு காஃபி போட்டுட்டோம், நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வச்சிடுறேன். ஓகே, சுடு சுடு காஃபி போட்டுட்டு நான் வெறும் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும், அந்த காஃபி தான் என்னுடைய ஹாட்டர் ரிசர்வாயர் இல்லையா? அந்த காஃபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர் அஃப்கோர்ஸ் அதை விட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ ஒர்க்கு அவ்வளோதான். சரியா, சரி கவனிங்க, இதை கவனிங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நான் இதை மறந்துட்டேன். இப்போ நான் ஒரு காஃபியை கொண்டு வந்து நான் இங்கே வந்து வச்சிடுறேன்டா. சரியா, இப்போ அந்த காஃபி தான் என்னுடைய ஹாட்டர் ரிசர்வாயர். அந்த காஃபியை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அஃப்கோர்ஸ் அதை விட டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா காஃபி ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். ரைட், அப்போ அதை சுற்றி இருக்கிறதா வந்து கோல்டர் ரிசர்வாயர். இப்போ அந்த காஃபியை ஆற வைக்கிறதுக்கு நான் உட்காந்து ஏதாவது எஃபர்ட் போடணுமா? கிடையவே கிடையாது. சும்மா தானா வச்சாலே என்ன ஆயிடும், நமக்கு எனர்ஜி, நமக்கு வந்து என்ன ஆயிடும், இந்த காஃபி வந்து ஆறி போயிடும் இல்லையா? அப்போ நல்லா கவனி, ஹீட் ஃப்ளோஸ் ஸ்பான்டேனியஸ்லி. நான் போய் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க வேணாம், எதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஸ்பான்டேனியஸா தானாவே ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா மூவ் ஆயிடும். ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் வந்து மூவ் ஆயிடும். ஆனால் அதே காஃபி இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு, நான் என்ன பண்ணணும்னா அதை திருப்பி சூடாக்கணும். ரிவர்ஸ் பாசிபிளா? ரிவர்ஸ் வந்து பாசிபிளா? நானா போய் ஹீட் பண்ணாம தானா நடக்குமா? எஸ் ஆர் நோ? தானா நடக்குமா? நடக்காது. ரைட், ஹாட்லேருந்து கோல்ட் ஆகுறது தானா நடக்கும். காஃபியை ஆற வைக்கிறது ஈஸி, ஆனா அதே காஃபியை என்ன பண்ண முடியாது அப்படின்னா திருப்பி வந்து ஆறி போன காஃபியை சூடு பண்றதுக்கு நான் போய் இண்டக்ஷன்ல வைக்கணும், இல்லை அடுப்புல தான் வைக்கணுமே தவிர தானா வந்து நடக்காது. சரியா? ஸோ அதுக்கு நான் எனர்ஜி வந்து கொடுக்கணும். அச்சீஸ் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் ஒர்க். நான் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன? The entropy of a perfectly crystalline material at absolute zero is zero. Absolute zero temperature இருக்கு இல்லையா? So absolute zeroல entropy of a perfectly crystalline material, ஒரு பர்ஃபெக்டான ஒரு crystalline material உடைய entropyனா measure of randomness, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். நாளைக்கு நேமிங் ரியாக்ஷன் படிப்போம், ஓகேவா? நாளைக்கு படிப்போம். ஓகே, entropy of a perfectly crystalline material at absolute zero, zero. அடுத்து போலாமா? போர்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹேங் ஆயிட்டான் வந்துட்டான். எஸ், Hess law of constant heat summation. ஓகே, நம்ம இப்போ வரிசையா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா லாஸையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். Hess law of constant heat summation என்ன சொல்லுது? The enthalpy change of the reaction either at constant volume or constant pressure is the same whether it takes place in single step or multiple step. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த என்தால்பியை நான் எப்படி மெஷர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டெல்டா ஹெச் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். என்தால்பியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? டெல்டா ஹெச் அப்படின்னு தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க. நான் வந்து இந்த டெல்டா ஹெச் ரியாக்டன்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு டெல்டா ஹெச் பி ப்ராடக்டா எனக்கு வந்து மாறுது. டெல்டா ஹெச் ரியாக்டன்ட் வந்து எனக்கு டெல்டா ஹெச் ப்ராடக்ட். சரியா? சோ இதுதான் நல்லா கவனிங்க. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் பிரஷர். இப்போ எனக்கு பிரஷர் வால்யூம் இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ திஸ் கேன் கோ இன் சிங்கிள் ஸ்டெப். ஓகே, நான் இது வந்து ஆறு பி அப்படின்லாம் வச்சுக்கலாம, ஈஸியா வச்சுக்கிறேன். கவனிங்க, டெல்டா ஹெச் ஏ டெல்டா ஹெச் டி இது வந்து சிங்கிள் ஸ்டெப். டெல்டா ஹெச் ஏ டெல்டா ஹெச் டி இது வந்து என்னது அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் என்தால்பி. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி. சரியா? ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி. ஓகே,
ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் ஸ்டெப். ஓகே, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த என்தால்பி சேஞ்சு நீ சிங்கிள் ஸ்டெப்புக்கு கால்குலேட் பண்ணாலும் சரி, இல்லை மல்டிபிள் ஸ்டெப்புக்கு கால்குலேட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல சேம் தான், ரெண்டுமே வந்து சேம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? the enthalpy change in the reaction either at constant volume or constant pressure. இதுல வந்து நமக்கு வால்யூம் இல்லனா pressure வந்து எப்படி இருக்கு அப்படினா கான்ஸ்டன்ட்டா இருக்கு, pressure வந்து எப்படி இருக்கு அப்படினா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. சரியா? அப்போ நமக்கு சிங்கிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி இல்ல மல்டிபிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி என்தால்பி சேஞ்ச் வந்து சேம் தான். இதுதான் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன், which is என்ன தெரியுமா? இப்போ டெல்டா A ல இருந்து D வந்து 1 ன்னு வெச்சுக்கோ. இப்போ இதுல இருந்து இது வந்து 2, இதுல இருந்து இது வந்து 3rd ஸ்டெப், இதுல இருந்து இது வந்து 4th ஸ்டெப்னா 2 + 3 + 4 1 ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் ஸ்டெப்னாலும் சரி மல்டிபிள் ஸ்டெப்னாலும் சரி சேம் தான். ஐசோ தெர்மல் அப்படின்னா என்ன? ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர் இல்லையா? ஸோ டெம்பரேச்சர் சேமா இருந்தா அதை தான் நம்ம வந்து ஐசோ தெர்மல் அப்படின்னு சொல்றோம். ஐசோ தெர்மல் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் one in which temperature of the system remains constant. ஓகே, ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the isothermal. Okay, during the change from its initial to final state, which is change in temperature வந்து எவ்வளோ? dt, change in temperature வந்து எவ்வளோ? it is equal to 0. Okay, so isothermal process அப்படின்னா வந்து என்னது? the temperature வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, which is change in temperature வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவலா இருக்கு, சாரி ஜீரோவா இருக்கு. change in temperature வந்து ஜீரோவா இருக்கு. அடுத்து adiabatic process அப்படின்னா என்ன? the process in which no heat can flow in or out, அதாவது no heat exchange அப்படின்னு அர்த்தம். ஹீட் வந்து உள்ளேயும் வரல, ஹீட் வந்து வெளியேயும் போல, தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் மாதிரி. ஓகேவா? ஸோ Q = 0, அதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சே வந்து 0, ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்சே ஆகல. ஓகே, ஹீட் மூவ்மெண்ட்டே வந்து நடக்கல. சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, the process in which no heat can flow into or out, ஹீட் வந்து நமக்கு உள்ளேயோ வெளியிலயோ மூவ் ஆகவே முடியாது, அதுதான் adiabatic process அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? பார் அப்படின்னாலே என்னது? பிரஷர் இல்லையா? ப்ளீஸ் இன்க்ரீஸ் த திக்னஸ் ஆஃப் த ஃபாண்டா. ஏய், உங்களுக்காக ஒன்று பார்த்து பார்த்து பண்ணண்டா. உண்மையாவா? டு வாண்ட் மீ டு இன்க்ரீஸ் த ஃபாண்ட் ஸோ தட் நான் நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். யாருக்கெல்லாம் கரெக்டா இருக்கு போர்டு? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணேன். எப்போதான் பிளாக் கலர்ல பார்க்க உங்களுக்கு போர் அடிக்கும்ல? எப்பயுமே என்னோட கிளாஸ் பிளாக் கலர் ஸ்லைடு இருக்கும். இது வந்து உங்களுக்கு மேரத்தானுக்காக ஸ்பெஷலா போட்டது. ப்ளூ, இட் லுக்ஸ் குட் ரைட்? ஃபாண்ட் எல்லாம் ஓகே இல்ல? சைஸ் எல்லாம், கண்ணெல்லாம் தெரியுது இல்ல? கண்ணெல்லாம் வலிக்கல இல்ல? ஓகே, கரெக்டா தானே இருக்கு? டன் டன், பர்ஃபெக்ட். ஓகே, நேத்திக்கு வந்து ரெட் கலர் ஸ்லைடு, இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் ஸ்லைடு. ஓகே, டன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஓகே, வாங்க. ஐசோபாரிக் அப்படின்னா என்னது? Isobaric process is defined as one in which pressure of the system remains constant. So pressure of the system வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? We are calling it as the isobaric process. Okay, so இந்த pressure change initial to final வந்து எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும், which is change in pressure வந்து ஜீரோவா இருக்கும். Change in pressure வந்து ஜீரோவா இருக்கும். Okay, next பா, ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? அதுல வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சரியா? சோ ஐசோகாரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் as one in which volume of the system remains constant. So ஐசோகாரிக் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டா வந்து இருக்கும். ஓகேவா? So initial to final change in volume வந்து dv, dvங்கிறதா change in volume. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். தீமினல் பேட்ச் கொஞ்சம் சொல்லுங்க. யூடியூப்ல போடுறது மட்டும் தானே அதுலயும் சொல்லுவீங்க மேம் ப்ளீஸ்? இல்ல, தீமினல் பெய்டு பேட்ச்க்கும் யூடியூபுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். என்ன தெரியுமா? நான் ஜென்யூனா சொல்றேன், நீயே வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தா சொல்லு. இப்போ நாளையிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து நீட் மேரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு காலையில 6 மணிலேருந்து யாழினியன் சார் நீட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
நாளைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்காக நான் நீட் எடுக்க போகல, நாளைக்கு ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கு அப்படிங்கறதுனால. நாளையிலிருந்து கண்டினியூஸா நீட் மேரத்தான் ஒரு பக்கம் இருக்கா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு, 10th ஸ்டாண்டர்ட் மேரத்தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல யூடியூப்ல உங்களுக்கு 12th வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஜெனஸ்ருதிமா மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் நீட்டை முடிச்சுட்டு தான் யூடியூப்ல நாங்கள் வந்து உங்களுக்கு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சொல்லித்தரவே முடியும். ஓகே, பட் தீமின்னல் பேட்ச்ல ஏப்ரல் 15லேருந்து தனியாக கிளாஸஸ், அது வந்து எப்படின்னா ஷெட்யூல்டு, அந்த நாளைக்கு அந்த கிளாஸஸ் நடக்குமா, கரெக்டாக வந்து நடந்துடும். அடுத்த 1 இயர்க்கு பக்காவாக என்னென்னைக்கு என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ தீமின்னல் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா ஷெட்யூல்டா கரெக்டா வந்து நடக்கும். சரியா? இந்த டிஸ்ட்ராக்ஷனால அது வந்து பாதிக்கப்படாது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். யூடியூப்ல நடத்துவோமா? கண்டிப்பா நடத்துவோம். ஆனா இங்க வந்து நமக்கு முன்ன பின்ன இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ கவனிங்க, உங்களுக்கும் எல்லாருக்கும் பண்ணணும் தான் ஆசை. பட் எஸ், இருக்கிறது ஒரு ஆள் தானே, டைம் பத்தாது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே, கவனிங்க. ஐசோகாரிக் ப்ராசஸ்னா வால்யூம் வந்து 0. ஐசோகாரிக் ப்ராசஸ்ல வால்யூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0. டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஒண்ணுமே இல்லை, நான் சொல்றேன், கவனிச்சுக்கோ, காதுல வாங்கிக்கோ. கிப்ஸ் ஃப்ரீ, பிரைட்னஸ் கம்மி பண்ண முடியாது இதுக்கு மேல. ஓகே, ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? வேலை செய்ய எவ்வளோ எனர்ஜி மிச்சம் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, the available energy, என்னடா அது? the available energy to do work in a system. ஓகே, ஒரு ஒர்க் பண்றதுக்கு மிச்சம் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை தான் நம்ம வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, the quantity is this quantity is the energy associated with a chemical reaction that can be used to work. Okay, so chemical energy நம்ம வந்து work-ஆ வந்து கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? so அதாவது எவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண ரெடியா இருக்கோ அதை தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்து G, Gibbs free energy is represented as G equal to H minus Ts. இப்போ delta G, change in Gibbs free energy which is given by delta H minus T delta. Yes, delta H minus T delta. Yes, இவ்வளோ லாஸ் எப்படி ரிமைண்ட் பண்றது? யாருக்கெல்லாம் அந்த கேள்வி இருக்கு மேம்? நிறைய லாஸ் சொல்லி கொடுக்குறீங்க மேம், எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? எஸ், யாருக்கு அந்த கேள்வி இருக்கு? ஃபைவ் மார்க் பிடிஎஃபா அப்லோட் ஆகலையா? ஓகே கைஸ், இம்பார்ட்டன்ட், யாருக்கெல்லாம் 5 மார்க் பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகல? சரி, 5 மார்க் ஆமா, வீடியோ மட்டும் தான் போயிருக்கு, பிடிஎஃப் இல்ல. பிடிஎஃப் கொடுத்துடலாமா? சரி, நான் இப்பவே உங்களுக்கு பிடிஎஃப் தரேன். ஐ வில் கிவ் யூ தி பிடிஎஃப் சாட்ல போட்டுமா? பிடிஎஃப் 5 மார்க் உடைய பிடிஎஃப் வந்து நான் இப்போ உங்களுக்கு சாட்ல தரேன். ஓகே, guys, you can download it now. Okay, top 5 marks அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இது நான் பின் பண்ணி தான் இருக்கும், நீங்க கிளாஸ் முடியறப்ப கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பின் பண்ணியிருக்கேன்ப்பா சாட்ல வந்து டாப் 5 மார்க்ஸ், லைக் எந்தெந்த 5 மார்க்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகணும் அப்படிங்கறத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பக்கா கிளியர்? கேன் வி கண்டினியூ? சரி, பிடிஎஃப் கொடுத்தாச்சுப்பா, நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராப்ளம் பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஓவர் ஸ்பேம், எனக்கு தலை வலிக்குது சத்தியமா. நீ எப்படியே பாரு, ஒரு 2 நிமிஷம் பாரு, எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால் சாட் ஆஃபும் பண்ண முடியல. ஆஃப் பண்ணிட்டா சரி, யாராவது டவுட் கேட்டால் என்ன பண்றது அப்படி இருக்கு.
இப்போ நான் சாட்டை மட்டும் காட்டுறேன், எல்லாரும் இந்த சாட்டை மட்டும் பாரு. என்னத்த சொல்ல, ஒரு நாள் வந்து இல்லை உங்களை பிடிச்சி வச்சு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா உங்களை எல்லாரையும் வந்து கூப்பிட போறேன் ஆஃபீஸ்க்கு. மீட்டப்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி சாட்ல ஸ்பாம் பண்றவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டப் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் வந்து ஒரு இன்விடேஷன் அனுப்பி ஒரு ரூம்ல கூப்பிட்டு இதே மாதிரி சாட்டை உட்காந்து பாரு படி அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நான் கொடுமைப்படுத்த போறேன், சித்திரவதை பண்ண போறேன். சரியா? பார்த்தா எத்தனை பேருக்கு காண்டாவுது, எத்தனை பேருக்கு வந்து அப்படியே காண்டாவுது, மாற்றி மாற்றி இப்படி பண்ணு அப்படி ஒன்று, மேம் ப்ளீஸ் கிளாஸ் எடுங்க மேம், அதை பண்ணுங்க இது பண்ணுங்க, எத்தனை பேருக்கு இரிட்டேட் ஆகுது, அப்படியே பல காது மொக்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? டைம் இல்லைடா நமக்கு, என்ன பேச வைக்காதீங்கடா. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? வாங்க. ஸோ கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா ஒர்க்கு வேலை செய்ய எவ்வளோ எனர்ஜி மிச்சம் இருக்கு. சரியா? the available energy to do work is called as gives free energy. ஓகே, அடுத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்றால் என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்றால் என்ன? பாதையை டிபெண்ட் பண்ணி இல்லை, பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா அது வந்து என்னது அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அது வந்து பாத் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன். ஸோ a state function is thermodynamical, it's a thermodynamical property of system which has a specific value for a given state and does not depend on the path. அதுக்கு ஒரு particular value இருக்கும், ஆனா அது வந்து எந்தவித ஒரு பாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்காது. சரியா? சோ நமக்கு வந்து எந்தவித ஒரு பாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்காது. சரியா? ஓகே, எக்ஸாம்பிள் pressure, volume, temperature, internal energy. Next பாருங்க enthalpy, free energy. ஓகே, enthalpy, free energy, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷனா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து இருக்கும், ஆனா அது வந்து எந்தவித ஒரு பாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, அடுத்து பாருங்க பாத் ஃபங்க்ஷன்னா என்ன? பாத் ஃபங்க்ஷன் என்னும் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. Path function is a thermodynamic property of a system whose value depend on the path by which the system changes from initial to final. So path function வந்து எந்த பாதையை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு, எந்த பாதையை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருந்தா அது வந்து path function. சரியா? அதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா path function. ஓகே, எக்ஸாம்பிள் work, heat. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, work, heatலாம் வந்து path function. இதே நமக்கு இருக்கக்கூடிய pressure, volume, enthalpy, temperature, internal energy இவங்க எல்லாருமே state function. சரியா? so state function என்ன? it is a thermodynamical property. so state function வந்து ஒரு thermodynamical property. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா எந்தவித ஒரு பாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? ஓகே, so இதே வந்து path function பாத்தீங்க அப்படின்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இருந்தா அது வந்து path function. ஓகே, நெக்ஸ்ட் பா, ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்துருக்காங்க, நீ இதை பார்க்காதீங்க, எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்தால்பி எனக்கு இப்போ நான் சாட்ல சொல்லி இப்போ எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க நான் பார்க்குறேன். என்தால்பி என்னது? ஸ்டேட் ஃபங்க்ஷனா பாத் ஃபங்க்ஷனா? குயிக்கா, என்தால்பி என்னது? இட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, என்ட்ரோபி என்னது? ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஹீட் path function. Okay, temperature state function, work path function, free energy state function. Okay, so நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, heat work நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. heat and then work, heat and then work மட்டும்தான் நம்மளுடைய path function. heat and work மட்டும்தான்
path function. மத்தபடி மத்த எல்லாருமே வந்து state functionல தான் வருவாங்க. ஓகேவா? சூப்பரா? நெக்ஸ்ட். Intensive and extensive property என்றால் என்ன? பார்க்கலாமா? The property that depends on the mass or size of the system. அதுக்கு பேர் தான் extensive property. மாத்தி மட்டும் எழுதிராத. எதெல்லாம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் மாஸையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்கோ, எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் மாஸையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதுதான் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதுதான் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதே மாஸ் சைஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இல்லைங்க, இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் வந்து எது இருக்கோ அதுதான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் அப்படின்னா வந்து என்னது? அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நல்லா பாருங்க. வால்யூம் கண்டிப்பா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. மாஸ், இன்டர்னல் எனர்ஜி, இவங்க எல்லாருமே மாஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இல்லையா? அப்போ அது வந்து என்னது அப்படின்னா, அப்போ அது வந்து நம்மளுடைய எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸை டிபெண்ட் பண்ணியிருந்தா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து பாருங்க, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. refractive index, surface tension, density, temperature, molar volume, freezing point, boiling point, இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கோ, ஈஸியா படிச்சுக்கோ. என்னது அப்படின்னா melting point, boiling point, temperature, இது மட்டும் படிச்சுக்கோ. நான் அண்டர்லைன் பண்றேன் 3 எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள். என்னது? temperature, boiling point, melting point, freezing point, boiling point, freezing point. இதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 5 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. திஸ் கேன் பி ஆஸ்க்டு இன் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ டக்குன்னு வந்து லிசன் பண்ணுங்கடா குயிக்கா. எஸ், சூப்பர். டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு U plus PV. Okay, so delta H which is equal to U plus PV. இதுதான் வந்து first equation. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா initial state க்கு எழுதிக்கிறேன். initial state னா H1 which is equal to U1 plus V1. H1 equal to U1 V1. Okay, final state க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா H2 னா U2 B2. final state க்கு H2 U2 B2. Okay, change in enthalpy பாருங்க. ஓகே, H2 minus H1 இதானே சேஞ்ச் இன் என்தால்பி. நல்லா பாரு, இதையும் நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்றோம். அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணிக்கிறோம். அப்போ H2 minus H1, U2 minus U1, V2 minus V1. ஸோ இந்த சேஞ்ச் இன் என்தால்பியை டெல்டா ஹெச்னு எழுதிக்கலாம். சேஞ்ச் இன் யூவை, இன்டர்னல் எனர்ஜியை டெல்டா யூன்னு எழுதிக்கலாம். சேஞ்ச் இன் வால்யூமை டெல்டா வி அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியலுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிடலாம்? டெல்டா அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா யூ வந்து Q plus W, டெல்டா யூ வந்து Q plus W. ஓகே, இப்போ கவனிங்க, எனக்கு இங்க என்ன இருக்கு? டெல்டா ஹெச் ஈக்குவல் டு யூ பிளஸ் பி டெல்டா வின்னு இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த யூக்கு பதிலாக Q plus W-வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பை நல்லா பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஒர்க் டன் விச் இஸ் கிவன் பை மைனஸ் பி டெல்டா வி. ஒர்க் டனுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த ஸ்டெப்ல பி டெல்டா வி அப்படின்னு நான் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? பிளஸ் பி டெல்டா வி மைனஸ் பி டெல்டா வி கேன்சல் ஆயிடும். அப்போ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு QP அப்படின்னு கிடைக்குது. டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு QP. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. PV ஈக்குவல் டு NRT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ PV equal to NRT, P initial, N initial, P final, N final. இப்போ final minus initial நம்ம வந்து எழுதிக்கிறோம். Focus only on the volume and number of moles. Okay, so P delta V equal to delta N RT. Okay, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த P delta V க்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? delta N RT அப்படின்னு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. delta NG RT ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல I am going to substitute it. Okay, delta H equal to QP அப்படின்னு இருக்கா? So இந்த delta H which is equal to இருங்க delta NG RT, delta H equal to delta U plus delta U
equal to Q plus W. Delta U plus P delta V. Delta U plus P delta V. இது இருக்கு இல்லையா? இது இருக்கு இல்லையா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இதுல P delta V வேல்யூ இருக்கா? அந்த P delta V ல தான் NRT நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். இந்த P delta V ல தான் இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம்? NRT சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு டெல்டா Hக்கும் டெல்டா Uக்கும் நமக்கு வந்து ரிலேஷன் கிடைக்குது. ஓகே? நான் ஒரு வாட்டி இதை ரீகால் பண்றேன். திருப்பி நல்லா கவனிங்க. So that when you get the PDF இன்னும் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரியா? derive separately. ஓகே. செப்பரேட்லி ஒரு வாட்டி டிரைவ் பண்ணிடலாமா? லிசன் பண்றீங்களா? ஓகேடா. ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னதுன்னா H equal to U plus PV. H equal to U plus PV. இப்போ நல்லா பாருங்க, இனிஷியல் நான் வந்து எழுதிக்கிறேன். இனிஷியல்னா H1 equal to U1 plus PV1. அதே மாதிரி ஃபைனல் H2 equal to U2 plus PV2. இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே சேஞ்ச். அப்போ டெல்டா H2 minus H1 equal to U2 minus U1 plus PV2 minus V1. சரியா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இது 2 இது 1ன்னு வச்சுக்கோ. 2 minus 1 பண்ணிக்கிறேன். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ இதுதான் என்னது அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி. அப்போ இது டெல்டா H. இது வந்து என்னது? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ சேஞ்ச் இன் U பிளஸ் P டெல்டா V. ஸோ சேஞ்ச் வந்து நம்ம டெல்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியலை என்னன்னு எழுதிக்கலாம்? டெல்டா அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். ஓகே? நீங்க தெரிஞ்ச மாட்டீங்கப்பா. ஓகே? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா as per first law of thermodynamics. first law படி நல்லா கவனிங்க. delta U which is equal to Q plus W. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நம்ம செப்பரேட்டாவே போடலாம். இப்போ இது வரைக்கும் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் லா படி delta U equal to Q plus W. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இந்த delta U equal to Q plus W-வை போன ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ டெல்டா யூக்கு பதிலா Q பிளஸ் W பிளஸ் P டெல்டா V. இதுதான் டெல்டா H. ஓகே? டெல்டா யூக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன்? Q பிளஸ் W. ஓகே? புரிஞ்சுதா? சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒர்க் டன் வந்து நம்ம மைனஸ் P டெல்டா V அப்படின்னு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஒர்க் டனுக்கு வந்து மைனஸ் P டெல்டா V. இதுக்கு இப்போ டபிள்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? மைனஸ் P டெல்டா V சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பிளஸ் P டெல்டா V. ஓகே? ஸோ பிளஸ் P டெல்டா V மைனஸ் P டெல்டா V நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா டெல்டா H ஈக்குவல் டு Q அப்படின்னு கிடைக்குது. டெல்டா H which is equal to Q அப்படின்னு கிடைக்குது. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இது வரைக்கும் QP எங்கேயோ என்னமோ தப்பு பண்ணிட்டோமே. QP எப்படி வந்தது? ஓகே? ஸோ வாங்க கவனிங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இது இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா we all know the ideal gas equation PV equal to nRT. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ PV equal to nRT. ஸோ இங்க நல்லா நடந்து பாருங்க. P V initial and then N initial RT. அதே மாதிரி final P V final N final RT. இப்போ final minus initial நம்ம பண்றோம். final minus initial நம்ம வந்து பண்றோம். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா P VF minus VF minus VI which is equal to NF minus NI RT. Okay? So அப்ப P delta V இது வந்து என்னது? delta V ன்னு எழுதலாமா? equal to இது என்ன எழுதலாம்? delta N G RT. ஓகே? ஸோ நான் இதுதான் எடுத்துக்கிறேன். P delta V க்கு பதிலா delta N G RT சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ P delta V க்கு பதிலா நான் என்ன பண்றேன்? delta N G RT சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ delta H which is equal to delta U plus என்ன எழுதிரும் இங்க நம்ம
delta Ng RT. கரெக்டா? So delta Ng RT. இதுதான் நம்மளுடைய ரிலேஷன். இதுதான் நம்மளுடைய ரிலேஷன். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா what is the usual definition of entropy? entropy உடைய யூனிட் வந்து என்னது? ஸோ entropy அப்படிங்கிறது வந்து it is measure of randomness or disorderness of a system. ஸோ entropy அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா it is measure of randomness or disorderness. ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளோ ரேண்டமா இருக்கு, எவ்வளோ டிஸார்டரா இருக்கு, அதுதான் வந்து என்னது அப்படின்னா it is entropy. ஓகே, இப்போ இந்த entropy is equal to heat energy divided by constant temperature. So இந்த entropy நம்ம எப்படி calculate பண்றோம் அப்படின்னா entropy is given by heat energy by temperature. Entropy is given by heat energy by temperature. Okay, so இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட்ஸ் வந்து நான் வந்து எழுதணும். சரியா? யூனிட்ஸ் வந்து எழுதணும். So entropy உடைய யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is joule per kelvin. SI யூனிட் மட்டும் எழுதினா கூட போறோம், joule per kelvin. So entropy அப்படிங்கிறது once more நான் கண்டிப்பா சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. entropy அப்படிங்கிறது வந்து it is measure of randomness or disorderness. ஒரு randomness இல்லனா disorderness நம்ம மெஷர் பண்றது தான் entropy அப்படின்னு வந்து சொல்றோம். So entropy is given by heat energy but divided by temperature. So Q divided by T தான் நம்மளுடைய entropy and joule per Kelvin is the unit. Next பா, predict the feasibility of the reaction. Predict the feasibility of the reaction. Actually இந்த சாப்டர்ல இன்னும் நிறைய क्वेश्चंस வந்து இருக்கு. இன்னும் நிறைய क्वेश्चंस வந்து இருக்கு. சரியா? பிரேக்கா? அதுக்குள்ளயா வேணுமா பிரேக்? பிரேக் விட்டா நம்ம அப்படியே போய்டுவோம்டா. Do we need a break now? எவ்வளவு நேரம் ஆச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி? நடுவுல பிரேக் இருந்துச்சா? இல்ல. 5:30 ஸ்டார்ட் பண்ணோம், 5:15 ஸ்டார்ட் பண்ணோம், 6:15, 7:15, 2 hours ஆகுது. பிரேக் வேணுமா வேண்டாமா? குயிக்கா சொல்லுங்க. ஆனா பட் யூ ஹேவ் டு கம். Answer the poll. Just 10 minutes தான். 10 minutesக்கு மேல கிடையாது. பிரேக் வேணும்னா கூட 10 minutesக்கு மேல கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த 50-50 தான். once more சொல்லி தரேன்டா, கவலைப்படாத. நிறைய 2 மார்க் 3 மார்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிடலாம். 54-46 என்னடா இது? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. Don't confuse. 50-50 ஓகே, எல்லாரும் இன்னும் ஓட் பண்ணல. எல்லாரும் ஓட் பண்ணுங்க. if you need a break let me know. no need தான் நிறைய பேர் இருக்கீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி வெறும் 1.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஓகே, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா? பிரேக்கா? 5 minutes மட்டும், not less than 5 minutes. ஓகே, everybody 5 minutesல everybody be back. ஓகே, புரிஞ்சுதா? நோ தான் அதிகமா என் கண்ணில் வந்து படுது. ஆனா கண்டிப்பா வாங்க, தயவுசெய்து காணா போயிடாதீங்க. வெறும் 5 minutes தாண்டா, தயவுசெய்து வா. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் வெறித்தனமா படிக்க போறோம். ஓகே, பி பேக் வித் ஸ்ட்ராங் எனர்ஜி. ஓகே,
Yep, the time up. Be back, everybody. Let's start. So now, திருப்பி back with all energy. நம்ம start பண்ணலாம். Predict the feasibility. Feasibility அப்படினா possibility. சரியா? Predict the feasibility. Feasibility அப்படினா என்னது? Possibility of a reaction. Okay. When both delta H and delta S வந்து பாசிட்டிவா இருக்கு. Both delta S and delta S வந்து நெகட்டிவா இருக்கு. Delta H decreases but delta S வந்து increases. Okay. Delta H அப்படிங்கிறது வந்து என்னது? It is change in enthalpy. Okay. Delta H வந்து என்னது? It is change in enthalpy. இதே delta S வந்து என்னது? It is change in entropy. Delta S வந்து என்னது? It is change in entropy. Okay. இப்போ டெல்டா H டெல்டா S ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா டெல்டா G வந்து நெகட்டிவா இருக்கும். டெல்டா G வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஓகே, எப்படி மேம் சொல்றீங்க? எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. என்னது? delta G which is equal to delta H minus T delta S. இல்லையா? delta H minus T delta S. நீ பார், இது பாசிட்டிவ் அப்படின்னா எனிவே எனக்கு T டெம்பரேச்சர் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ரைட்? டெம்பரேச்சர் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. அப்போ டெல்டா G வந்து நெகட்டிவ். டெல்டா G என்னது? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவா இருந்தாலே, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவா இருந்தாலே அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸா இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும். இப்போ டெல்டா G இஸ் பாசிட்டிவ் அட் லோ டெம்பரேச்சர். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். ஓகே, சோ இதே இந்த டெல்டா G வந்து நமக்கு பாசிட்டிவா இருந்தா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, அடுத்து பாருங்க, delta G, delta H, delta S ரெண்டு பேருமே நெகட்டிவ் அப்படின்னா then delta G to be negative if only the reaction is carried out in low temperature. இப்போ நல்லா கவனிங்க, delta G which is equal to delta H minus T delta S இல்லையா? எனக்கு இந்த delta H ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ், delta S ஓட வேல்யூவும் வந்து நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு இந்த delta G எப்போ எனக்கு நெகட்டிவா இருக்கும்? எப்போ எனக்கு வந்து நெகட்டிவா இருக்கும்? கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப மட்டும்தான் எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஸோ லோ டெம்பரேச்சர்ல எனக்கு வந்து ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். ஹை டெம்பரேச்சர்ல வந்து அது வந்து எனக்கு நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல நான் ஸ்பான்டேனியஸ் அண்ட் லோ டெம்பரேச்சர்ல வந்து ஸ்பான்டேனியஸ். ஓகே, அடுத்து டெல்டா H வந்து நெகட்டிவ் பட் டெல்டா S வந்து பாசிட்டிவ். டெல்டா H வந்து நெகட்டிவ் பட் டெல்டா S வந்து பாசிட்டிவ். அப்போ கண்டிப்பா டெல்டா G நெகட்டிவா தான் இருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ். ஸோ மொத்தத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டெல்டா G வேல்யூ இருக்கு இல்லையா? இட் ஷுட் பி நெகட்டிவ். டெல்டா G வேல்யூ நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். டெல்டா G பாசிட்டிவ்னா அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும். டெல்டா G 0 அப்படின்னா என்னது? டெல்டா G 0னா அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னா என்ன? என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் a substance is defined as the change in enthalpy of a system when 1 mole of the substance is completely burnt in excess of air or oxygen. ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பர்ன் பண்றேன். 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பர்ன் பண்றேன். எப்படி பர்ன் பண்றேன்? எக்ஸஸ் ஆஃப் ஏர். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் ஏர், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் வந்து பர்ன் பண்றேன். சரியா? 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பர்ன் பண்றேன். அப்போ இந்த என்தால்பி எவ்வளவு மாறுதோ அதுதான் என்தால்பி ஆஃப் கம்பஷன். கம்பஷன்னால என்னடா அர்த்தம்? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல பர்ன் பண்றதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பஷன் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? ஸோ ஒரு மோலை நான் வந்து கம்பஷன் பண்ணேன், பர்ன் பண்ணேன். ஒரு மோலை நான் வந்து பர்ன் பண்றதுக்கு ஹவு மச் என்தால்பி எனக்கு வந்து இதுல வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மோலை பர்ன் பண்றப்போ எனக்கு ஹவு மச் என்தால்பி சேஞ்ச் வந்து இருக்குமோ அதை தான் என்தால்பி ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி? Molar heat capacity may be defined as the amount of heat absorbed by 1 mole of substance to rise in temperature by 1 Kelvin.
நல்லா கவனிங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? 1 mole of substance. மோலார்னாலே மோல் ஞாபகம் வச்சுக்கோ. 1 mole of substance வந்து 1 Kelvin temperature increase ஆக 1 mole of substance வந்து 1 Kelvin increase ஆக 1 Kelvin increase ஆக how much amount of heat எனக்கு வேணும்? 1 mole of substance நான் 1 Kelvin temperature நான் வந்து heat பண்றதுக்கு how much heat எனக்கு வேணும்? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா molar heat capacity. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா molar heat capacity. ஓகேவா? So molar heat capacity is given by joule per Kelvin per mole. Okay? Joule per Kelvin per mole unit. Okay? மேம் நெக்ஸ்ட் இயர் யூடியூப்ல டெய்லி லைவ் நடக்கும்டா கவலைப்படாதடா. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம். முதல்ல நாளைக்கு எக்ஸாமை பாரு. Define the calorific value of food. What is the unit of calorific value? The amount of heat produced in calories when 1 gram of food is completely burnt. 1 gram of food வந்து நம்ம என்ன பண்றோம்னா burn பண்றோம். 1 gram of food வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா burn பண்றோம். So burn பண்றப்போ எவ்வளோ heat வந்து produce ஆகும்? 1 gram of food burn ஆகிறதுக்கு, burn என்னது கம்பஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் வந்து தேவைப்படுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் கேலோரிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதை தான் என்னன்னு சொல்றோம்? கேலோரிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? ஸோ கேலரிஸ் இஸ் கிவன் பை கேலரிஸ் பர் கிராம். கேலரிஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? கேலரிஸ் பர் கிராம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே? யூனிட். என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னா என்ன? Enthalpy of neutralization is defined as the change in enthalpy of a system when 1 gram equivalent of acid is neutralized by 1 gram equivalent of base or vice versa. இப்போ 1 gram equivalent of acid நான் என்ன பண்ண போறேன்னா நியூட்ரலைஸ் பண்ண போறேன். எதை வச்சு? பேஸை வச்சு. 1 gram equivalent of base நான் வந்து நியூட்ரலைஸ் பண்ண போறேன். எதை வச்சு? ஆசிடை வச்சு. சரியா? சோ அது பண்றதுக்கு இந்த சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளவோ அதை தான் நம்ம என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன், அதை தான் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் டிஃபைன்ட் as the change in enthalpy of a system when 1 gram equivalent of acid வந்து நம்ம 1 gram equivalent of base ஆல நியூட்ரலைஸ் பண்றோம் or vice versa. ஓகே? சோ நல்லா கவனிங்க. HCl வந்து என்னது? ஆசிட் இல்லையா? HCl வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஆசிட். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் அ பேஸ். அது வந்து என்னது? பேஸ். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் இந்த குளோரினும் சேர்ந்து NaCl சால்ட்டா வெளில போயிருக்கு with elimination of water. Okay, so acid plus base is giving me salt plus water. Okay, இதுதான் neutralization reaction. அடுத்து lattice energy என்றால் என்ன? The amount of energy required to completely separate the constituent ions from crystal lattice to a infinite distance. ஒரு crystal lattice இருக்கு, ஒரு NaCl crystal lattice இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போதான்டா பிரேக் விட்டு 5 நிமிஷம், உடனே டின்னர் பிரேக்கா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. சரியா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டின்னர் பிரேக் எடுக்கலாம். ஓகே? ஸோ கவனிங்க, பிரேக்குக்கு நடுவில் கிளாஸ் இருக்கக்கூடாது, கிளாஸுக்கு நடுவில் தான் பிரேக் இருக்கணும். ஓகே? ஸோ லாட்டிஸ் எனர்ஜினா என்ன தெரியுமா? இப்போ NaCl இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த NaCl கிறிஸ்டலில் வந்து சோடியம்க்கு ஒரு இடம் இருக்கும், குளோரினுக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகி இருக்கிறதா நம்ம வந்து ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே? ஸோ அந்த கிறிஸ்டல் லாட்டிஸை நான் என்டையராக வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகே, which is amount of energy required to completely separate sodium ion தனியா, chlorine ion தனியா. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற அயான்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிக்க எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ, தனித்தனியா பிரிக்க எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அதை தான் லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம், இல்லைனா லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லாட்டிஸ் என்தால்பி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? குட். அடுத்து பாருங்க, வாட் ஆர் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ்? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி வந்து என்னது? Important, very important. Okay, so the reaction that occurs under the given set of conditions without any external driving force is called as spontaneous reaction. அதாவது யாரும் உன்கிட்ட வந்து இல்ல வெட்டியா சாட்ல கதை பேசாத, வெட்டியா சாட்ல மெசேஜ் போடாத, கிளாஸை டைவர்ட் பண்ணாத அப்படின்னா சொல்லவே வேண்டாம். நீயே அமைதியா வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்ப.
ஓகேவா? யூ யோர் செல்ஃப் நோ. எக்ஸ்டர்னலா உனக்கு வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து வேண்டவே வேண்டாம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். சரியா? எவ்வளோ சொன்னாலும் நான் அப்படிதான் கதை பேசுவேன், அப்படிதான் நான் வந்து வேஸ்டா டைம் போக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். சரியா? ஓகேவா? மேம் திட்டினா மட்டும்தான் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, என்னது ஜாக்கப் மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஹார்ட் ஒர்க். ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ இன் மை லைஃப். யூ மேம், மறைக்காம யாழ் சார் கிட்ட அன்றே கணித்தார் யாழ் சார் என்ற டைலாக் மட்டும் சொல்லிடுங்க. சொல்லிடலாமா? இப்பவே சொல்லிடுறேன். ஓகே, யாழ் சார் ஜாக்கப் வந்து உங்ககிட்ட வந்து அன்றே கணித்தார் யாழ் சார் அப்படிங்கிற டைலாக்கை மட்டும் சொல்ல சொன்னார். ஓகேவா? சொல்லிட்டேன். ஏன், எதுக்காக? why this dialogue? ஜான் ஜேக்கப். கண்ணாடி போட மாட்டேனே, உங்க கண்ணாடி எனக்கு தெரியும். ஜான் ஜேக்கப், thank you, you are wonderful. அதான் ஏன் 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 அன்றே கணித்தார் யாழ் சார் வருது? அது நானே எதுக்கோ சொன்னேன். நான் சொன்னது வந்துடுச்சுன்னா மார்க் வந்துடுச்சுன்னா அன்றே கணித்தார் அந்த மாதிரி சொன்னுங்க அப்படின்ட்டு எதுக்கோ சொன்னேன். எனக்கும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி, ஓகே, சொன்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ப்ரூஸ்டர்ஸ் லாவா? ப்ரூஸ்டர்ஸ் லாக்கா? ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். சரியா? வாங்க வாங்க வாங்க. ப்ரூஸ்டர்ஸ் லாக்கு, ப்ரூஸ்டர்ஸ் லா கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருக்கேன். அதான் இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடையாளம். கிளாஸ் எடுக்கிறப்ப எல்லா இண்டீடுக்கு ஃபுல்லா கவனிச்சிருக்கான். அதனால தான் சார் ஒரு கிளாஸ் நடத்துறப்போ நடுவில் சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு. அது கரெக்டா வந்து வந்திருக்கு. ஓகே, reaction that occurs under the given set of condition without any external driving force. அதுக்கு எக்ஸ்டர்னலா வந்து எந்த வித டிரைவிங் ஃபோர்ஸும் வந்து தேவையே கிடையாது. அதுதான் என்னது அப்படின்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதுதான் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஓகே, the necessary condition for ஸ்பான்டேனியஸ் என்னது அப்படின்னா டெல்டா ஜி வந்து நெகட்டிவா இருக்கணும் தலை, அவ்வளவுதான். டெல்டா ஜி வந்து எப்படி இருக்கணும்? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்கணும். ஓகே, enthalpy change of the process வந்து negative அப்படின்னா then the process is exothermic. when the process is exothermic அப்போ வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். which is நல்லா கவனிங்க, டெல்டா H நெகட்டிவா இருந்தாலும் அந்த process வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கும். டெல்டா S பாசிட்டிவா இருந்தாலும் அந்த process வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா வந்து இருக்கும். ஓகே, ஆக மொத்தம் என்னது? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ டெல்டா G வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கணும். டெல்டா G வேல்யூ நெகட்டிவா இருக்கணும். அப்போ ஸ்பான்டேனியஸா அந்த ரியாக்ஷன் வந்து இருக்கும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் குயிக்கா படிக்கலாம். கவனிங்க கவனிங்க கவனிங்க, பயங்கர ஃபாஸ்டா குயிக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். ஓகே okay, so Gibbs free energy is defined as the part of total energy of a system available for the conversion to do work. அதாவது வேலை செய்ய எவ்வளவு எனர்ஜி வந்து ரெடியா இருக்கோ அதுக்கு பேர் தான் Gibbs free energy. okay, so how much energy is there? எவ்வளவு எனர்ஜியை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க்கா மாற்ற முடியும், எவ்வளவு எனர்ஜி நீங்க வந்து ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதெல்லாம் தியரி கொஸ்டின் தான், நீயே படிச்சுக்கலாம் என்ட்ரோபியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ எனர்ஜி நீங்கள் வந்து ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? H மைனஸ் TS. H தான் எனர்ஜி, S தான் எனர்ஜி ஆர் என்தால்பி. ஓகே, T தான் டெம்பரேச்சர், S தான் என்ட்ரோபி. இந்த G வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? அது எந்தவித பாதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து கவனிங்க, டெல்டா ஜி வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குமா இருக்காதா? மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அது நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? சோ G நம்மளுடைய கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a extensive property. It is a extensive property, whereas delta G becomes intensive property for a closed system. இதே ஒரு closed system வெச்சுக்கோ. closed systemனா என்ன தெரியுமா? ஹீட் வெளியில எஸ்கேப் ஆகாதுன்னு அர்த்தம். ஹாட் பேக்ஸ் எடுத்துக்கோ. ஹாட் பேக் இல்லனா வந்து what is there?
தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து அதை விட்டுட்டு வெளியில போகாது இல்லையா, ஹீட் வந்து அதை விட்டுட்டு வெளியில வந்து போகாது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ல வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as the இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஒரு க்ளோஸ் சிஸ்டம்ல அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா வந்து இருக்கும். ஓகே, both g and delta g values are correspond to the system only. இப்போ நல்லா கவனிங்க, இந்த delta g which is equal to delta h minus t delta s வச்சு தான் ஒரு 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 ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கா இல்ல நான் ஸ்பான்டேனியஸா இருக்கா அப்படிங்கறதே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கா இல்ல நான் ஸ்பான்டேனியஸா இருக்கா அப்படிங்கறதே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நல்லா கவனிங்க, இந்த டெல்டா ஜி நெகட்டிவ்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும், டெல்டா ஜி பாசிட்டிவ்னா அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும், டெல்டா ஜி ஜீரோனா அந்த ப்ராசஸ் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்டர்னல் எனர்ஜியும் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாஸ். ஓகே, இன்டர்னல் எனர்ஜியும் ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். 2 பாயிண்ட் பேர் அப்படியே காப்பி தான். போன கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் அப்படியே சேமா தான் வருது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, the change in internal energy of a system is expressed as delta U equal to delta F minus I. அது என்னது? final minus initial. Okay, so நல்லா பாருங்க, change in internal energy is given by final internal energy minus initial internal energy. Final internal energy minus initial internal energy. புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல நோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து இருக்கும். ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து 0. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து பாருங்க, இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இந்த ஃபைனல் ஸ்டேட், ஈஸிடா, நீ இப்போ இந்த கவனிய, இந்த டெல்டா யூ வந்து என்னது? இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் இல்லையா? இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் இல்லையா? நல்லா பாரு, இப்போ நமக்கு 2 கண்டிஷன். இந்த ஃபைனல் வேல்யூ அதிகமா இருக்கு இனிஷியலை விட, இனிஷியல் வேல்யூ அதிகமா இருக்கு ஃபைனலை விட. அப்போ ஃபைனல் வேல்யூ அதிகமா இருக்குன்னா பாரு, இது வந்து 10, இது 5, இது 10, இது 5னா டெல்டா யூ வேல்யூ எப்படி இருக்கும்? 10 மைனஸ் 5 5, பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவா இருக்கும். இதே இந்த வேல்யூ பெருசா இருக்கும், இது 10, இது 5, இனிஷியல் அதிகமா இருக்கு ஃபைனல் கம்மியா இருக்கு. அப்போ 5 மைனஸ் 10 மைனஸ் 5 வரும். அப்போ டெல்டா யூ வேல்யூ நெகட்டிவா வரும். அதாண்டா அடுத்த பாயிண்ட். ஃபைனல் யூ ஃபைனல் வந்து கிரேட்டர் தேன் யூ இனிஷியலா இருந்தா டெல்டா யூ பாசிட்டிவா இருக்கும். யூ இனிஷியல் வந்து அதிகமா இருக்கு ஃபைனல் விட அப்படின்னா டெல்டா யூ நெகட்டிவா இருக்கும். புரிஞ்சுதா? அததான் இந்த 2 பாயிண்ட்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்க்கலாமா? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? இன்டர்னல் எனர்ஜி அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எல்லாருக்கும் கிளியரா? எஸ். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? எஸ், சூப்பர். அடுத்து போலாமா? ரிவர்சிபிள் எனர்ஜி போலாமா? வாங்கப்பா. ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன? ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ல ஒரு டைரக்ஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்லயும் நடக்குது, பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இதே ஒரு சைட்ல ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் நடக்குது அப்படின்னா, ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இர்ரிவர்சிபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குது, பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் நடக்குது, 2 டைரக்ஷன்லயுமே அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா தட் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். தட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இல்ல ஒரே டைரக்ஷன்ல தான் நடக்குது அப்படின்னா அது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. The driving force for reversible process வந்து small. Driving force for reversible process வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும்.
இதே irreversible ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டெஃபினட்டா இருக்கும். irreversible ப்ராசஸ்க்கு டெஃபினட்டா ஒரு பர்టిక్యులர் வேல்யூ வந்து இருக்கும். ஒர்க் டன் வந்து அதிகமா இருக்கும். ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து அதிகமா இருக்கும். இதே irreversible ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து கம்மியா இருக்கும். மூணே பாயிண்ட் தான். ரெடியா? சோ ஒரு டைரக்ஷன்ல தான் நடந்துச்சுனா ரிவர்சிபிள், இல்ல ரெண்டு டைரக்ஷன்லயும் நடந்துச்சுனா irreversible. சோ ரிவர்சிபிள்ல டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது அந்த ரியாக்ஷன் நடக்க தேவைப்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லையா? அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதே நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து பாருங்க, ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து அதிகம், ஒர்க் டன் இன் irreversible ப்ராசஸ் வந்து கம்மி. அடுத்து பா, ரிலேஷன் பிட்வீன் சிபி சிவி பார்க்கலாமா? இட்ஸ் a 5 mark question. யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல? எஸ், லைக் தட்டி விடுங்க. ஓகேவா? கவனிக்கலாமா? யாரெல்லாம் சிபிசிவி முடிச்சிட்டீங்க? 12th ஃபேர்வெல்ல ஒரு குட்டி பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க ரெண்டு ரூம் தான் இருக்கு. ரெண்டு ரூமுமே வந்து ஆக்குபைடா இருக்கு. அங்க தமிழன் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, இந்த ரூம்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து 12th ஃபேர்வெல் வந்து இல்ல. 5K லைக்ஸுக்கு தான். சேட் ஸ்டோரி. சேட் ஸ்டோரி. என்ன, எனக்கு அது சேட் ஸ்டோரி, உனக்கு அது வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஓகேவா? எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ், எத்தனை மணி வரைக்கும் வச்சா இருப்பீங்க? இன்னைக்கு முடிக்கிற வரைக்கும், சாகும் வரை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். டுடே till we complete there will be class. ஓகே, முடிக்கிற வரைக்கும் கிளாஸ் கிடையாது. ஓகே, வாங்க கவனிக்கலாம். ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. சிபிக்கும் சிவிக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி அந்த ஹெச்சுக்கும் யூக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ல ஒரு கொஸ்டின், ஒரு ஈக்குவேஷன் வந்து எழுதினோம். ஞாபகம் இருக்கா? என்தால்பி, என்தால்பியோட ஈக்குவேஷன் எழுதுறோம். H which is equal to U plus PV. H which is equal to U plus PV. கரெக்டா? இப்போ 1 mole of gasக்கு, 1 mole of gasக்கு நமக்கு தெரியும் PV equal to nRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி PV equal to nRT. நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல PVக்கு பதிலா இந்த nRTயை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அதை தான் பண்ண போறேன். அப்ப H is equal to U plus nRT. புரியுதா? U plus nRT. இதோ பார், PV equal to nRT, H is equal to U plus PV. ஸோ அந்த PV இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த nRTயை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு T. நான் என்ன பண்றேன்னா அடுத்த ஸ்டெப்ல வந்து இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். என்ன டிஃபரன்ஷியேஷன்? பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். அப்போ dou H by dou T. ஓகே, dou H by dou T which is equal to T capital A போட்டுக்கலாம். So dou H divided by dou T which is equal to, அதே மாதிரி அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா dou U divided by dou T. ஓகே, dou U plus dou T. அண்ட் அந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இவங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ வெறும்னா வந்து நீங்க இந்த T-யை மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. அப்ப NR dou T divided by dou T. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, நம்ம இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ ஒண்ணுமே இல்ல. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த dou H by dou T இருக்கு இல்லையா? இந்த dou H by dou T அதை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா CPன்னு எடுத்துக்கிறேன். இந்த dou H by dou T தான் நான் CP அப்படின்னு எடுத்துக்கிறேன். dou U by dou T ன்னு இருக்கா? dou U by dou T அதை தான் CVன்னு எடுத்துக்கிறேன். அதை தான் CV அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இங்க என்ன மீதி என்ன வேல்யூ கிடைக்கும்? T, இது dou T கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா plus NR அப்படின்னு கிடைக்குமா? புரிஞ்சுதா? அப்புறமா CV அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் போயிடுச்சுன்னா CP minus CV equal to NR. CP minus CV equal to NR. அவ்வளோதான். இட் இஸ் வெரி ஈஸி. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? சாட் பறக்குது, என்னால் சாட்டே பார்க்க முடியல. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? அவ்வளவுதான். இந்த dou H by dou T தான் என்னன்னு நான் எடுத்துக்கிறேன். dou H by dou T தான் நான் வந்து
சிபின்னு எடுத்துக்கிறேன். அப்புறமா ∂u/∂t தான் நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன், சிவின்னு எடுத்துக்கிறேன். ∂u/∂t தான் சிவின்னு எடுத்துக்கிறேன். அது ஜஸ்ட் நான் அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து 8th சாப்டர். எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். சாப்டர் டக்கு டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க சாட்ல. அடுத்த சாப்டர் போயிடலாம். 8, 9, 10 இன்னும் 3 சாப்டர் தான். ஓகே, சூப்பர். ஸோ 8th சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் இன்னும் எவ்வளோ ஸ்லைட் இருக்கு? 90ல இருக்கோண்டா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து we have என்னடா பயம் காட்டுது, 171ல 90 முடிச்சிருக்கோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவ்வளோ ஸ்லைடு இருக்கு. ஓகே, குட். ஃபயர் போட்டாச்சு. நம்ம வந்து இதுக்கப்புறமா பயங்கரமா படிக்கணும். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்றால் என்ன? இந்த சாப்டர் ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்து ஒரு 20 minutes 30 minutes இந்த சாப்டர் முடிக்கலாம். ஓகே, at any instant the rate of chemical reaction at given temperature is directly proportional to product of active mass of the reactant at that instant. ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ. ஒரு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனோட ரேட் இருக்கு இல்லைங்க, ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து எதுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷன். ஓகே, ரியாக்டன்ட்ஸுடைய கான்சென்ட்ரேஷனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அவ்வளோதான். இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத போறோம். அட் எனி இன்ஸ்டன்ட், எந்த ஒரு தருணத்திலும், த ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல directly proportional to the product of active mass of the reactant. So இந்த reactant உடைய active mass என்னது? concentration. product அப்படின்னு ஏன் சொல்றாங்க? எக்ஸாம்பிள் நீ பார். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இப்படிதான் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, A plus B which is giving me C plus D அப்படின்னு. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, law of mass action படி ரேட் எழுதிக்கிறேன். அப்போ rate is directly proportional to product of active mass of reactants. Products of active mass of reactant. கரெக்டா? A and B. ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், law of mass action சொல்றோம். அப்போ ரேட் வந்து directly proportional to reactant, அதோடைய பவர்ல வந்து x. ஓகே, x y அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த x y லாம் தான் என்னன்னா ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். இந்த x y லாம் தான் என்னது? ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, அடுத்து 𝐓𝐴 பிரின்சிபல் அப்படின்னா என்ன? இப்போ ஒண்ணுமே இல்லை, நீ எக்ஸாம்னு சொல்லிட்டு தானே இப்போ வந்து நீ கண்விழிச்சு படிக்கிற. எக்ஸாம்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குறீங்களோ பார்க்க மாட்டீங்களோ, பட் நிறையா சாக்ரிஃபைசஸ் நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா? இப்போ எக்ஸாம் முடிச்சோடனே எவ்வளோ தூக்கத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து தூங்குவோம் இல்லையா? இங்கே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீவ் பண்ணிப்போம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ரிலீவ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ ஸ்டேட் 𝐓𝐴 பிரின்சிபல் என்னது அப்படின்னா, நான் வந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு சிஸ்டம் வந்து எதுல இருக்கு அப்படின்னா ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஒரு ரியாக்ஷன், ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம்ல. பாம் கேலோரிமெட்ரி, நல்ல கேள்வி. அந்த கொஸ்டின் இருந்துச்சு, நான் தான் தூக்கிட்டேன். ஏன்னா அந்த டயக்ராம்லாம் கஷ்டமா இருந்துச்சு, கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பட் நான் தான் வந்து டெலீட் பண்ணேன். படிக்கிறேன்னா படிச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா? கவனிக்கலாமா? வாங்கப்பா. இப்போ ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குடா, சரியா? நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, அதோட ஈக்குலிபிரியம் நான் போயிட்டு டிஸ்டர்ப் பண்றேன். எப்படி டிஸ்டர்ப் பண்றேன்? இதர் ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன், இல்லைனா ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன், இல்லைனா போய் ப்ரெஷரை மாத்தி விட்டுறேன், இல்லைனா நான் போயிட்டு டெம்பரேச்சரை மாத்தி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், அந்த ரியாக்டன்ட் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கா, நான் அதை போயிட்டு வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றேன். சரியா? நான் போயிட்டு அதை வந்து என்ன பண்றேன், டிஸ்டர்ப் பண்றேன். ஓகே, ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்றப்போ அந்த சிஸ்டம் திருப்பி எப்படி அது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணிக்கும், திருப்பி எப்படி அது வந்து ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் பண்ணிக்கும். சரியா? அதுக்கு பேரு தான் 𝐓𝐴 பிரின்சிபல். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா 𝐓𝐴 பிரின்சிபல். ஓகே, ஃபேர்வெல் உண்டு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இஃப் a system at equilibrium is disturbed by modifying the reaction conditions, then the system adjusts itself to new condition to re-establish the equilibrium.
என்ன பண்றோம் அப்படின்னா அதோட ஈக்குலிபிரியம் ஆஃப் a reaction நான் போயிட்டு டிஸ்டர்ப் பண்றேன். ஓகே, how by changing concentration or pressure by adding something. ஓகே, அப்போ திருப்பி அந்த ரியாக்ஷன் எந்த சைடு நடந்து அது வந்து திருப்பி ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுமோ அதை தான் நம்ம லே-சாட்லியர் பிரின்சிபல் அப்படி சொல்றோம். why chemical equilibrium is dynamic in nature. ஏன் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து நம்ம டைனமிக் அப்படின்னு வந்து சொல்றோம். முதல்ல கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன? I have a தண்ணி, I have a கப்பு. ஓகே, ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கப் இருக்கு. ஓகே, என்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு கப் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கப்பில் கீழே வந்து நான் ஒரு குட்டி ஓட்டை போட்டுறேன். சரியா, கீழே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு குட்டி ஓட்டை வந்து போட்டுறேன். அண்ட் தென் இங்கே வந்து டேப் இருக்கு, இங்கே வந்து டேப் இருக்கு. ஸோ டேப் வழியா ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்துரும். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கு. டேப்லேருந்து 2 சொட்டு தண்ணி விழுந்தா 2 சொட்டு தண்ணி இந்த ஓட்டை வழியா கீழே விழுந்துரும். ஓகே, அப்போ இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சேமா இருக்குமா? சாட்ல சொல்லுங்க. அப்ப இந்த டம்ளர்ல இருக்கிற வாட்டர் லெவல் வந்து சேமா இருக்குமா, இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? டெல் மீ இன் தி சாட். மேம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மேம், மிஸ் யூ மேம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? போடுங்கடா. யாரெல்லாம் மிஸ் பண்றியோ கோயம்புத்தூர் கிளம்பி வா. ஓகே, சென்னை ஆர் கோயம்புத்தூர், whichever place is nearby to you, come and meet us. Okay, I think நாளானிக்கோ someday we are coming to meet you all. So யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ, யாரெல்லாம் வந்து எங்களை நேரில் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ you can come. ஓகே, குட். வாங்கப்பா. சேமாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம், அங்கே சேமாக தானே இருக்கு. அப்போது ஏதாச்சும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ரைட்? அப்போ அட் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியம்ல இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஈக்குலிபிரியம் அப்படின்னே வந்து சொல்கிறோம். ஓகே, அட் ஈக்குலிபிரியம் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங் அட் த சேம் ரேட். ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சேம் ரேட்ல வந்து நடக்குது. த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சேமா வந்து இருக்கு. ஓகே, and no macroscopic changes is observed, so the chemical equilibrium is often called as dynamic. இங்க பாரு, ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் சேம் ரேட்ல நடக்கிறப்போ எந்தவித ஒரு சேஞ்சுமே நீ பார்க்க முடியாது. எந்தவித ஒரு சேஞ்சுமே, பெரிய ஒரு சேஞ்சுமே நீ வந்து இதுல என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரியா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைனமிக் அப்படின்னு வந்து சொல்றோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், டைனமிக் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் டைனமிக் இன் நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்குடா ஒரு ரியாக்ஷன், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் சேம் ரேட்ல நடக்குது. அப்போ எந்தவித பெரிய சேஞ்சுமே நமக்கு இதுல வந்து நடக்கல. ஓகே, பட் ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். அதுதான் வந்து நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்றோம். ரியாக்ஷன் கோஷன்ட்னா என்ன? ஒன்றும் இல்லை, கேசி கேபி மாதிரி தான். கேசினா என்னடா? ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன், ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் divided by reactant உடைய concentration. அதோடைய பவர்ல வந்து கோஎஃபிஷியன்ட் எழுதிடுவீங்க. அதோடைய பவர்ல வந்து கோஎஃபிஷியன்ட் எழுதிடுவீங்க இல்லையா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. A plus B which is giving me C plus D. ஓகே, A plus B which is giving me C plus D அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு அப்படின்னா நான் இப்போ இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா I am going to write the Kc value. Kc value எப்படி எழுதுவோம்? Imagine இதுதான் என்னுடைய stoichiometric coefficient ன்னு வெச்சுக்கோ. Product concentration C D divided by reactant concentration A B. பவர்ல அந்த values நான் எழுதிரு. C D A B. Okay. So product concentration by reactant concentration. Okay. So இது வந்து பாத்தீங்கன்னா அந்த reaction equilibriumல இருந்தா Kc எழுதுறோம்ல, அந்த reaction equilibriumல இருந்தா அது வந்து என்னது அப்படின்னா it is Kc. இதே ஈக்குலிபிரியம்ல இல்ல அப்படின்னா அது வந்து ரியாக்ஷன் கோஷன்ட். இதே ஈக்குலிபிரியம்ல இல்ல அப்படின்னா அது வந்து என்னது? இட் இஸ் ரியாக்ஷன் கோஷன்ட். ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து Q is defined as the ratio of product of active mass of reaction product raised to the respective stoichiometric coefficient. அதாவது என்ன சொல்றாங்க?
ரேஷியோனாலே டிவிஷன் இல்லையா? ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், அதோடைய பவர்ல ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை பவர்ல போட்டுருங்க. 2 in a balanced chemical equation, 2 that of reactants in non-equilibrium condition. இதான் important. Non-equilibrium அப்படின்னா அது reaction quotient, equilibriumனா அது Kc, equilibrium அப்படின்னா அது equilibrium constant. Equilibrium constant வந்து equilibrium conditionல, non-equilibrium conditionல reaction quotient. Okay, product of active mass divided by active mass of product divided by active mass of reactant, அதோடைய பவர்ல ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க Kp Kc கான ரிலேஷன்ஷிப். ஓகே, ரொம்ப 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 ஈஸி, கவனிங்க. என்னது அப்படின்னா XA plus YB which is giving me LC plus MD அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா Kc வேல்யூ வந்து நான் எழுதிக்கிறேன். Kc வேல்யூ எப்படி எழுதுறேன்? Product உடைய concentration divided by reactant உடைய concentration divided by reactant உடைய concentration. Okay, இப்போ product உடைய concentration L, M and X, Y. Okay, இப்போ next stepல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு வந்து Kp எழுதிக்கிறேன். Kp எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி தான், partial pressure of product divided by partial pressure of reactant. ஓகே, அதோடைய பவர்ல இருக்கிறத எழுதிருங்க. ஓகே, சோ Kp Kc நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த Kp Kc கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ நான் அதுக்கு தான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT எடுத்துக்கிறேன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT எடுத்துக்கிறேன். இதுல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆக்டிவ் மாஸ் இருக்கு இல்லையா, இந்த V எனக்கு அந்த பக்கம் போயிடுது. அப்ப P which is equal to N/V RT, N/V/RT, V அந்த பக்கம் போயிடுது. இப்போ இந்த N/V அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த N/V தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், அந்த N/V தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா PA, PB, PC, PD இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ PA வந்து ART, PA பவர் A, PA பவர் X, கரெக்டா? அப்ப RT பவர் X, PB பவர் Y, அப்போ B பவர் Y, RT பவர் Y. அடுத்து PC, PC அப்படின்னா C பவர்ல L, அப்ப இங்கேயும் L, அப்ப இங்கேயும் L. D பவர்ல வந்து M, அப்ப இங்கேயும் M, அப்ப இங்கேயும் M. புரிஞ்சுதா? எஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சால்வ். ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நான் அந்த கேபியில் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிசி இன்டு பிடி, ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் இல்லையா? ஸோ ப்ராடக்ட்ல என்ன இருந்துச்சு? ப்ராடக்ட்ல இருந்ததை நான் இப்போ எழுதிக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு? ஓகே, அப்புறமா என்ன பண்றேன்னா இந்த ஆர்டி எல்லாம் தனியா எடுத்துட்டு போயிடுறேன். ஆர்டியை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். ஆர்டி பவர்ல வந்து என்ன வரும்? இங்க பார், இது பவர்ல இருக்கு ரெண்டுமே நியூமரேட்டர்ல. அப்ப L plus M மைனஸ் இங்க X plus Y. இது வந்து என்னது? Product, number of moles of product minus number of moles of reactant வந்து என்னது? Number of moles of product minus number of moles of reactant தான் delta Ng இல்லையா? அப்ப அதை நான் delta Ng ன்னு மாத்திக்கிறேன். இந்த வேல்யூ என்னது? இதுதான் நம்ம Kc. So Kc into RT power delta Ng. அவ்வளவுதான்டா. Kp equal to Kc into RT power delta Ng. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் once more chatல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பக்கா கிளியரா புரிஞ்சது? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேணும்?
clear? Okay, super. அடுத்து போலாமா? Next வந்து பாத்தீங்க அப்படின்னா if there is no change, okay? If there is no change in concentration, why is the equilibrium state considered as dynamic? So answer பண்ணுங்க பார்க்கலாம். No change in concentration. அப்போ ஏன் வந்து நமக்கு equilibrium வந்து dynamic அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே? In reversible process, ஒரு reversible processல rate of forward reaction and rate of backward reaction வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே? So reversible process அப்படின்னா என்ன? பிரேக் வேணுமா? கரெக்டா எக்ஸாக்ட்டா இப்போதானடா பிரேக் விட்டோம். 9 மணிக்கு விட்டோமா? 7 மணிக்கு விட்டோமா? கமெண்ட்டை படிக்காதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுது மேம். ஓகே ஓகே, ஐ வில் நாட் ரீட் த கமெண்ட். புரியுது? எப்போ when do you need the dinner break? no break. யாருக்கெல்லாம் no need சொல்லுங்க. ஏன்னா நான் உனக்காக தான் டீச் பண்றேன். பிரேக் வேண்டாம் தாண்டா நிறைய பேர் சொல்றாங்க. இப்போதான் பிரேக் விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. 9 o'clock பிரேக் விட்டுக்கலாமா? 9 o'clock விட்டுக்கலாம். இப்போ வேண்டாம், எல்லாருமே நோ நீடு தான் சொல்றாங்க. இப்போ அவ்வளோ இதுவா கிளாஸ் கவனிக்கிறாங்க. சரியா? ஓகே, வாங்க ஒரு நல்லா கவனி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாரு இது. இப்போ ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம் நம்ம. ரிவர்சிபிள் ரியாக்ஷனா என்னது? ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயும் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது, பேக்வர்ட் டைரக்ஷன்லயும் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குது. அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we are calling it as the reversible reaction. இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நமக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும் இல்லையா? பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்ம கையில வந்து ஒரு ரேட் வந்து இருக்கும், ரைட்? ஸோ எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்? எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல, எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்கோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் as the equilibrium. சரியா? அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் as the equilibrium and equilibrium state அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கு. அதே நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா at this stage concentration of reactant and product வந்து நமக்கு சேஞ்சே ஆகாது. reactant உடைய concentration என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். product அப்போ என்ன concentration இருக்கோ அது அப்படியே தான் இருக்குமே தவிர the concentration of reactant product வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. concentration of reactant product வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாறாது. சரியா? இந்த கண்டிஷன் வந்து அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்காது. இந்த கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைனமிக்கா வந்து இருக்கும். ஓகே, ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடந்துட்டே தான் இருக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா சேம் ரேட்ல நடக்கும். நம்ம எப்படி அந்த வாட்டர் வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ஒரு டம்ளர்ல நான் வாட்டர் போட்டுட்டேன், ஒரு தண்ணி வந்தா ஒரு தண்ணி வெளில போகுது அப்படின்னு. ஸோ ஃபார்வர்ட் will also keep happening, backward also will keep happening, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் ரேட்ல அது வந்து நமக்கு நடக்கும். Okay, so இப்போ what is the relationship between Kp Kc? Give one example for which Kp equal to Kc. Okay, so ஒண்ணுமே இல்லடா, கவனிங்க. Kp Kc கான ரிலேஷன்ஷிப் என்னது? Kp equal to Kc into RT power delta Ng. இதுதான் Kp Kc கான ரிலேஷன்ஷிப். இதுதான் Kp Kc கான ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் அயோடைட் ஃபார்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். H2 plus I2 which is giving me 2Hi. which is giving me 2Hi. இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து டெல்டா Ng வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்றேன். டெல்டா Ng வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். கரெக்ட்டா? ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். அப்போ 2 minus 2, 1 plus 1 என்னது? 2 minus 1 plus 1 2 which is equal to 0. டெல்டா Ng வேல்யூ வந்து 0. இப்போ நான் அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். கவனிங்க. Kp equal to Kc into RT பவர்ல 0. என்ன? டெல்டா Ng வேல்யூ 0. எனிதிங் பவர் 0 வந்து என்னது? 1. எனிதிங் பவர் 0 வந்து என்னது? 1. அப்ப Kp equal to Kc. அப்ப Kp equal to Kc. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? Yes, very good. Next போலாமா?
அடுத்து பாருங்க, explain how will you predict the direction of a equilibrium reaction. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே, the direction of the equilibrium reaction can be predicted by Q and C. ஆமா, Q னா என்னது? What is Q? Q உடைய definition நம்ம இப்பதான் பார்த்தோம். மேம் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க மேம், நீங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுங்க, எனக்கு தான் மோட்டிவேஷன் வேணும், எப்படியாச்சும் இந்த 10 சாப்டர் முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கேன். இப்பதான் 8வது சாப்டருக்கே வரும், இன்னும் 2 சாப்டர் நமக்கு இருக்கு, முடிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் தான் நைட்டு நான் போயிட்டு ஆர்கானிக் ஸ்லைடு போடணும். ஸ்லைடு போடவே ஒரு 5 hours ஆயிடும். நாளைக்கு கிளாஸ் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்காதீங்க பாப்போம். தப்பா ஆன்சர் பண்றீங்களே. என்ன கேள்வி கேட்டேன்? கியூனா என்ன? ஹீட். இங்க கியூனா என்ன? ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல. வேஸ்ட், படிச்சது வேஸ்ட். சொல்லி கொடுத்துருக்கேன் பார். என்னது இது? என்னது இது? கியூனா என்ன? ரியாக்ஷன் கோஷன்ட். கியூனா ரியாக்ஷன் கோஷன்ட். ஏன் ஆன்சர் பண்ணல? சாப்டருக்கு சாப்டர் மாறும், சரியா? ஸோ நல்லா கவனிங்க. எப்போலாம் Q வந்து KCக்கு ஈக்குவலா இருக்கும். Q இந்த இடத்துல KC வந்து சப்ஸ்கிரிப்ட்ல வரணும், KC வந்து சப்ஸ்கிரிப்ட்ல வரணும், சரியா? ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருந்தா அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எப்பலாம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ரிவர்ஸ் டைரக்ஷன்னா ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம், சரியா? அடுத்து பாருங்க, எப்போலாம் நம்மளுடைய KC வேல்யூ அதிகமா இருக்கும், ரியாக்ஷன் கோஷன்ட்டை விட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமா இருக்கும், அப்போலாம் நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நடக்கும்னு அர்த்தம். ஃபார்வர்ட் டைரக்ஷன்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ எப்போலாம் ரியாக்ஷன் கோஷன்ட் இருக்கா, ஸோ எப்போலாம் ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, எப்போலாம் வந்து Q ரியாக்ஷன் கோஷன்ட் வேல்யூ வந்து KCயை விட அதிகமாக இருக்கும் அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன்ல ரிவர்சிபிள் டைரக்ஷன்ல நடக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்போலாம் இந்த ரியாக்ஷன்ல வந்து KC வந்து அதிகமாக இருக்கும் அப்போலாம் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as forward directionல நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? KC எழுதலாமா? என்னது? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ஸ், கரெக்டா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஓகே, இதுதான் என்னது அப்படின்னா KC. ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன பண்ணிடுவோம்? பவர்ல எழுதிடுவோம். அதோடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணிடுவோம்? பவர்ல எழுதிடுவோம். ஓகே, அடுத்து KP எழுதலாமா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் தான் வந்து என்னது? ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் தான் நம்மளுடைய KP. ஸோ KP which is equal to partial pressure of product பவர்ல 2, partial pressure of hydrogen பவர்ல 3, partial pressure of hydrogen தப்பா எழுதணும், நைட்ரஜன் இல்லையா? partial pressure of hydrogen பவர்ல 3, partial pressure of nitrogen பவர்ல 1 கிடையாது. இதான் KP, இதான் KP. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 mark கொஸ்டின் இருக்கு. இதை வந்து கேட்கலாம். what do you think so? ஸோ இது வந்து வெறும் KP KC வந்து 2 mark மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். KP என்னது, KC என்ன, அவ்வளோதான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா? மேம் மார்னிங்ல இருந்த மோட்டிவேஷன் இல்லை மேம், லோடு ஃபுல்லாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்காது. we are all tired இல்லையா? காலையிலேருந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் டயர்டாக, ஏன்னா ஃபாஸ்ட்டாக போனேன்னு வச்சுக்கோ, மற்றவங்களாம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறீங்க மேம், ஃபாஸ்ட்டாக போகிறீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க? படிப்பாங்க, சரியா? ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு 5 mark கொஸ்டின் குயிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நான் சால்வ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா தான் புக்கோட ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ லிசன் பண்ணுங்க. என்ன ஆகுது? N2 + 3H2 giving 2NH3. இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா.
ஸோ நான் அதே ஆர்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எழுதிக்கிறேன் சரியா. ஸோ N2H2 2NH3 N2H2 NH3 N2H2 NH3 ஓகே. இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா என்ன? இனிஷியலா அந்த ரியாக்ஷனோட ஸ்டார்டிங்ல நான் எவ்வளோ மோல்ஸ் எடுத்துக்கிறேன் அதுதான் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து A, இங்க பாத்தீங்கன்னா அது வந்து B, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 0. இதானே உங்க புக்ல வந்து எழுதுவீங்க. சி இது யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? How many of you have already completed studying this? எனக்கு அதை ஃபர்ஸ்ட் சாட்ல சொல்லுங்க. How many of you have already completed? இது யாரெல்லாம் படிச்சிட்டீங்க? completed அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. not completed. not completed na கவனிக்கலாம். okay, so completed na good. so N2 H2 NH3 okay. initial number of moles. nitrogen வந்து A moles இருக்கு, hydrogen வந்து B moles. நான் இனிஷியலா ப்ராடக்ட்டே ஃபார்ம் ஆயிருக்காது அதனால 0. ப்ராடக்ட்டே ஃபார்ம் ஆயிருக்காது அதனால 0. okay. number of moles reacted எவ்வளவு ரியாக்ட் ஆகுது இங்க பாரு. 1 mole of nitrogen react ஆச்சுனா 3 moles of hydrogen வந்து react ஆகுது. அப்போ x moles of nitrogen react ஆகுதுனா 3x moles of hydrogen வந்து react ஆகுது. of course இங்கே நமக்கு ப்ராடக்ட்டே ஃபார்ம் ஆயிருக்காது. number of moles at equilibrium. equilibriumல எவ்வளவு number of moles வந்து இருக்கும். ஓகே. ஏய் தொண்டை எனக்கு செம்மையா வலிக்குது, தயவு செய்து கவனி, எனக்கு கத்த விடாத. ஓகே. சோ number of moles at equilibrium. equilibriumல எவ்வளவு moles வந்து இருக்கும்? இதோ பாரு, ப்ராடக்ட்ல 2, அப்போ 2x. இங்க நீ என்ன பண்ணுவனா இதை இதோட மைனஸ் பண்ணிப்ப. a minus x, a minus x, b minus 3x, b minus 3x. ஓகே. ஆக்டிவ் மாஸ் ஆர் மோலார் கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைடட் பை v போட்டுப்போம். எல்லா இடத்துலையுமே டிவைடட் பை v போட்டுப்போம். கிளியரா? ஓகேவா? என்னது இரு, அவ்வளோதான். 24 ஹவர்ஸ்க்கு வந்து நீ மெசேஜ் பண்ண முடியாது. நாட் ஃபார் ஸ்டடியா? எத்தனை பேர் இங்கே படிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? ஓகே. ஸோ கவனிங்க, அடுத்து போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எழுதிட்டேன். இது எழுதின வரைக்கும் யாருக்கெல்லாம் கிளியர்? நான் அகெயின் திருப்பி நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லித்தரேன். ஸோ நல்லா பாருங்க. N2 + 3H2 giving 2NH3. இதான் வந்து எப்படி கேட்கலாம்? சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ N2H2 அமோனியா அப்படின்னு இருக்கோங்க. இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் A, B, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்புறமா எவ்வளோ ரியாக்ட் ஆகி இருக்கு? x 3x ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகி இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்ல எவ்வளோ இருக்கும்? A minus x, B minus 3x. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2x. அப்போ தானே ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ 2x. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஆக்டிவ் மாஸ் ஆர் மோலார் கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம டிவைடட் பை வால்யூம் பண்ணிக்கிறோம். இந்த எல்லா வேல்யூஸ்லையுமே நம்ம டிவைடட் பை வால்யூம் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேசி ஆஃப் த ரியாக்ஷனை வந்து எழுதிக்கிறேன். கேசி ஆஃப் த ரியாக்ஷனை எழுதிக்கிறேன். ஸோ கேசி ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், கரெக்டா? ஸோ ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ நான் இந்த கடைசி இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து நான் இதுக்கு எழுதிக்கிறேன். அந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்? உள்ளவங்களை அப்படியே நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். உள்ளவங்களை அப்படியே நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ கேசிக்கு எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. கேசிக்கு எனக்கு இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ I know the relation between KP and KC. கரெக்டா? I know the relationship between KP and then KC. Right? So இப்போ KP KC relationship என்னது? KP equal to KC into RT power delta Ng. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டா Ng கால்குலேட் பண்ணணும். டெல்டா Ng எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். நல்லா பாருங்க, ப்ராடக்ட்ல எவ்வளோ மோல்ஸ் இருக்கு? 2 மோல்ஸ். ரியாக்டன்ட்ல 3 + 1 4 மோல்ஸ். அப்போ 2 - 4 - 2. ஸோ -2 தான் நமக்கு டெல்டா Ng. ஓகே. ஸோ பாருங்க, KP ஈக்குவல் டு KC. KCக்கு இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். KCக்கு என்ன பண்ணிக்கிறேன்? இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறேன். KC RT பவர் டெல்டா Ng, RT பவர் -2.
அவ்வளோதான் RT power minus 2. இப்போ total number of moles at equilibrium நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்பதானே n வேல்யூ கிடைக்கும். total number of moles at equilibrium எப்படி கால்குலேட் பண்றோம்? தோ பார், number of moles at equilibrium இருக்கா? இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பண்றோம்? இந்த எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணா we get a plus b minus 2x. a plus b minus 2x அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we have this இல்லையா? so kp equal to kc into RT power delta Ng. எனக்கு இந்த வேல்யூ இருக்கா? இப்போ அந்த RTக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா PV equal to nRT. கரெக்டா? இப்போ அந்த RTக்கு பதிலாக இந்த n அந்த பக்கம் போயிடுச்சுன்னா PV by n equal to RT. கரெக்டா? ஸோ அந்த RTக்கு பதிலாக நான் PV by n போட்டுக்கிறேன். அந்த RTக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா PV by n அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகே, PV by n power minus 2. இந்த பவர் மைனஸ் 2 நான் வந்து பிளஸ் 2 மாத்திட்டேன்னு வச்சுக்கோ. பவர் மைனஸ் 2 நான் பிளஸ் 2 மாத்திட்டா அப்போ இவன் வந்து ரிவர்ஸ் ஆயிடுவான். அப்படி ஒரு ரூல் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி வந்து ஒரு ரூல் இருக்கு. ஆமா, இம்பார்ட்டன்ட் தான். லிண்டஸ் மெத்தட், கிளாடிஸ் மெத்தட், அடியபேட்டிக் மெத்தட்லாம் இம்பார்ட்டன்ட் தான், சொல்லி தந்துட்டேன் அது. அப்போ நான் இந்த மைனஸ் 2 பிளஸ் 2 மாத்தினா n மேல போயிடும், PV கீழே வந்துடும். n மேல போயிடுச்சு, PV கீழே வந்துருச்சு. ஓகே, இந்த n-க்கு தான் நான் என்ன பண்றேன்? தோ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, தோ n-க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் a plus b minus 2x. அந்த a plus b minus 2x சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, அவ்வளவுதான். இது ஸ்கொயர் பண்ணு, மல்டிப்ளை பண்ணு, ஆன்சர் போடு. யூ காட் த ஆன்சர். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர் மேம்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர்? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர்? Once more I'll tell you, quick-ஆ முடிக்கலாம். So கவனிங்க, நமக்கு இது வந்து என்னது அப்படின்னா synthesis of ammonia, right? N2 plus 3H2 giving 2NH3. So பாருங்க, N2H2NH3 நான் எழுதிக்கிறேன். number of moles at initial எவ்வளோ moles இருக்கும்? நைட்ரஜன் A times B times initial ப்ராடக்டே ஃபார்ம் ஆயிருக்காது. எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு? x டைம்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கும், 3x டைம்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கும். x டைம்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கும், 3x டைம்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. ஈக்குலிபிரியம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும்? a minus x b minus 3x, a minus x b minus 3x. ப்ராடக்ட் பாருங்க எவ்வளோ? 2 டைம்ஸ் 2 மோல்ஸ் இல்லையா? அப்போ 2x. இப்போ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் மோலார் கான்சென்ட்ரேஷன்னா எல்லாத்தையுமே டிவைடட் பை v போட்டுக்கோங்க. டிவைடட் பை v போட்டிருக்கேன். எல்லாருக்கும் கேசி எழுத தெரியும் இல்லையா? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ கேசி ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதிட்டு இருக்கேன். அப்புறமா அதை வந்து ஸ்கொயர் எடுக்கிறோம், கியூப் எடுக்கிறோம், அதை சால்வ் பண்ணால் எனக்கு கேசி வேல்யூ கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, கேபி கேசிக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னது கேபி கேசி ரிலேஷன்ஷிப் வந்து என்னது? இட் இஸ் கேபி ஈக்குவல் டு கேசி இன்டூ ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணுறேன். டெல்டா என்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் என்னது? 2 minus 4. 2 minus 4 minus 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? kp equal to kc. kc ஓட வேல்யூ அங்கேருந்து எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். rt power minus 2. இப்போ நான் அந்த n வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாரையும் நான் ஆட் பண்ணனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் கிடைச்சிரும். இப்போ இந்த RT-யை நான் எப்படியாச்சும் மாத்தி ஆகணும். அதனால தான் நான் எங்க போறேன் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு போறேன். PV equal to nRT. n அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா PV by n equal to RT. அப்ப RT இருந்த இடத்துலலாம் நான் PV by n அப்படின்னு மாத்திக்கிறேன். RT இருந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? PV by n ன்னு மாத்திக்கிறேன். பவர்ல -2. -2ல இருக்கிற பவர் +2ஆ மாறிடுச்சுன்னா அப்ப இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவாங்க. மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? What are the effect of inert gas at What are the 1 2 3 மூணு क्वेश्चन தான் முடிக்க போறோம். ஓகே, what is the effect of added inert gas on the reaction at equilibrium at constant volume? inert gas add பண்ணா என்னோட ஈக்குலிபிரியம் வந்து என்ன ஆகும்னு கேக்குறாங்க.
பார்க்கலாமா? Yes. So, the total number of moles of gases present in the container increases, the total pressure of the gasum increase ஆகும். So, இப்போ total number of gases ஒரு கண்டெய்னர்ல எவ்வளோ number of gases increase ஆகுதோ, நிறைய கேஸ் இருந்தா அது எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷரும் அதிகமா இருக்கும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். ஓகே, when an inert gas is added at equilibrium system at constant volume, the partial pressure of the reactants and the products are unchanged. இப்போ நீங்க வந்து ஒரு inert gas ஆட் பண்றீங்க. inert gasனா என்னடா? எது கூடயுமே ரியாக்டே பண்ணாது, சரியா? எது கூடயுமே வந்து ரியாக்டே பண்ணாது, சரியா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா inert gas. ஸோ நீங்கள் வந்து ஒரு inert gas ஆட் பண்ணுறது வந்து நோ எஃபெக்ட், அதை தான் சொல்ல வராங்க. நீ எதுவுமே எழுத வேணாம், நோ எஃபெக்ட்னு கேட்டால் ஆன்சர் கொடுத்துருவாங்க. நீ ஒரு inert gas ஆட் பண்ணனா நோ எஃபெக்ட் அட் ஆல், சரியா? என்ன inert gas எது கூடயுமே ரியாக்டே பண்ணாது. ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன? நல்லா பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஹோமோனாலே சேம் இல்லையா? ஸோ நம்ம ரியாக்டன்ஸு ப்ராடக்ட்ஸு எல்லாமே வந்து சேம் ஃபேஸில் இருந்தால் அது வந்து ஹோமோஜீனஸ். ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேம் ஃபேஸில் இருந்தால் அது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் ஹோமோஜீனஸ். ஓகே, இதே ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ஃபேஸில், ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கு. ஓகே, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்குன்னா அது வந்து ஹெட்ரோஜீனஸ் ஈக்குலிபிரியம். நல்லா கவனிங்க, எப்படி ஆன்சர் எழுத போறீங்க? ஹோமோஜீனஸ் ஈக்குலிபிரியம்ல all the reactants and products are in same phase. தோ பார், gas பார், liquid. ஓகே, ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேம் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதான் ஹோமோஜீனஸ். இதே இஃப் த reactant and product are present in different phases, reactant product different phasesல இருக்கு. இங்கே பார், reactant வந்து liquid ஆனா product வந்து gas, reactant வந்து gas ஆனா product வந்து solid. ஓகே, ஸோ reactant product இது எல்லாமே வந்து நமக்கு வந்து different phasesல இருந்தா அது வந்து heterogeneous equilibrium. அது வந்து heterogeneous equilibrium. Chapter 9 போலாமா? Can we go to chapter 9? Yes, யாருக்கெல்லாம் clear? மின்னல் ஆன்லைன் கோர்ஸ்ல பறந்துச்சு. மேக்ஸ் எக்ஸசைஸ் சம்மும் வரும், எல்லாமே வரும். எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம் எல்லாமே வரும். நான் அப்போ சொல்லித்தர கொஸ்டினை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகே, பிரேக் வேணுமா ஆர் கேன் வி கண்டினியூ? பிரேக் வேண்டாம் இல்ல, ஸ்மால் பிரேக் வேணுமா? எத்தனை பிரேக்? பட் பரவாயில்ல. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபாஸ்டா முடிச்சிடலாம். 10th சாப்டர் முடிக்க முடியாட்டி கூட நான் உங்களுக்கு PDF கொடுத்துறேன், நீங்க படிச்சுக்கலாம். இதுல வந்து என்னன்னா எது தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? நோ பிரேக் தான் நிறைய பேர் இருக்கீங்களா? குயிக்கா, டைம் இல்லை, கண்டினியூ. ஆமாண்டா, இன்னும் ஒரு 1.5 hours முடிச்சிடலாம். ஓகே, வான் ஹாஃப் ஈக்குவேஷன் தான் நான் அனுப்பிச்சு விட்டேனே, அடுத்ததுல தான் வரப்போகுது வான் ஹாஃப் ஈக்குவேஷன். தோப்பர் வான் ஹாஃப் ஈக்குவேஷன் வரப்போகுது. ஓகே, இதோ பாரு, PDF, ரிட்டன் PDF எல்லாமே ரெடியா இருக்கு. எஸ் ஃபார் டின்னர். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பாதி தான் வந்து பிரச்சனையே வருது. எனக்கு வந்து இந்த பிரேக் வேணாம் பசங்க தான் பிடிச்சிருக்கு. தோ ஐ நீட் அ பிரேக், பட் ஸ்டில் நம்ம முடிச்சிடலாம். கஷ்டம்தான், பட் ஸ்டில் முடிச்சிடலாம். அவங்களும் வந்து ஒன்றும் இல்லை, ஜாலியை படிக்கலாம் அப்படி இல்லை, படிக்கணும், இன்னைக்கு படிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 53-47 என்ன 53-47 ஒரு 3% ஓட்டுல. ஓகே, ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes பிரேக், ஜஸ்ட் ஃபார் 5 minutes, ஒன்லி 5 minutes. ஓகே, ஒன்லி 5 minutes. ஓகே, டின்னர் பிரேக் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா யூ டேக் 10 minutes பிரேக், 10 minutes பிரேக், 10 minutes பிரேக். ஓகே, டின்னர். ஸோ முடிச்சுட்டு வாங்க எல்லாரும் குயிக்கா.
டன். குயிக்கா முடிச்ச ஸ்பீடுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
we are back. எல்லாரும் வந்து காணா போயிட்டானுங்களா? வந்தாச்சா? டின்னர் பிரேக் முடிச்சு வந்தாச்சா? மக்களே, get up, come on. குயிக்கா அவ்வளோதான், காண போய்ட்றானுங்க. பிரேக் விட்டா போச்சு. சரி, ஓகே, இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எஸ், தேல் கம் பேக். அவங்க வருவாங்க, சாப்பிட்டு முடிச்சு வந்துடுவாங்க. சரியா, வாங்க வாங்கப்பா. ஸோ 9th சாப்டர் டக்கு டக்குன்னு எல்லாரும் ஒரு ஃபயரை போடு பார்க்கலாம். ஃபயரை போடுங்க. ஐ நோ யூ பீப்புள் ஆர் டயர்ட், நைட் ஆயிடுச்சு, தூக்கம் வரும். பட் எஸ், இந்த நேரத்தில் தான் நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணிக்கணும், மோட்டிவேட் பண்ணி அடுத்த 2 சாப்டரையும் அழகாக சூப்பராக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ தான் நாளைக்கு இட் இஸ் கோயிங் டு பி a big day, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிக்க முடியும். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு என்னன்னா ஒரு 70% நீ கிளாஸ்ல படிச்சிடணும். அப்போதான் வந்து நீங்க ரிவைஸ் பண்றப்போ மீதி ஒரு 30% நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, வாங்க 9th சாப்டர். ஸோ ஈஸியா இருக்கக்கூடிய டெஃபினிஷன்லாம் நீ படிச்சுக்கோ. கஷ்டமா உள்ளது மட்டும் நான் சொல்லித்தரேன். சரியா? ஈஸியா இருக்கக்கூடிய டெஃபினிஷன்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. கஷ்டமா இருக்கக்கூடிய இது மட்டும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சொல்லி தர போறேன். சரியா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறத மட்டும் நான் சொல்லி தர போறேன். ஓகே, சோ வாங்கப்பா. மொலாலிட்டி அப்படின்னா என்ன? Molality of a solution is defined as number of gram moles of solute dissolved in 1 kg of solution. So இந்த molality, normality, formality இதெல்லாம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நேற்று கிளாஸ்ல நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். ஓகே, இந்த மொலாரிட்டி யூனிட் வந்து m அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் dissolved in 1 kg of solution divided by 1 kg of solution. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து பாருங்க, நார்மாலிட்டி அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் நார்மாலிட்டி? Number of gram equivalent of solute by volume of solution in liter. இப்போ molarity-ல நம்ம என்ன எழுதினோம்? கிலோகிராம் இல்லையா? mass of the solvent in kilogram. இதே நார்மாலிட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா volume of the solution in liters. volume of the solution in liters. ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. Normality of the solution is defined as number of gram equivalent of solute dissolved in 1 liter of solution. ஒரு லிட்டர் ஆஃப் சொல்யூஷன்ல வந்து எவ்வளோ கிராம் ஈக்குவலண்ட் வந்து டிசால்வ் ஆகி இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we are calling it as the normality. அதை தான் வந்து நார்மாலிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, அடுத்து ஹென்ரிஸ் லா அப்படின்னா என்ன பார்க்கலாமா? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்க போறோம். ஓகே, the partial pressure of the gas in vapor phase. ஓகே, ஒரு கேஸ் வந்து எதுல இருக்குன்னா வேப்பர் ஃபேஸ்ல இருக்கு. இப்போ வாட்டர் இருக்கு, வாட்டரை நான் வந்து பாயில் பண்றேன், அப்போ அது வந்து என்ன ஆயிடும், நமக்கு வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிடும் இல்லையா? அப்போ அது வந்து வேப்பர் ஃபேஸ்ல வந்து இருக்கும். ஸோ வேப்பர் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கேஸ் உடைய பார்ஷியல் பிரஷர், வேப்பர் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கேஸஸ் உடைய பார்ஷியல் பிரஷர். பார்ஷியல் பிரஷர்னா என்ன? அந்த கேஸ் அதுடியா இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ல எவ்வளவு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுதோ அதுதான் பார்ஷியல் பிரஷர். Okay, the partial pressure of the gas in vapor phase is directly proportional to the mole fraction of the gaseous solute in the solution. ஒண்ணுமே இல்லடா. So partial pressure வந்து இருக்கு இல்லையா? partial pressure வந்து எதுக்கு directly proportional-ஆ இருக்கு? mole ஃபிராக்ஷனுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இதுதான் என்னது அப்படின்னா ஹென்ரிஸ் லா. சரியா? இதுதான் என்னது அப்படின்னா ஹென்ரிஸ் லா. ஓகே, so the partial pressure of the gas in vapor phase, okay, is directly proportional to the mole fraction of the gaseous solute in the solution at lower concentration. Okay, அடுத்து பாருங்க, Rawls law அப்படின்னா என்ன? In the case of volatile liquid அப்படின்னா என்னது? ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய லிக்விட்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? volatile liquids அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we are calling it as the volatile liquids. Okay, the partial vapor pressure of each component of the solution is
directly proportional to the mole fraction. Okay, so நல்லா கவனிங்க. The partial அந்த இடத்துல ஹென்ரிஸ் லால பிரஷர் பார்த்தோம், பார்ஷியல் பிரஷர் பார்த்தோம். ரால்ஸ் லால வந்து பாத்தீங்க அப்படின்னா partial vapor pressure. Rawls law வந்து partial vapor pressure. சரியா? So the partial vapor pressure of each component வந்து mole fraction க்கு directly proportional இருக்கும். Okay? So Henry's law ல partial pressure பார்த்தோம். Rawls law வந்து partial vapor pressure. Okay? அடுத்து பாருங்க. What is vapor pressure of a liquid? What is the relative lowering of vapor pressure? Vapor pressure னா என்ன? Relative lowering of vapor pressure அப்படினா என்ன பார்க்கலாமா? First vapor pressure னா என்னன்னு பார்க்கலாம். Vapor pressure of a liquid is the pressure exerted by its vapor. ஓகேவா? ஒரு vapor exert பண்ணக்கூடிய ஒரு pressure. ஒண்ணுமே இல்ல. இப்போ நம்ம வந்து குக்கர் இருக்கு. குக்கர்ல வந்து என்ன ஆகுது? அரிசி வந்து கொதிக்கிறப்போ அந்த நீர் ஆவி அந்த வேப்பர் இருக்கு இல்லையா, அந்த வேப்பர் வந்து ஒரு பிரஷர் எக்ஸர்ட் பண்றதுனால தான் விசில் சவுண்ட் வருது இல்லையா. அந்த விசில் வழியா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா காத்து வந்து வெளியில வருது இல்லையா. அதேதான் வேப்பர் பிரஷர் ஆஃப் a liquid is the pressure exerted by its vapor. ஓகே, அந்த வேப்பர்னால வரக்கூடிய ஒரு பிரஷர் தான் வேப்பர் பிரஷர். ஓகே, when it is in dynamic equilibrium with the liquid in a closed container. ஒரு closed container இருக்குடா, ஒரு closed container இருக்கு. அந்த closed container நான் என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? அந்த liquid வந்து எவாப்ரேட் ஆகி கேஸா மாறும். அந்த லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகி நமக்கு வந்து கேஸா மாறும் இல்லையா. அந்த கேஸ் திருப்பி கூல் ஆகி லிக்விடா திருப்பி அதிலே வந்து நமக்கு ஃபால் ஆகும். இதுதான் டைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் அப்படின்னா என்ன? ஆன் addition of non-volatile solute. Non-volatile solute அப்படின்னா ஈஸியா எவாப்ரேட் ஆகிற மாதிரி solute கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சாவடிக்கிறாங்களா? சரிடா. ஸோ கவனிங்க, நான் volatile அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியாலாம் எவாப்ரேட் ஆயிடாது. அதுதான் வந்து என்னது அப்படின்னா நான் volatile. அவ்வளோ ஈஸியாலாம் எவாப்ரேட் வந்து ஆகாது. அதுதான் வந்து என்னது அப்படின்னா it is called as the non-volatile. Okay va? It is observed that vapor pressure of the solution is less than the solvent. நல்லா பாத்துக்கோ, அந்த solvent விட on addition of non-volatile solute, நான் ஒரு non-volatile solute வந்து நான் வந்து ஆட் பண்றப்போ vapor pressure வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா solvent விட கம்மி ஆகுது. அந்த சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் வந்து சால்வெண்ட்டுடைய வேப்பர் பிரஷரை விட கம்மி ஆகுது. எப்போ? when I add a non-volatile solute. இதுதான் இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கீவேர்ட். நான் ஒரு non-volatile ஈஸியா எவாப்ரேட் ஆகுற மாதிரி இல்லாம, சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? சம. அண்ட் எல்லாரும் வந்து இல்ல மேம் அப்படியே தரவா இப்போ வந்து படிக்கிறது வந்து கஷ்டம் இல்லையா. ஸோ இப்போ நீங்க படிக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் திருப்பி பிடிஎஃப் கொடுக்குறப்போ நீ படிக்கிறப்பதான் அது வந்து 100% ஆகும். அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து giving you the PDF. ஓகே, சபரி யுவா மேம், நான் 12th மேம், உங்க எஃபர்ட்ஸ் அண்ட் யாழினியன் சார் எஃபர்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் மேம். இன்னையோட என்னோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிஸ் யூ ஆல். உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு? ஓகே, கண்டிப்பாடா, we all will meet you. நீங்க சென்னை, கோயம்புத்தூர் இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது வந்து கிட்ட அப்படின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருமே நேர்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து 11th பசங்களை கரையேற்றிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, வாங்க 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 வாங்க. அக்கார்டிங் டு ரால்ஸ் லா, the relative lowering of vapor pressure is equal to mole fraction of the solute. ரால்ஸ் லா படி the relative lowering of vapor pressure வந்து எதுக்கு வந்து directly proportional இருக்கும்? நம்மளுடைய mole fractionக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா. According to Rawls law, relative lowering of vapor pressure is equal. அதேதான் repeat ஆயிருக்கு. So this is repeated. So state and explain Henry's law. Okay? So Henry's law அப்படிங்கிறது வந்து என்னது? நம்ம ஆல்ரெடி Henry's law வந்து பார்த்துட்டோம் இல்லையா. Henry's law இப்போ எதுக்கெல்லாம் வந்து applicable அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். It is not very important. So நம்ம skip பண்ணிக்கலாம். Limitations of Henry's law வந்து important. Limitations of Henry's law வந்து important. Okay?
Yeah, Henry's law is applicable at moderate temperature and pressure only. இந்த Henry's law வந்து moderateான temperature and moderateான ஒரு pressureல மட்டும் தான் வந்து applicableா இருக்கும். moderateான temperature and moderateான ஒரு pressureல மட்டும் தான் வந்து அது வந்து applicableா இருக்கும். ஓகேவா? இப்போ only the less soluble gases obeys Henry's law. ஓகே, ஹைலி சாலுபிள், ரொம்ப ஈஸியாக சாலுபிளாக இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஹென்ரிஸ் லா வந்து கவனிங்கடா ப்ளீஸ்டா, சேட் பண்ணாதீங்கடா. இங்கே பேர் இருக்கிறதே கம்மி டைம் தான், அதுலேயும் நீங்கள் வந்து இப்படி சேட் பண்ணாதீங்க, என்னால் முடியல இதுக்கு மேலே. டோன்ட் சேட், ஓகேவா? புரியுதா? listen okay, so only the less soluble gases obeys Henry's law. ரொம்ப less soluble இருக்கக்கூடிய thank god இந்த question already கேட்டாங்க, so கேட்க மாட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. பப்ளிக் 12th பப்ளிக்ல என்ன ஆச்சு, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அதே கொஸ்டின் தான் கேட்டாங்க, சரியா? ஓகே, ஸோ லெஸ் சாலபிளா இருக்கக்கூடிய கேசஸ் தான் ஹென்ரிஸ் லா வந்து ஒபே பண்ணுது. the gases reacting with the solvent and do not obeys Henry's law. ஓகேவா? For example, ammonia or hydrochloric acids reacting with water and hence it does not obeys Henry's law. எந்தெந்த கேசஸ்லாம் வந்து வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுதோ, சரியா? எந்தெந்த கேசஸ்லாம் வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஹென்ரிஸ் லாவை ஒபே பண்ணாது, சரியா? மேம், நான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும் மேம், ஃபார் யர் எஃபர்ட் அண்ட் மை பிளெஸ் அண்ட் இட்ஸ் மை பிளெஸ்ஸா. கண்டிப்பா நேரில் வாங்க, சரியா? So, Henry's law is applicable at moderate temperature and pressure only. Moderate ஆன ஒரு temperature and pressureல மட்டும் தான் வந்து Henry's law வந்து சிக்மா பாயை பிளாக் பண்ண. ப்ளீஸ்டா நான் பிளாக் பண்ணிட்டு இருக்க முடியாது, கவனிங்க. ஓகே, அடுத்த வாட்டி அவன் மெசேஜ் பண்ணானா பிளாக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ listen. Yes, so Henry's law is applicable only at moderate temperature and pressure la தான் Henry's law வந்து applicable. அடுத்து less soluble gases மட்டும் தான் Henry's law வந்து obey பண்ணும். தண்ணி கூட வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுற கேசஸ் வந்து Henry's law-வை obey பண்ணாது. இது மூணு தான் லிமிட்டேஷன்ஸ். ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன? ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்னது? The spontaneous flow of solvent molecules from dilute solution to concentrated solution when the two are separated by perfect semi-permeable membrane is called as osmosis. ஒன்னும் இல்ல, solvent வந்து மூவ் ஆகுது. solvent என்ன ஆகுது அப்படின்னா வந்து மூவ் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா solvent வந்து எப்படி ஸ்பான்டேனியஸா வந்து மூவ் ஆகுது. எங்க இருந்து எங்க? ஒரு dilute solutionல இருந்து concentrated solution. நல்லா கவனிச்சுக்கோ. there is a dilute solution, there is a concentrated solution. எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய solvent போயிட்டு வந்து மூவ் ஆகுது. ஓகே, எங்க இருந்து எங்க? ஒரு dilute solutionலேருந்து concentrated solutionக்கு, ஒரு dilute solutionலேருந்து concentrated solutionக்கு வந்து என்னுடைய solvent வந்து spontaneous-ஆ வந்து மூவ் ஆகுது. by how? through semi permeable membrane. சரியா? through semi permeable membrane. ஓகேவா? சோ அதுதான் ஆஸ்மோசிஸ். அதுதான் என்னது அப்படின்னா ஆஸ்மோசிஸ். புரிஞ்சுதா? yes, so the spontaneous flow of solvent molecules from dilute solution into concentrated solution. so spontaneous-ஆ solvent molecules வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து மூவ் ஆகுது. எங்க இருந்து எங்க? dilute solutionல இருந்து concentrated solutionக்கு. ஓகே, எப்போ? when two are separated by a perfect semi-permeable membrane. ஒரு perfect-ஆன semi-permeable membrane-ஆல separate ஆகி இருக்கிறப்போ. ஓகே, isotonic solution அப்படின்னா என்ன? Two solutions having same osmotic pressure at a given temperature தான் isotonic solution. So, எந்த ரெண்டு சொல்யூஷனுக்கு வந்து நமக்கு osmotic pressure வந்து சேமா இருக்கோ. Completed my 12th with the help of you and sir. Thank you so much. Thank you pa. Okay, so பாத்தீங்க அப்படின்னா எந்த ரெண்டு சொல்யூஷனுக்கு வந்து ஆஸ்மோட்டிக் பிரஷர் வந்து சேமா இருக்கும், ஆஸ்மோட்டிக் பிரஷர் வந்து சேமா இருக்கும், அதுதான் நம்ம வந்து ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து பாருங்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டி வந்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, the solubility of the solute generally depends on nature of solute. It also depends on temperature, pressure.
எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கு, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் தான் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள். சிக்மா பாய் என் கண்ணிலே படலடா, பட்டா பிளாக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் சொல்யூட், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர். ஓகே, ஸோ சாலிபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் சாட்ல வந்து சொல்லுங்க. சிக்மா பாய்னு எனக்கு சாட் கண்ணிலே படலடா, ஹே ஐ எம் நாட் கோயிங் டு கெட் டைவர்ட்டட். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி வந்து என்னது? நேச்சர் ஆஃப் சொல்யூட், டெம்பரேச்சர் அண்ட் தென் ப்ரெஷர். ஓகே, ஸோ ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு வந்து என்னெல்லாம் டிஃபரன்சஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்களே ஆன்சர் பண்ண போறீங்க. ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன், ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன்லேருந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருமோ அப்படின்னு வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னப்பா? ஆக்சுவலி வந்து சிக்மா பாய்னு ஒரு ஐடியா வரல. நீங்க எல்லாரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளாக் பண்ணுன்னு சொல்றீங்க. ஐ ஜஸ்ட் see. சாம் கேமர் கடந்த எந்த சாட்லையுமே இல்லடா அப்படி ஒரு ஐடி. ஸோ நம்ம கவனிக்கலாம். ஓகேவா, கவனிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ டெல் மீ த டிஃபரன்ஸ். யாருக்கு தெரியும்? நாளான்னைக்கு எக்ஸாம். குயிக்கா யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ பண்ணிடுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்? ஒரு ஐடியல் சொல்யூஷனுக்கும் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கும் என்ன என்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு? இது முடிச்சாதான் நம்ம வான் ஹாஃப் ஈக்குவேஷனுக்கு போக முடியும்டா. ஃபாஸ்டா கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். ஸோ ஐடியல் சொல்யூஷன் வந்து இட் does not show deviation from, does not show deviation from Rawls law, ஸோ ரால்ஸ் லாலேருந்து எந்த வித ஒரு டீவியேஷனுமே வந்து ஆகாது. எது அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன். ஓகே, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நான் ஐடியல் சொல்யூஷன் வந்து இட் ஷோஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன். இட் ஷோஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரால்ஸ் லா. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரால்ஸ் லா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெரிவேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுதிருங்க. இங்கேயே நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுதிருங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பென்சீன் அண்ட் டொலுவீன். சரியா? அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் அண்ட் அசிட்டோன். இது வந்து சொல்யூஷன் இல்லையா, அப்ப மிக்ஸ் ஆகி தானே இருக்கு. ஸோ பென்சீன் அண்ட் அசிட்டோன், பென்சீன் அண்ட் டொலுவீன், பென்சீன் அண்ட் அசிட்டோன். ஓகேவா? சரி வாங்க. ஸோ இந்த ஐடியல் சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா வால்யூம் ஆஃப் மிக்சிங். ஸோ டெல்டா வி மிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வா இருக்கும். அதே நேரத்தில் டெல்டா ஹெச் மிக்ஸ் என்தால்பியும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அதே மாதிரி டெல்டா ஹெச் மிக்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கூட வேண்டாம். முக்கியமாக இந்த 2 பாயிண்ட் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 3 மார்க்லாம் கேட்க மாட்டாங்க. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ரைட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். கிளியர்? யாருக்கெல்லாம் பார்க்க கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து போலாமா? ஸோ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டீவியேஷன் ஃப்ரம் ரால்ஸ் லா. ஸோ ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அது அப்புறம் வருது போல. சரியா? வாங்க இப்போ நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து போயிடலாம். சரியா? மேம் முடியல மேம், ஈஸியா இருக்கிறது கூட கஷ்டமா படிக்கிறேன் இப்போ. R1 4x. தூங்கு, போய் தூங்கு, கிளாஸ்ல இருக்காத, தூங்கு, காலையில எழுந்து பார். அதுக்காக தானே கிளாஸ் வரேன். இங்க பாரு, இதெல்லாம் நான் PDF கொடுத்துட்டு நீ படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியா. நான் ஏன் கிளாஸ் சொல்லித்தரேன்? நீங்க வந்து பயப்படாம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, என்ன எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, சாட் பார்க்காதீங்க மேம், டைவர்ட் ஆகுறீங்க அப்படின்னு. நீங்க தான் மேம் டைவர்ட் ஆகுறீங்க. ஓகே, நான் சாட் பார்க்க போறதுல the properties like relative lowering of vapor pressure. நல்லா கவனிங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன தெரியுமா?
relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression in freezing point, osmotic pressure, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா do not depend on, they do not depend on chemical nature of solute. So எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி இல்லையோ அதை வந்து நம்ம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். பட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர கெமிக்கல் நேச்சர் ஆஃப் சொல்யூட் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. கெமிக்கல் நேச்சர் ஆஃப் சொல்யூட் எல்லாம் என்ன இருக்காது அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? அதுக்கு பேர் தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பேர் தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில என்னென்ன படிக்கிறீங்க? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், அப்புறமா டிப்ரெஷன் இன் freezing point and osmotic pressure. Redo ஞாபகம் வச்சுக்கலாமா? redo ஞாபகம் வச்சுக்கலாமா? என்னது? relative lowering of vapor pressure, elevation in boiling point, depression in freezing point and osmotic pressure. Colligative properties questions வந்து வரதுக்கு நிறைய chances இருக்கு. சோ நல்லபடியா கவனிங்க. ஓகே? சோ colligative properties அப்படினா வந்து என்ன? எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் chemical nature of solute டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஆனா நம்பர் ஆஃப் சொல்யூட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்பர் ஆஃப் சொல்யூட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர கெமிக்கல் நேச்சர் ஆஃப் சொல்யூட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, டன். ஓகே, சோ என்னென்னலாம் வரும்? ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், elevation of boiling point, depression in freezing point and osmotic pressure. எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்னா என்ன? இதெல்லாம் ஈஸி, நீங்க படிச்சாலே புரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்ன, ஆஸ்மாசிஸ், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இது இம்பார்ட்டன்ட், இதுக்கு வருவோம். ஓகேவா? தியரிட்டிக்கலா இருக்கிறது ஈஸியா படிக்கிறதுக்குலாம் ஐ வில் கிவ் யூ PDF. ஓகே, ஸ்பான்டேனியஸ் ஆஸ்மாசிஸ்னா என்ன அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்ன? Spontaneous movement of solvent particle from a solution of lower concentration to solution of higher concentration through a semi-permeable membrane is known as osmosis. Already in the osmosis definition நம்ம பார்த்தோம். So solvent வந்து என்ன ஆகுது அப்படின்னா spontaneous-ஆ வந்து மூவ் ஆகுது. solvent வந்து என்ன ஆகுது? spontaneous-ஆ வந்து மூவ் ஆகுது. எங்க மூவ் ஆகுது? From a region of lower concentration லேந்து higher concentration, dilute லேந்து concentrated, lower concentration லேந்து higher concentration. சரியா? next பாருங்க, reverse osmosis அப்படினா என்ன? The pure water moves through semi-permeable membrane to NaCl solution due to osmosis. This process can be reversed by applying pressure greater than the osmotic pressure. Now the pure water moves from the solution side to solvent side and this process is called as reverse osmosis. Reverse osmosis அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? RO வாட்டர்லாம் நம்ம சொல்றோம். RO வாட்டர்லாம் நம்ம என்ன பண்றோம்னா ட்ரிங்க் பண்றோம் இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடியது தான் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஓகே, the pure water வந்து என்ன ஆகும் அப்படின்னா moves through semi permeable membrane. அந்த semi permeable membrane மூலமா இந்த pure water வந்து என்ன ஆகும் அப்படின்னா NaCl solution moves to the NaCl solution, salt கிட்ட போயிட்டு மூவ் ஆகுது. அதுதான் ஆஸ்மோசிஸ் process, ரைட்? நல்லா பாரு, எனக்கு இங்க வந்து பியூர் வாட்டர் இருக்கு, இங்க வந்து எனக்கு சால்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னா ஆஸ்மோசிஸ் process என்ன? லோவர் கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் இல்லையா? லோவர் கான்சென்ட்ரேஷன் டு செமி பர்மியபிள் மெம்பரேன்னா என்ன தெரியுமா? பாதி ஃபில்டர் பண்ணும், பாதி ஃபில்டர் பண்ணாது. லைக் வடிகட்டி மாதிரி, சரியா? ஒரு வடிகட்டி மாதிரி, அதுதான் செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு சால்ட் வாட்டர்லேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பியூர் வாட்டர்லேருந்து சால்ட் வாட்டருக்கு வந்து தண்ணி வந்து மூவ் ஆகுது. விச் இஸ் பியூர் வாட்டர் வந்து கம்மி கான்சென்ட்ரேஷன், ஏன்னா அதில் உப்பு கிடையாது. அதிக கான்சென்ட்ரேஷன் தான் இந்த சால்ட் வாட்டர். ஓகே, ஸோ கம்மி கான்சென்ட்ரேஷன் டு அதிக கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து மூவ் ஆகுது. இப்போ தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அதிகமா ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ப்ராசஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்ஸ் பண்றேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து நான் ரிவர்ஸ் பண்றேன். ஸோ இந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆகிறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், RO. சரியா? அப்ப உப்பு தண்ணியிலேருந்து நமக்கு வந்து என்ன ஆகுது? பியூர் தண்ணிக்கு வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது, வாட்டர் வந்து மூவ் ஆகுது. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, வான் ஹாஃப் ஃபேக்டர்.
ஸோ வேன் ஹாஃப் ஃபேக்டருக்கு நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரட்டுமா ஆர் வீடியோ பார்த்துக்கிறீங்களா? ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் 5 mark in 5 minutes சீரீஸ்ல. யூ வாண்ட் டு see the video or you want me to teach now? நான் இப்பயே போடுறேன். ஆல்ரெடி வான் டெர் வால் கான்ஸ்டன்ட்க்கு நீங்க வீடியோ பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. இந்த எல்லா வீடியோமே பை தி எண்ட் ஆஃப் த லைவ் கூட நான் உங்களுக்கு தரேன். வேன் ஹாஃப் ஃபேக்டர் நான் இப்போ சாட்ல போடுறேன். நவ் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கிறீங்களா? இப்போ டீச் பண்ணட்டுமா? $50-50 நைஸ், நல்லா பண்றீங்க பாஸ். கண்டினியூ பண்ணலாமா? now okay I'm going to teach it now. okay இப்போ நான் டீச் பண்ண போறேன். ஆனா எல்லாரும் listen பண்ணணும். சரியா? எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படினா கண்டிப்பா listen பண்ணணும். so in the derivation it involves a lot of integration, differentiation and all. so நீங்க கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா கவனிக்கணும். okay கொஞ்சம் ஸ்மார்ட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா கவனிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது வந்து புரியும். புரியும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, நான் கிளியரா சொல்லி தரேன். அடுத்து ஒரு 10 minutes டைமர் வெச்சுப்போமா? எவ்வளவு நேரம் ஆகுது அப்படினு ஒன் டைம் தான் நான் சொல்லி தர போறேன். நம்ம வந்து டைமர் வெச்சுக்கலாம். இந்த டைமர் அப்படியே ஓட வைக்கலாமா? என்ன இது பெருசாகுது? okay so let us keep the timer. start ஆயிடுச்சு. so van half equation சரியா? எப்படி நம்ம van half factorக்கு first வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா delta g which is equal to minus rt ln k சரியா? so இதுதான் என்னுடைய equation 1. இதே delta g க்கு வந்து பாத்தீங்க அப்படினா another equation வந்து இருக்கு. so another equation வந்து என்னது அப்படினா h minus t delta s. okay so delta g not is delta h minus t delta s. இது வந்து பாத்தீங்க அப்படினா second equation. இது வந்து என்னது அப்படினா second equation. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்? இதுவும் delta g தான், இதுவும் delta g தான். அப்ப நான் ரெண்டு பேரையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். so 1 and 2 நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்ப பாருங்க 1 எடுத்து எழுதிக்கிறேன். minus rt ln k which is equal to h minus t delta s. okay minus rt ln k which is equal to h minus t delta s. அடுத்த ஸ்டெப்ல வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படினா லிசன் பண்ணுங்க ப்ராப்பரா. அடுத்த ஸ்டெப்ல இந்த minus rt வந்து எனக்கு equal to க்கு அந்த பக்கம் போயிடுது. minus rt எனக்கு equal to க்கு அந்த பக்கம் போயிடுது. அப்போ ln k மட்டும் தான் எனக்கு இருக்கு. இங்க இருக்கும் ln k which is equal to h minus t delta s divided by minus rt. okay h minus t delta s divided by minus rt. okay so இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த minus rt ய இவனுக்கும் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். சரியா? so கவனிங்க ln k which is equal to minus h by rt. okay minus h by rt, minus into minus plus t delta s divided by rt. இந்த rt ய h க்கு தனியாவும் t delta s க்கு தனியாவும் பிரிச்சுக்கிறேன். ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன பண்றேன் அப்படினா தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. எல்லாருக்கும் கிளியர் இல்ல? இப்போ இங்க பாரு, இங்கேயும் எனக்கு t இருக்கு, இங்கேயும் t இருக்கு. சோ t க்கு t வந்து என்ன ஆயிடும் அப்படினா கேன்சல் ஆயிடும். t க்கு t எனக்கு கேன்சல் ஆயிடும். சோ அந்த ஸ்டெப்பை நான் அப்படியே இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ln k which is equal to minus h divided by rt
minus h divided by RT plus delta S divided by R. Delta S divided by R. எனக்கு இப்போ இதுதான் இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இதை நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி. ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்படிங்கிறப்போ நல்லா கவனிங்க, இங்க lnk இருக்கா, அப்போ dlnk divided by dt. dlnk divided by dt. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த h by rலாம் நீ கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த h by rலாம் ஃப்ரண்ட்ல தனியா வந்துரும். ஓகே, நான் இதை ஃப்ரண்ட்ல தனியா எழுதிடுறேன். h by rலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த 1/t மட்டும் தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட்டே பண்ண போறோம். 1/t மட்டும் தான் டிஃபரன்ஷியேட்டே பண்ண போறோம். ஓகே, சோ dlnk divided by dt, இந்த h by r நம்ம தனியா எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப பாருங்க d இந்த 1/t இப்படி எழுதிக்கிறேன். d 1/t divided by dt அப்படின்னு இருக்கும். சரியா? dt அப்படின்னு இருக்கும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ட்ரோபி பை கேஸ் கான்ஸ்டன்ட்டையும் கன்சிடரே பண்ண மாட்டோம். என்ன ராங்? இது வரைக்கும் யாருக்கு கிளியர்? இது வரைக்கும் யாருக்குடா கிளியர்? இது வரைக்கும் யாருக்கு பக்கா கிளியர்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு வாட்டி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். dt. ஓகே, சோ delta g equal to minus rt lnk, delta g equal to h minus t delta s. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இந்த rt equal to அந்த பக்கம் போயிடுது. அந்த rt ரெண்டு பேருக்கும் நான் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். அப்ப tt கேன்சல் ஆயிடுது. இப்போ I am writing the same here. இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் with respect to t. டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன் with respect to t. ஓகே, dlnk by dt, அப்புறமா இந்த delta h by r அப்படியே எழுதிக்கோ. t 1/t மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போற. அப்ப t 1/t divided by dt. இப்போ நீ என்ன பண்ண மாட்டே, இத கன்சிடரே பண்ண மாட்டீங்க. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கவனி, புரிஞ்சுதா? சோ வாங்க இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கவனிக்கலாமா? d 1/t divided by dt. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதாவது 1/t நீ எப்படி எழுதலாம்? t to the power -1 ன்னு எழுதலாம். 1/t நம்ம எப்படி எழுதலாம்? t to the power -1 அப்படின்னு வந்து எழுதலாம். இப்போ இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா கவனிங்க, x to the power என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? nx to the power n-1. கரெக்டா? nx to the power n-1. இதுதான் ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷனுக்கான ஃபார்முலா. எனக்கு இங்க என்ன இருக்கு? t to the power -1 இருக்கு. அப்போ minus t to the power -1 which is equal to minus t to the power -2. minus t to the power -2 ன்னு இருக்கு. இப்போ 1/t வந்து t to the power -2. அப்போ 1/t ஸ்கொயர் வந்து என்னது? t to the power -2 இல்லையா? t to the power -2. அப்ப t to the power -2 இருக்குனா 1/t ஸ்கொயர். இங்க மைனஸ் இருக்கு. அப்ப -1/t ஸ்கொயர். -1/t ஸ்கொயர் கிடைச்சிருக்கா? ஓகே, நான் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா I get -1/t ஸ்கொயர். dlnk by dt எனக்கு என்ன வரும்? dlnk by dt நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we will get what? அப்படியே தான்டா வச்சுக்கிறோம். கவனி. சோ நல்லா கவனி. dlnk வை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? சோ இங்க பாருங்க -h divided by r. இந்த d 1/t divided by dt க்கு பதிலா தான் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா -1/t ஸ்கொயரை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். -1/t ஸ்கொயரை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை நான் அப்படியே எழுதிட்டேனா அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த dt ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடும். இந்த dt ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா dlnk which is equal to -h by r. dt அந்த பக்கம் போயிடுச்சா? அப்போ dt divided by t square. சரியா? dt divided by t square. என்ன ஆகும்னா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ நான் இதை அப்படியே ரிமூவே பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, மைனஸ் இன்டு மைனஸ் எனக்கு பிளஸ் ஆயிடுது. ஸோ h by r dt divided by t square. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம். யாருக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் வந்து புரிஞ்சது? How many of you understood the differential form?
எஸ் கிளியர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் கிளியரா ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத கவனிங்க இப்போ நான் கடைசியா எழுதின அந்த டிஃபரன்ஷியல் ஃபார்மை நான் இங்க எழுதிக்கிறேன் d ln k okay so d ln k which is equal to என்ன எழுதினோம் d ln k which is equal to h naught by r dt by t square அப்படினு பார்த்தோமா dt by t square இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படினா இன்டகிரேட் பண்ண போறேன் இப்போ நான் இவங்களை என்ன பண்ண போறேன் அப்படினா இன்டகிரேட் பண்ண போறேன் ஓகேவா சோ கரெக்ட்டா கவனிங்க d ln k which is equal to delta h naught by r dt by t square okay so வாங்கப்பா இன்டகிரேஷன் பண்றோமா சோ இன்டகிரேஷன் k பண்றோம் அப்ப ஸ்டார்டிங் வந்து k1 ல இருந்து k2 லோவர் லிமிட்ல இருந்து அப்பர் லிமிட் ஓகே அடுத்து t பண்றோமா t பாத்தீங்க அப்படினா டெம்பரேச்சர் என்னது டெம்பரேச்சர் வந்து t1 ல இருந்து t2 ஓகே டெம்பரேச்சர் வந்து t1 ல இருந்து t2 ரைட் ஓகே d ln k வை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் d ln k வை இன்டகிரேட் பண்ணோம் அப்படினா நமக்கு ln k கிடைக்கும் d ln k வை இன்டகிரேட் பண்ணோம்னா ln k கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா dt by t square நான் ஈஸியா சொல்றேன் கவனி இப்போ இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா இருக்கு ஓகே இதெல்லாம் புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க நம்ம தான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்டகிரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா இங்க நம்ம பார்த்தோம்ல இன்டகிரேஷன் ஆஃப் d ln k வந்து என்னன்னு பண்ணோம் d ln k வந்து ln k அப்படி நம்ம வந்து பண்ணோம் இல்லையா இன்டகிரேஷன் ஆஃப் d ln k வந்து ln k ன்னு பண்ணோம் இப்போ இங்க எனக்கு என்ன இருக்குன்னா 1 by t square இருக்கு 1 by t square இருக்கு ரைட் சோ இப்போ 1 by t square நம்ம எப்படி எழுதிக்கலாம் t to the power -2 அப்படினு எழுதிக்கலாம் 1 by font திக்கா கம்மி பண்றேன் நான் கம்மி பண்ணா நிறைய பேருக்கு அது ப்ராப்பரா தெரியுமான்னு தெரியல அதனால தான் ஓகே வாங்க சோ இப்போ கவனிங்க இப்போ குட்டி பண்ணிட்டேன் கவனிங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணனும் அப்படினா இத இன்டகிரேட் பண்ணனும் ரைட் சோ x to the power நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படினா x to the power n minus 1 divided by n plus 1 சரியா x to the power n plus 1 divided by n plus 1 இதான் இன்டெகிரல் ஃபார்முலா இதான் வந்து என்னது அப்படினா இன்டெகிரல் ஃபார்முலா இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படினா இன்டகிரேஷன் ஆஃப் t to the power -2 அப்படினு இருக்கு அப்ப t to the power -2 plus 1 divided by -2 plus 1 அப்ப minus t to the power -1 ன்னு இருக்கு minus t to the power -1 னா -1 by t கரெக்ட்டா -1 by t இது நீங்க கஷ்டப்பட்டு சால்வே பண்ண வேண்டாம் ஏன் மேம் பண்ண வேண்டாம் அப்படினா கவனி t to the power -1 டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by t square அப்ப -1 by t square இன்டகிரேட் பண்ணா t to the power -1 வரும் அவ்வளவுதான் சரியா அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம் தேவையில்லாம அத இது பண்ண வேண்டாம் பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க -1 by t அப்படி நமக்கு கிடைக்குது இல்லையா நான் என்ன பண்றேன் அந்த -1 by t இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் I am substituting the -1 by t here okay super நம்ம என்ன பண்ணிடலாம் இங்க அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிடலாம் t1 t2 இங்க என்ன இருக்கு k1 k2 அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை எழுதிட்டோம் இப்போ நான் k இருக்க வேண்டிய இடத்துல அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மைனஸ் லோவர் லிமிட் போடணும் ln k இருக்கா ln k இருக்க வேண்டிய இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் which is equal to h0 by r அப்பர் லிமிட் என்னது அப்பர் லிமிட் வந்து t2 இல்லையா -1 by t2 மைனஸ் லோவர் லிமிட் என்னது t1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1 by t1 ரைட் அடுத்த ஸ்டெப் கவனிங்க ln k2 minus ln k1 என்ன வரும் ln k2 by k1 இல்லையா ln k2 by k1 k2 minus k1 அப்படினா k2 by k1 h0 divided by r என்னது 1 by t1 minus 1 by t2 1 by t1 minus 1 by t2 புரிஞ்சுதா yes so இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு ஒண்ணுமே இல்ல இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி ln k2 divided by k1 equal to h0 by r multiply பண்ணிக்கோ t2 minus t1 by t1 t2 ஓகேவா இப்போ இதுக்கும் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படினா ln க்கு பதிலா நான் வந்து 2.303 log சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன் ln க்கு பதிலா 2.303 log சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன் அப்ப இந்த இடத்துல ln க்கு பதிலா
2.303 log K2 by K1 equal to H0 by R T2 minus T1 by T1 T2. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2.303 equal to க்கு அந்த பக்கம் போயிடும். அப்போ log K2 by K1 equal to H0 by 2.303 R T2 minus T1 by T1 T2. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வந்து டெல்டா H வரும். அந்த டெல்டா மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். டெல்டா மட்டும் ஆட் பண்ணிக்கோ. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த டெல்டா H வரும். சோ டெல்டா H by 2.303 R T2 minus T1 by T1 T2. இதான் ஃபைனல் ஆன்சர். யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே. எரரா? என்ன எரர்டா? கவனி, கரெக்டா தான் போட்டிருக்கேன். என்ன எரர்? எரர்னா என்ன எரர் சொல்ல? log K2 by K1 equal to delta H by 2.303 R into log into T2 minus T1 by T1 T2. கரெக்ட் தான். ஓகே, முடிச்சிட்டோம். 10-13 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். ஓகே, கடைசி சாப்டர். How are you? எனர்ஜி இருக்கிறதா? ஸோ 10th சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? செம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் வந்து இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எனக்கு ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் சொல்லு. ஸ்டார்டிங்ல இருந்து யார் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையா சொல்லு, ஆனஸ்டா, ஜெனியூனா. அவங்க மட்டும் மீ அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்றவங்க உங்க பேரை போடுங்க. உங்க பேரை போடுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்றவங்க ப்ளீஸ் மென்ஷன் மை நேம். நிறைய பேர் உங்க நேம் மென்ஷன் பண்ண சொல்லுங்க. அதனால தான் நான் வந்து லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். லைவ் இருக்கிறப்போ நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அவ்வளோ பேர் பார், இப்போ சாட் எப்படி பறக்குது பாரு. என்னால கண்டிப்பா படிக்க முடியாது. வெரி குட். ஸோ யூஆர் ஆல் டூயிங் அ கிரேட் ஹார்ட் ஒர்க். ஒன்லி திங் இஸ், நான் பிடிஎஃப் கொடுத்த உடனே அதை நீங்க ரிவைஸ் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? நாளைக்கு மத்தியானத்து மேல நான் உங்களுக்கு கிளாஸே எடுக்க மாட்டேன். சரியா? நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு கிளாஸே எடுக்க மாட்டேன். ஓகே தானே? நாளைக்கு ஒரு கிளாஸ் போறோம்ல, கடைசி போற வரைக்கும் நான் டீச் பண்ணா அப்புறம் நீங்க எப்ப படிப்பீங்க? நீங்க எப்ப படிப்பீங்க? ஓகே, நாளைக்கு 6:30க்கு ஷேர் பண்ணி 11:30க்கு முடிச்சிடலாம். டீல் தானே? ஆர் யூ நீட் கிளாஸ்? நான் இப்ப போல் போடுறேன், ஆன்சர் பண்ணுங்க. டுமாரோ பிளான் மார்னிங் 5 hours போதும். ஏன்னா உங்க மைண்ட் செட் என்னன்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சேன் நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நான் கிளாஸ் எடுத்துட்டே இருந்தேன்னா நீ எப்போ ரிவைஸ் பண்ணுவ? போல் போட்டிருக்கேன் பாருங்க. 12th பசங்களா தயவுசெய்து போல்ல வந்து ரிப்ளை பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா. 11th பசங்க வாழ்க்கையில விளையாடாதடா. ஆ 5 hours போதும் தான் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே ஓட் பண்ணி முடிச்சிருங்க. சரியா? ஓகே, சூப்பர், டன். நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா போல எண்ட் பண்ணிடுறேன். ஸோ பசங்களா, டுமாரோ நான் மேக்ஸிமம் 6:30க்கே மீட் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஒரு 1 hour லேட்டானா ஓகேவா? ஏன்னா வந்து நான் இதுக்கப்புறம் தான் ஸ்லைடு போடணும். நைட்டு ஃபுல்லா போட்டு ஐ டோன்ட் வாண்ட் இங்கே வந்து நான் வளர விரும்பல. அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு நான் வந்து தூங்கிட்டு வரேன். ஓகே, அப்படி இன் கேஸ்னா நான் லைவ் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ரீஷெடியூல் பண்ணிடுவேன். சரியா? அதை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ 6:30 there will be class. அப்படி இல்லைன்னா 7:30க்கு இருக்கும். ஒரு 1 hour மட்டும் அப்படின்னா நான் லைவ் வந்து ரீஷெடியூல் பண்ணிடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, அதுக்குள்ள உங்களுக்கு பர்டிகுலரா வேன் ஹாஃப்க்கு நான் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ அமைச்சிருக்கேன் இல்லையா? அதை பாருங்க, கிளியரா புரியும். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் கோ டு, நான் பிளான் பண்ணபடி 6:30 வந்துடணும். பட் எஸ், நம்ம வந்து கரெக்டா நான் என்னன்னா எல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறேன். எனக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தான் கரெக்டா, ஏன்னா நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன பிளான் நான் சொன்னேன் இல்லையா? நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாள். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினை நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன். வேன் ஹாஃப் ஃபேக்டர் மிஸ்டேக் ப்ளீஸ் சேஞ்ச் சைனா. எங்க சைன் சேஞ்ச் பண்ண? ஓகே, பிடிஎஃப் பார்த்து நீங்க மாத்திக்கோங்க. சரியா? நான் இப்போ அடுத்த சாப்டர் போறேன். டைம் ஆகுது. ஓகேவா? ஷார்ப்பா நம்ம கையில 1 hour தான்டா இருக்கு, முடிச்சிடணும். ஓகே, வாங்க. So VB theory, valence bond theory, it's a 5 mark question. முடிச்சிடலாமா? வாங்க. When
Okay, come on. So when half-filled orbitals of two atoms overlap, okay வா, half-filled orbitals of ரெண்டு atoms வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா overlap ஆகுறப்போ நமக்கு வந்து ஒரு covalent bond வந்து form ஆகுது. நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு covalent bond வந்து form ஆகுது. சரியா? So ரெண்டு atoms உடைய half-filled orbitals வந்து எனக்கு overlap ஆச்சு அப்படின்னா I will get a covalent bond between them. Next பாருங்க, the resultant overlapping, okay, the resultant overlapping orbital occupied by two electrons with opposite spins. ஒண்ணுமே இல்ல, இங்க பாரு, இந்த ஆர்பிட்டாலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆகுது. ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா ரிசல்டன்ட் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் ஸ்பின்ஸா தான் இருக்கும். ஆப்போசிட் ஸ்பின்ஸா தான் இருக்கும். ஓகே, for example, hydrogen is formed. The electrons of two hydrogen atoms get paired up and occupy the overlap orbital. Example, தோ பாரு, ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் உடைய ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் ஸ்பின் வந்து ஒரே ஆர்பிட்டால்ல வந்து இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, the strength of the covalent bond எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், the strength of the covalent bond depends upon the extent of overlapping. எந்த அளவுக்கு overlapping இருக்கோ அந்த அளவுக்கு strength of the bondum வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு overlapping அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு strength of the bondum அதிகமா இருக்கும். நல்லா பாருங்க, greater the overlap, larger the energy release, stronger the bond. எந்த அளவுக்கு ஓவர்லாப்பிங் வந்து கிரேட்டரா இருக்கும், எந்த அளவுக்கு ஓவர்லாப்பிங் வந்து கிரேட்டரா இருக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாண்டும் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பாண்டும் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஓகே, each atomic orbital has specific direction. ஒவ்வொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டைரக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, எக்ஸப்ட் s ஆர்பிட்டால், ஏன்னா அது ஸ்பெரிக்கலா, s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கலா இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் இருக்காது. சரியா? let us explain covalent bond formation hydrogen fluorine. அதெல்லாம் தேவையில்லை. சரியா? இதெல்லாம் தேவை கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட் எழுதிட்டாலே போதும். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எழுதிட்டாலே போதும். ஸோ விபி தியரி படி ரெண்டு ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லாப் ஆகிறப்போ கோவலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்புறமா ரிசல்டன்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஸ்பின்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஓவர்லாப் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ கிரேட்டர் த ஓவர்லாப், எந்த அளவுக்கு ஓவர்லாப் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜி ரிலீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகே, பாண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்றேன், அதுக்கப்புறமா எப்படி ஆன்சர் எழுத போறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? Okay, so define the following. So bond order அப்படின்னா number of bonds. Okay, இப்போ நைட்ரஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 bond இருக்கு. அப்போ bond order வந்து என்னது 3. ஓகே, ஆக்சிஜன்ல வந்து பாருங்க நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ bond order வந்து என்னது 2. ரைட்? ஸோ bond order அப்படின்னா வந்து என்னது number of bonds is called as the bond order. Hybridization அப்படின்னா வந்து என்னது, ஸோ இப்போ ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, விச் இஸ் மிக்சிங். ரைட்? ரெண்டு ஃப்ரூட்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக்சிங். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க மேம். நான் நேத்தே சொல்லிட்டேன், போயிட்டு வீடியோ பாருங்க. இப்போ ஹைபிரிடைசேஷனாலே மிக்சிங். ரைட்? ஸோ மிக்சிங் ஆஃப் ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஒரு நியூலி ஃபார்ம்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹைபிரிட் ஆர்பிட்டால். ஓகே, சிக்மா பாண்ட்ஸ், ஹெட் ஆன் ஓவர்லாப். இந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் ஆகிறப்போ நமக்கு ஹெட் ஆன் கொலிஷன், ஹெட் ஆன் ஓவர்லாப் நடந்துச்சுன்னா அது சிக்மா பாண்ட். இதே லேட்ரலா சைடு வைஸா நமக்கு வந்து ஓவர்லாப் ஆச்சுன்னா அது வந்து பை பாண்ட். சரியா? சோ கவனிங்க, the number of bonds formed between the two bonded. Hey, okay. இது வந்து பாண்ட் ஆர்டரா? கரெக்ட். இது வந்து பாண்ட் ஆர்டருக்கான டெஃபினிஷன். இது வந்து எதுக்கான டெஃபினிஷன் அப்படின்னா பாண்ட் ஆர்டருக்கான டெஃபினிஷன். ஓகே, the number of bonds formed between two bonded atoms தான் பாண்ட் ஆர்டர். எக்ஸாம்பிள் நைட்ரஜன்ல பாருங்க பாண்ட் ஆர்டர் வந்து என்னது, பாண்ட் ஆர்டர் வந்து 3. ஆக்சிஜன்ல பாண்ட் ஆர்டர் வந்து என்னது, இட் இஸ் 2. பாண்ட் ஆர்டர் வந்து என்னது 2. So the number of bonds between the molecule தான் we call it as bond order. யாருக்கெல்லாம் clear? Next பாருங்க,
இந்த bond orderக்கு ஒரு formula இருக்கு. NB minus NA by 2. என்னது? Number of electrons in bonding orbital minus number of electrons in anti-bonding orbital divided by 2. Bonding orbitalல இருக்கக்கூடிய electrons minus anti-bonding orbitalல இருக்கக்கூடிய electrons divided by 2. ஓகேவா? அடுத்து கவனிங்க. In Lewis theory படி the bond order is equal to number of shared pair of electrons between the atoms. ஒண்ணுமே இல்லடா. நீ இப்போ கிளியரா வந்து கவனிங்களே. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அப்படினா இந்த கார்பன் வந்து ஒரு 2 எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. இந்த கார்பன் ஒரு 2 எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. இல்லையா? 2 pairs of electron share ஆகி இருக்கு. அப்ப டபுள் பாண்ட். ரைட்? ஒரே 1 pair of electron தான் ஷேர் ஆகி இருக்குனா சிங்கிள் பாண்ட். 3 pairs of electron வந்து ஷேர் ஆகி இருக்கு அப்படினா அது வந்து ட்ரிபிள் பாண்ட். புரிஞ்சுதா? சோ எவ்வளவு pairs of electron ஷேர் ஆகி இருக்கோ அது கூட நம்ம bond order அப்படினு சொல்லலாம். ஓகே, ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படினா 1 pair of electron தான் வந்து ஷேர் ஆகி இருக்கு. அப்ப அதோட bond order வந்து 1. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைபிரிடைசேஷன் அப்படினா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி mixing of atomic orbital தான் நமக்கு hybrid orbitals ஃபார்ம் பண்ணும். Hybridization is the process of mixing of atomic orbitals of same atom with comparable energy to form equal number of new orbitals with same energy. ஓகேவா? சோ ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படினா மிக்ஸ் பண்றோம். ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படினா மிக்ஸ் பண்றோம். ஆஃப் சேம் ஆட்டம், ஒரே ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்ம ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம். ஆஃப் கம்பேரபிள் எனர்ஜி. கம்பேரபிள் எனர்ஜி அப்படினா ஏறத்தாழ சேம் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். கம்பேரபிள் எனர்ஜினா ஏறத்தாழ சேம் எனர்ஜி அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா? வெரி குட். சோ இப்போ சிக்மா பாண்ட் அப்படினா என்ன? ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். Come. When two atomic orbitals overlap linearly along the axis. Along the axisல லீனியரா ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு வந்து ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னு வெச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுதான் நமக்கு வந்து சிக்மா பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. This overlap is also called as head on overlap or axial overlap. ஓகே, இந்த ஓவர்லாப்பிங் வந்து நம்ம head on overlap அப்படின்னு சொல்லலாம். இல்லனா axial overlap இல்லனா axial overlap அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? So it involves SS and SP overlapping. SS or SP like s orbital overlap ஆகலாம் or s orbital p orbital overlap ஆகலாம். ஓகேவா? So sigma bond அப்படிங்கிறது என்னது? head on overlap or axial overlap. ஓகே, அடுத்து pi bond என்றால் என்ன? When two atomic orbitals overlap sideways. sidewaysல overlap ஆச்சுனா அது pi bond. ஓகே, இதோ பாருங்க, py py px px இவங்கலாம் வந்து sideways தான் வந்து overlap ஆவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வரைய போறோம். ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு இங்க அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்திருக்கேன். சோ ஜஸ்ட் நீங்க பார்த்து வரைய போறீங்க லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு. நான் இப்போ போயிட்டு இது பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்தேன்னா சத்தியமா நீ பயந்துருவ, ஓடிடுவ. இந்த ஆட்டம்ஸ்க்கு எப்படி வரையிறது அதை மட்டும் பாத்துக்கோ. சரியா? இல்லனா நான் சொல்லி தந்துறவா? so that நீங்க பயப்படாம போவீங்க. குயிக்கா சொல்லி தரேன் ஒரு 5 நிமிஷத்துல. ஓகேவா? கெம் எக்ஸாம்க்கு அப்புறம் வெட்டி கதை சாட் ஃபுல்லா. நான் சொல்லி தரவா? நீங்க பாத்துக்கிறீங்களா? சொல்லி தரவா? பாத்துக்கிறீங்களா? லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேண்டாம்? வேணும் வேண்டாம்? நல்லா பாருங்க, நைட்ரேட் அயான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. NO3 மைனஸ் அயான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ நைட்ரஜன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. அதில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டட் ஆக்சிஜன், மற்ற 2 ஆக்சிஜனுமே நமக்கு சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜன். மற்ற 2 ஆக்சிஜனுமே வந்து சிங்கிள் பாண்டட் ஆக்சிஜன். சரியா? சரி, இப்போ எனக்கு வந்து சொல்லுங்க, ஆக்சிஜனை சுற்றி ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ? ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? குயிக்கா, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான். ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? ஏன்னா ஒரு சில பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் எனக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும்.
ஆக்சிஜன்ல how many valence electrons 6 valence electron very good 8 கிடையாதுடா அதான் 8 வந்து atomic number அப்போ அது 2,6 தானே இருக்கும் 2,6 தானே இருக்கும் அப்ப 6 electrons தானே ஆக்சிஜனை சுத்தி இருக்கும் 6 electrons தானே சுத்தி இருக்கும் தோ பார் எனக்கு என்ன ஆகுது அப்படினா ஒரு எலக்ட்ரான் இங்க bond form பண்ணிடுச்சு ஒரு எலக்ட்ரான் இங்க bond form பண்ணிடுச்சு அப்ப மீதி 5 புரியுதா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் வந்து என்ன பண்ணும் அப்படினா பாண்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணும் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் பாண்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணும் ரைட் சோ இதோ பாருங்க 1 2 3 4 5 6 கிளியர் 6 எலக்ட்ரான் வந்து இருக்கா இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படினா it will have 6 electrons and then இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 2 pairs of electrons தான் இருக்கும் ஏனா ஆல்ரெடி ரெண்டு வந்து நமக்கு பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு புரிஞ்சுதா இதுதான் நைட்ரேட் அயான் உடைய ஸ்ட்ரக்சர் சோ இதே மாதிரியே அடுத்து சல்ஃபேட் அயானுக்கு பாருங்க இதே மாதிரி அடுத்து சல்ஃபேட் அயான் பாருங்க சல்ஃபேட் அயான்ல SO4 2- SO4 2- சோ அப்ப மொத்தமா 4 ஆக்சிஜன் வந்து இருக்கும் 1 2 3 4 ரெண்டு ஆக்சிஜன் வந்து நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும் மீதி ரெண்டு ஆக்சிஜன் வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும் எங்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் இருக்கோ எங்கெல்லாம் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா வெறும் ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் போடுங்க இதோ பார் வெறும் 2 pairs of electrons தான் போடுவீங்க எங்கெல்லாம் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் இருக்கோ 3 pairs of electrons போடுவீங்க எங்கெல்லாம் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கோ 2 pairs of electron தான் இருக்கும் எங்கெல்லாம் ஆக்சிஜன் ஒரு பாண்ட் தான் இருக்கும் அங்க 3 pairs இருக்கும் ஓகே அவ்வளவுதான் அடுத்துடா நைட்ரிக் ஆசிட் ஓகே நைட்ரிக் ஆசிட் HNO3 HNO3 ஓகே சோ HNO3 நீங்க வந்து நல்லா கவனிங்க எனக்கு இங்க ஒரு பாண்ட் இருக்கு அப்போ 3 pair of oxygen ரெண்டு பாண்ட் இருந்தா 2 pair of oxygen தான் ரெண்டு பாண்ட் இருந்தா 2 pair of oxygen தான் புரிஞ்சுதா கிளியரா எஸ் அடுத்து ஓசோன் O3 ஓசோன்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க வந்து ரெண்டு பாண்ட் இருக்கு ரெண்டு பாண்ட் இருந்தா வெறும் ரெண்டு ஆக்சிஜன் தான் ஒரு பாண்ட் இருந்தா மூணு pairs of oxygen 3 lone pair of electrons போட போறீங்க 3 பாண்ட் இருக்கு அப்போ வெறும் ஒரே ஒரு lone pair of electrons தான் இருக்க போகுது ஓகேவா புரிஞ்சுதா do you understand yes okay so இப்போ அடுத்த क्वेश्चन நம்ம போகலாம் which bond is stronger sigma bond pi bond எந்த bond வந்து stronger sigma bond தான் வந்து pi bond விட ரொம்ப வந்து stronger ஏன் அப்படினா the strength of the covalent bond depend upon the extent of overlap நம்ம அங்க படிச்சோம் ஞாபகம் இருக்கா VB தியரியில அதேதான் ஆன்சர் ஓகே அதேதான் வந்து ஆன்சர் புரிஞ்சுதா கிளியரா So clear okay so இப்போ நல்ல ஆமா கண்டிப்பா நான் PDF வந்து அப்லோட் பண்ணுவேன் so strength of the covalent bond வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குனா extent of overlap டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் சரியா so இந்த overlap வந்து greater-ஆ இருந்தா greater the overlap energy released வந்து அதிகமா இருக்கும் அப்போ stronger the bond formation வந்து நமக்கு strong-ஆ வந்து இருக்கும் okay so overlapping along the axis இந்த sigma bond வந்து எப்படி இருக்கும் அப்படினா greater-ஆ இருக்கும் when you compare with sidewise overlapping so நீங்க sidewise overlapping ஓட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படினா lateral overlapping வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கரா வந்து இருக்கும் so sigma bond pi bond கம்பேர் பண்ணோம்னா sigma bond தான் ரொம்ப வந்து stronger okay define bond energy okay two questions தான் pending 152 ல இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 நிறைய क्वेश्चंस இருக்குடா நிறைய क्वेश्चंस இருக்கு இப்போ டைம் என்ன கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அதுக்கு மேல நான் வந்து உங்களுக்கு நான் PDF தரேன் சரியா நீங்கலாம் கேட்டிங்கனா நான் நடத்துறேன் okay if you want na I'll teach you okay come what is bond energy so bond energy is defined as the minimum amount of energy required to break one mole of particular bond in a molecule in their gaseous state அதாவது bond energy னா என்ன தெரியுமா ஒரு bond 1 mole of a compound ல இருக்கக்கூடிய அந்த bond நான் வந்து break பண்ணேன் சரியா சோ அந்த bond வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா break பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதான் bond energy okay ஒரு bond break பண்ண how double bond is formed na
2 pairs of electron வந்து ஷேர் ஆகி இருக்குடா 2 pairs of electron வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஷேர் ஆகி இருக்கு ஓகே சோ வாங்க இப்ப பாண்ட் எனர்ஜி கவனிங்க ஒரு பாண்டை பிரேக் பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் 1 mole of a bond பிரேக் பண்ண எவ்வளவு எனர்ஜி வேணும் that is called as the bond energy அதோட யூனிட் என்னது கிலோஜூல் per mole யூனிட் என்னது கிலோஜூல் per mole ஓகே நெக்ஸ்ட் பாருங்க what is polar covalent bond polar covalent bond அப்படினா என்ன in case of covalent bonds formed between atoms having definite electronegatives okay different electronegativities வந்து இருக்கு இப்போ say for example carbon இருக்கு oxygen இருக்கு carbon and oxygen உடைய electronegativity வேற வேற இல்லையா electronegativity என்ன tendency to attract the shared pair of electrons oxygen தான் என்ன பண்ணும் அப்படினா பயங்கரமா electrons பிடிச்சி வந்து இழுக்கும் இல்லையா சோ இதோட electronegativity வந்து நமக்கு பயங்கரமா வந்து என்ன ஆகும் அப்படினா differ ஆகுது right so different electronegative the atom with higher electronegativity will have the greater tendency to attract the shared pair of electrons more towards itself than the other atom ஆமா இங்க வந்து பாருங்க இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து ரொம்ப வந்து அதிக எலக்ட்ரோநெகட்டிவா வந்து இருக்காங்க ஆக்ஸிஜன் தான் இல்லையா அப்ப ஆக்ஸிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படினா பயங்கரமா இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி வந்து இழுக்கும் இல்லையா this leads to partial negative charge on atom and partial positive charge இப்போ என்ன தெரியுமா ஆகுது இந்த கார்பனுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாண்ட்ல ஆக்ஸிஜன் பயங்கரமா இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குதுல அதனால ஆக்ஸிஜன் மேல ஒரு partial negative charge கிரியேட் ஆயிடுது கார்பன் மேல பாத்தீங்க அப்படினா ஒரு partial positive charge கிரியேட் ஆகுது ஏனா இந்த ஆக்ஸிஜன் பயங்கரமா எலக்ட்ரான் கிளவுட அது பக்கம் பிடிச்சி இழுக்குது okay so இதுக்கு பேர் தான் polar covalent bond HF molecule பாருங்க HF molecule வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ஹைட்ரஜன் அயான் மேல partial positive fluorine அயான் மேல partial negative சரியா சோ இதுக்கு பேர் தான் polar covalent bond புரிஞ்சுதா இதுக்கு பேர் தான் polar covalent bond so different electronegativities இருக்கிறப்போ ரெண்டு atoms இருக்குடா ரெண்டு atoms வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு வந்து நமக்கு வந்து different electronegativities வந்து இருக்கு அப்படிங்கறப்போ ஒன்னு வந்து பயங்கரமா எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும் அப்ப அது கிட்ட வந்து partial negative charge இருக்கும் இன்னொன்னு கிட்ட வந்து பாத்தீங்க அப்படினா partial positive charge வந்து இருக்கும் so அதுதான் polar covalent bond next என்னடா dipole moment அப்படினா என்ன The polarity of the covalent bond can be measured in terms of dipole moment. இப்போ நம்ம வந்து இந்த polarity பார்த்தோம் இல்லையா bondக்கு polarity அப்படினு வந்து பார்த்தோம் right என்ன அது polarity அப்படினா என்ன positive and negative end இருக்குறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் bondல இருக்கக்கூடிய polarity அப்படினு வந்து சொல்றோம் positive and negative end இருக்குறதா bondல இருக்கக்கூடிய polarity அப்படினு வந்து சொல்றோம் which is given by the dipole moment mu equal to q into 2d இதான் என்ன ஃபார்முலா mu equal to q into 2d இதுல இந்த mu தான் என்னன்னா dipole moment and இந்த q தான் என்னது அப்படினா charge q தான் என்னது charge okay 2d தான் என்னது அப்படினா distance between the two charges 2d தான் என்னது அப்படினா distance between the two charges okay so mu தான் dipole moment q தான் charge and 2d தான் distance between the two charges இப்படி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா we are finding out the dipole moment okay இந்த dipole moment வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு vector scale vectorனா என்ன it has direction அப்படினு அர்த்தம் சரியா கவனிச்சிங்க அப்படினா ஸ்கேலார்னா வேல்யூ மட்டும் தான் வந்து இருக்கும் மேக்னிட்யூட் மட்டும் தான் வந்து இருக்கும் மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து இருக்காது சரியா டைரக்ஷன் வந்து இருக்காது ஓகே the direction of mu from the negative charge to positive charge இப்போ டைரக்ஷன் எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கு ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் தானே புல் பண்ணுது யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் வந்து கூலும் மீட்டர் யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் வந்து என்னன்னா கூலும் மீட்டர் நாளைக்கு வந்து 5+ ஹார் மேரத்தான் வேணுமா கண்டிப்பா வைக்கிறேன் ஆனா வந்து இல்ல நீங்க 12th வரப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் உங்களுக்கு மேரத்தானே வைக்கிறதுக்கான ஒரு நீடே இருக்கக்கூடாது எனக்கு நீங்க அந்த மாதிரி ஆகணும் ஓகேவா எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கணும் லாஸ்ட் மினிட்ல என் கூட சேர்ந்து லாஸ்ட் மினிட்ல மட்டும் படிச்சுக்கலாம் அப்படி நீங்க இருக்கக்கூடாது 12th ஏதோ 11th சரி ஓகே நான் சொல்லித்தரேன் நீ அடுத்த வருஷம் 11th 12th வரப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சு ரெடியா இருக்கணும்
லாஸ்ட் மினிட்ல நீ ரீகால் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா கட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரிஞ்சுதா? கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீ எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும் புதுசா படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அது கரெக்டே கிடையாது. இந்த தப்பை தயவு செய்து 12th பண்ணாத. நான் சொல்லிட்டேன், 12th பப்ளிக் அப்போ மேம் மேரத்தான்லாம் வைக்காதீங்க மேம், நான் எல்லாமே படிச்சுட்டேன் மேம் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லுவீங்களா? எஸ் ஆர் நோ? 12th அப்போ எனக்கு இந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணி, நீங்க 12th வரப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ மேம் மேரத்தான் வைங்க மேம், சொல்லித்தாங்க மேம் அப்படின்னு டெஸ்பரேட்டா இருப்பியா? மாட்ட. எப்படி இருக்கணும்? மேம் நான் எல்லாமே ரீகால் பண்ணிட்டேன் மேம், 4th ரிவிஷன் போயிட்டு இருக்கு மேம், 5th ரிவிஷன் போயிட்டு இருக்கு மேம், அப்படி இருக்கணும். சரியா? 12th பசங்க வேற அட்டென்ட் பண்றானுங்க. ஓகே, அப்போ உனக்கு ஒரு ஹோல் இயர் கையில இருக்கு. நீ 11thலயே ரிக்ரெட் பண்ணி கத்துக்கிட்ட, அப்போ ஹோல் இயர் கையில இருக்கு. அண்ட் யூ ஹவ் காட் த பெஸ்ட் டீம் ஆஃப் டீச்சர்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்ல இருந்தே எங்க கூட சேர்ந்து படி. நீ தீமின்னல் பேட்ச்ல பே பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல எங்க கூட யூடியூப்ல படிக்கிறனாலும் சரி, எங்க படிச்சாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே படி. ஓகே, கவனிங்க. நாளைக்கு 10 மணிக்கு 99 பேட்ச் வேற ஆரம்பிக்குது. ஆமா, நாளைக்கு 10 மணிக்கு அமாரா பேட்ச் வேற ஆரம்பிக்குது. அங்க மீட் பண்ணலாம். ஓகே, வாங்க வாங்க வாங்க. அடுத்துப்பா, ஆக்டேட் ரூல் என்றால் என்ன? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது தான் ஆக்டேட் ரூல் என்போம். கோவேலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட், எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்ட்லாம் நீ படிச்சுக்கோ. இதுல ஏதாச்சும் ஒரு பாண்ட் வந்து நமக்கு கேட்கலாம். சரியா? கோவேலன்ட் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அயானிக் பாண்ட்னா எலக்ட்ரான் கொடுக்குது, இல்ல எலக்ட்ரான் வாங்கிக்குது. கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட்னா ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு, ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரானே இல்ல, எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. சோ அதோட எம்டி ஆர்பிட்டால்ஸ்ல இது போய் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. இதான் கதை. ஆனா நீ படிச்சுக்கோ, கதையை படிச்சுக்கோ. ஓகே, வாங்க நம்ம இந்த क्वेश्चनக்கு வரலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் மட்டும் சொல்லித்தரேன், நைட்ரஜன் மட்டும் சொல்லித்தரேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா புக்ல எடுத்து ஆக்சிஜன் மற்றது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. மேம் நைட்ரஜன் மட்டும் தான் சொல்லி கொடுத்தீங்க, எக்ஸாம்ல வந்து ஆக்சிஜன் கேட்டாங்க, நீங்க சொல்லியே தரல, அப்படி சொல்லக்கூடாது. சரியா? சோ நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஆக்சிஜன்லாம் நீங்க எடுத்து கம்ப்ளீட்டா படிச்சிடுவீங்க. சரியா? வாங்கப்பா. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரஜன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு 1 மார்க். ஓகே, 1s2 2s2 2p3, 1s2 2s2 2p3. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க எப்படி எழுத போறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுத போறீங்க அப்படின்னு பார்க்கலாமா? நல்லா பாரு. இந்த 1s2 இருக்கா, இந்த 1s நான் என்ன பண்றேன்னா 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். இந்த 1s நான் என்ன பண்ணிக்கிறேன் 1s 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். 2s நான் என்ன பண்ணிக்கிறேன் 2s 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஓகே, 2p இருக்கா, p ஆர்பிட்டால் வந்து 3 இருக்குமா, p ஆர்பிட்டால்ல மொத்தமா 3 இருக்குமா? மேம் எனக்கு 12th கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரியில எடுத்தேன், நல்லா இருக்கும் பிகாஸ் நீங்க ஸ்கூல்ல உள்ள மேம். அதை யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, படிக்கலாம், அவ்வளவுதான், விடுவாங்க. 2s அப்புறமா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2p இருக்குமா, 2p 2p 2p, ஏன்னா 3 இருக்கிறதுனால 2p 2p 2p. ஓகே, இப்படிதான் நீங்க எழுத போறீங்க. ஸோ நல்லா கவனி. இது வந்து சிக்மா 1s, இது சிக்மா ஸ்டார் 1s, இது சிக்மா 2s, இது சிக்மா ஸ்டார் 2s. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பை 2py, பை 2pz, பை 2pz, அப்புறமா சிக்மா 2p, சிக்மா 2px. சரியா? சிக்மா 2px. px மட்டும் தான் சிக்மா, மத்தவங்க ரெண்டு பேருமே பை. சரியா? மத்தவங்க ரெண்டு பேருமே பை. ஓகே, இப்போ நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, 2 சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2. ஓகே, சோ 2p2 2 and then இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. சரியா? ஓகேவா? சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வரைய போறோம். இது எப்படி வரையறீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயும் வரையறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து மார்க் வராது. அது என்னது அப்படின்னா ஆரோ மார்க் கண்டிப்பா போட்டு எனர்ஜி வந்து கீழேந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எழுதிருங்க. ஆரோ மார்க் போட்டு எனர்ஜி வந்து கீழேந்து மேலே வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத தெளிவா போட்டுருங்க. சரியா? ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிறது தான் நைட்ரஜன் ஆட்டம். ரெண்டு சைட்லயும் எனக்கு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. சென்டர்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் மாலிக்யூல் இருக்கு. சென்டர்ல எனக்கு என்ன இருக்கு நைட்ரஜன் மாலிக்யூல் இருக்கு. சோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா
384. பசங்களா, உங்ககிட்ட முன்னாடி வந்து இந்த டீச்சர்ஸ் மீட்டப் பற்றி பேசிட்டு போயிருந்தேன்ல, யார் யாரெல்லாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறியோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஃபார்ம் தரேன், எனக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறியா எல்லாரும்? எவ்ரிபடி ப்ளீஸ் ஃபில் தட் ஃபார்ம். ஓகேவா? இப்போவே தரேன், எனக்கு இப்போவே ஃபில் பண்ணிவிடு. இது மீட்டப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில். சரியா? சென்னையில், கோயம்புத்தூரில் எல்லாமே நான் பிளேஸோடே சொல்லிடுறேன். எங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், எங்கே நம்ம மீட் பண்ண போகிறோன்றதை நான் பிளேஸோடே சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் வந்து ஹோட்டல் விஜயா பார்க்காம்டா, ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலுக்கு எதிராக இருக்கான். சரியா? சென்னையில் வந்து நம்ம பெரம்பூரில் ஒரு புது பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அங்கே. ஓகே. ஸோ கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 29ஆம் தேதி மீட்டப் இருக்குது. ஸோ 29 ஓகே. ஸோ நீங்கள் அங்கே வந்து என்ன செய்யலாம், யூ கேன் மீட் அஸ். சரியா? அதுக்கான ஃபார்ம் லிங்க்கு இப்போது உங்களுக்கு தரப்படுகிறது. ஸோ நம்ம நான், ஆஷா மேம், ஷாவணி மேம் 3 பேருமே வருவோம். நாங்கள் 3 பேருமே வருவோம். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எங்கள் 3 பேரையுமே மீட் பண்ணலாம். இந்த பாரு, இப்போ அதுக்கான லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இப்போ இங்கே தெரியுது. சரியா? யார் யாரெல்லாம் வந்து இதில் ஓகே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்துரு. சேலம், கடலூர் எல்லாருக்குமே நாங்கள் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுவோம். சரியா? சேலம், கடலூர் எல்லாத்துக்குமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் தனித்தனியாக. அண்ணா நகர்லேயே நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது தான். சரி, அப்படியே பெரம்பூர் வரைக்கும் வரவங்க நாங்கள் அங்கேயும் வந்துட்டு போகிறோம். மேம், நீங்கள் கொடுத்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா? மேம் கொடுத்தது எல்லாத்தையுமே படிச்சிரு முதல்ல படிச்சிட்டுனா போதும். ஓகேவா? இதில் நாங்கள் 3 பேர் அவைலபிள்டா. இதில் ஒரு சில டீச்சர்ஸ், இப்போ ஜனஸ்வதி மேம், தமிழன் சார்லாம் வந்து கிளாஸில் இருப்பாங்களா, அதனால் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஆனால் நாங்கள் இன்னொரு மீட்டப் வைக்கிறோம், அதில் எல்லாருமே வர மாதிரி பண்ணலாம். சரியா? இப்போ நான் அதுக்கான லிங்க்கை சேட்டில் கொடுத்துருக்கேன். சரியா? மறுபடியும் தரேன். யார் யாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடு. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ அந்த ஃபார்ம் மட்டும் எனக்கு ஃபில் பண்ணிவிடு. சரியா? டுவெண்ட்டி 29 அன்னைக்கா ரமதான்? 30 இல்லை, 31 இல்லை, கொஞ்சம் அந்த டேட் பார்த்து தான் முன்ன பின்ன வச்சோம். அதனால தான் அன்றைக்கி வச்சிடக்கூடாதுன்னு முன்ன பின்ன வச்சோம். எனக்கு ரம்ஜான் டேட் மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லிவிடுங்களேன். ஏன்னா அது கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல, லைக் கொஞ்சம் கடைசி நேரத்துலையா மாறும். 31 தானே, நம்ம 29 தானே கோயம்புத்தூர் வரும். 29 தானே கோயம்புத்தூர் வரது, 29 தான். சரியா? சார் ஃபிசிக்ஸ் சென்டம் சூப்பர் சஞ்சய் நாராயணன், ஸோ ஹாப்பி. அப்புறம் வந்து எஸ், நெல்லை வாங்க சார், கண்டிப்பாக லோஃபி, கண்டிப்பாக நெல்லை வரோம். ஓகே. ஷாவணி மேம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ணா நகர், மதுரை 31 சார். குட், வெரி குட். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் திரும்ப ஃபார்ம் லிங்க்கை சேட்டில் ஒரு வாட்டி போடுறேன்டா. ஏற்கனவே நான் பின் பண்ணியும் வச்சுருக்கேன் சேட்டில், ஃபஸ்ட்டு மேலே மெசேஜ் பின் பண்ணியும் வச்சுருக்கேன். முடிஞ்சிச்சு. பஸ்ஸு பிடிச்சி வந்துடும், அவ்வளோதான். பொள்ளாச்சியில் இருக்கிறவங்கலாம் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸு பிடிச்சி வந்துடு. கடலூர் வாங்க, நாங்களே பாண்டிச்சேரி தான், நாங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டை போய்க்கிறோம். அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறது, இங்கே வந்துடு. சரியா? சார் 12th ஃபில் பண்ணலாம், 11th 12th எல்லாருமே ஃபில் பண்ணலாம், 10th 11th 12th. சார் எங்கள் வீட்டில் ஒரு 8 வயசு பையங்கிறான், அவன் அப்பப்போ உங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்ப்பான், அவனையும் எடுத்துணும். நிறைய பேர்லாம் வாய்ப்பு இல்லை, எல்லாம் ஃபில் பண்ணுவானுங்க. ஆக்சுவலாக ஒரு 5 பேர் தான் வருவானுங்க. அங்கே அவனுங்களை பற்றி எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஆவேசமாக சொல்லுவானுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ அனுப்புங்கடான்னதுக்கு அவன் நான் அனுப்புகிறேன்னா ஒரு புள்ள தான் அனுப்பிச்சு தெரியுமா. அந்த ஒரு புள்ளையும் கோச்சிக்கிட்டான். நான் ஒருத்தன் அனுப்பினேன், என் வீடியோ நீங்கள் போடல அப்படின்ட்டான். இன்னும் இல்லைடா, நீ ஒருத்தன் தாண்டா அனுப்பினேன், அதை மட்டும் போகிறதுக்கு இதாக இருந்துச்சுடா அப்படின்னு. பாவம் அந்த புள்ளையும் மனசு கஷ்டமாயிடுச்சு. டிக்கெட் விட்டான், எதுக்கு? நீ ஊர்லேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு டிக்கெட்டா? எங்களுக்கே டிக்கெட்டு போடப்பட்ட கடை. மதுரை வருவோம்,
திருச்சி, மதுரை இதெல்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். சேலமில் நிறைய பேர் இருக்குன்னா பிளான் பண்ணுறோம். சென்னைக்கு ஒரு இடத்துலையும் ஒவ்வொன்றா. சார் தீமினல் பேட்ச் 3,999 ஆஃபர் எப்போ முடியும் சார்? டெக்னிக்கலி இட் எண்ட்ஸ் 25ஆம் தேதி, விச் இஸ் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிடும். எப்போ வந்து கேட்குற பற்றியா நீ? ஐ திங்க் ஆக்சுவலாக அது ஏப்ரல் 25ன்னு நினைக்கிறேன். டைம் இருக்குது, பட் எனக்கு கேட்டால் லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? தேனியா? ஓகே சார், எம்வி சாட்டை அட்டன் பண்ணல, பட் 30% ஸ்காலர்ஷிப் காட்டுது. பரவாயில்ல, காட்டுதுன்னா என்ஜாய்க்கிறோ, ஜாயின் பண்ணிடுங்க. பாண்டிச்சேரி, ஆக்சுவலாக எத்தனை பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இங்கே? பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கு? ஜஸ்ட் நோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அதான் விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி எல்லாம் பக்கத்தில் தானே. அதெல்லாம் ரொம்ப இது இல்லை. மதுரை, டி நகர், திருவண்ணாமலை, மற்ற ஊர் தான் அதிகம். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபிக்கு உனக்கு டிக்கெட் வேணுமா? பாத்துரா, நம்ம காலேஜுக்கு டிக்கெட்டு கிடைக்காம போயிட போகுது. அதான்டா கண்ணு முக்கியம். ஐபிஎல் பார்க்காதன்னு சொல்ல, பாரு, என்ஜாய் பண்ணு. இப்போ ரிலாக்ஸ் பண்ணுற டைம் தான், பார்க்கலாம். லைஃபையும் பார்த்துனே இரு, அதை பார்த்துன்னு இதை விட்டுறாத. நிறைய பேர் பாண்டிச்சேரி இருக்க போலே. பாண்டிச்சேரிக்கு என்ன, காந்தி சிலையில் ஒரு நாள் மீட்டிங் போட்டுற வேண்டியதான். எல்லாம் காந்தி சிலையில் வந்து மாதம் நில்லுங்கடானா வந்து நிற்க போகிறீங்க, என்ன சொல்கிறேன்? அதுக்கு வேறு எதுக்கு மீட்டப்பு அது இதுன்ட்டு. பாண்டிச்சேரியில் ஒரு 10 பேர் இருக்கானுங்க போல். காந்தி சிலைக்கு வந்து நின்றுங்கடா அப்படின்னா வரப்போகிறானுங்க, ஒரு செல்ஃபி எடுத்துன்னு போகிறானுங்க. நம்ம அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுன்னு வந்துட வேண்டியதான். ஜேஇக்கு 99 பேட்ச் போடுங்க, வாய்ப்புகள் மிக குறைவு. ஜேஇக்கு ஆக்சுவலாக விடியல் பேட்ச் ஏற்கனவே போயிட்டுருக்குடா, அதனால் தனி பேட்ச் அதுக்கு போட ரெடியாக இல்லை. லைக் ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. போதும் ப்ளீஸ் அப்படின்ற அளவுக்கு போட்டாங்க. அவனுங்கெல்லாம் வந்து ஓகே. கன்னியாகுமரியில் புயலாக அடிக்குது டேனி, அப்படியா? ஆனால் ஒன்றா, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. புதுக்கோட்டைக்கு வர ட்ரை பண்ணலாம் ஃப்ரம் மதுரைக்கு கண்டிப்பாக வரும். மதுரைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 10th பப்ளிக் முடிஞ்சதுக்கப்புறம் வருவோம். சரியா? தமிழுக்கு நீட் பேட்ச் இல்லையா? இன்னும் நீட் பேட்ச் தமிழுக்கு இல்லையான்ட்டு. அப்போது நாளைக்கு காலையில் இருந்துச்சு, நாளைக்கு ஈவினிங்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதெல்லாம் என்னது? பெரம்பூர் எப்போ வரீங்க? எப்போ வருவோம்னா 30th மார்ச் வரும். இன்றைக்கி 25 இன்னும் 5 நாளில் 29th, இப்போ இன்னும் 4 நாள் கழிச்சு 29th. உனக்கு 27 எக்ஸாம் முடியுதா? 28, 29ஆம் தேதி. 29ஆம் தேதி நாங்கள் எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, we are coming to கோயம்புத்தூர். சரியா? சரி பசங்களா, it was so happy to tell you this information. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறியோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடு. சரியா சார்? கோயம்புத்தூரில் எங்கே சார்? புரூக்ஃபீல்ட்ஸுக்கு பக்கத்தில் வந்து விஜய் பேரடைஸை, விஜய் ஏதோ ஹோட்டல் இருக்கான், அந்த ஹோட்டல்லடா. சரியா? ஃப்ரீ என்ட்ரி தான், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் படிக்க போகிறீங்கன்னா எப்படி படிக்கணும் என்ன அப்படின்றத பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஷிமோன் சாரும் வரார். ஓகே, ஷிமோன் சாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். சரியா? ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நிறையா தரோம். ஷிமோன் சார் வரார். ஆமாம், ஷிமோன் சார் இஸ் ஆல்சோ கம்மிங். சரியா? ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு பி தர். நான், ஷாவணி மேம், ஆஷா மேம், ஷிமோன் சார். சரியா? ஸோ திஸ் இஸ் அ கிரேட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? எல்லாருமே வாங்க. ஓகே, சேலம், கடலூர், ஒவ்வொரு ஊர் சொல்கிற அது. அப்புறம் நம்ம வேர்ல்டு டூர் போகிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இங்கே கிளாஸும் எடுக்க முடியாதுல்ல. ஸோ ஐ வில் டெல் யூ, ஐ வில் லெட் யூ நோ. பேரண்ட்ஸ் அலவுட், கண்டிப்பாக எல்லாருமே பேரண்ட்ஸோடு வாங்க. ஸ்டூடெண்ட்ஸு நான் ஃபார்ம் கொடுத்துருக்கல, ஃபில் பண்ணிவிட்டு எல்லாருமே பேரண்ட்ஸோட வா. நான் உங்கள் பேரண்ட்ஸையும் மீட் பண்ணணும். சரியா? உங்கள் பேரண்ட்ஸையும் கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும், ரொம்ப கண்டிப்பாக. சரியா? வில் பி ஸோ ஹாப்பி டு மீட் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, சரி பசங்களா, நவ் ஐ வில் ஹேண்ட் ஓவர் த செஷன் டு ஷாவணி மேம். சரியா? கொஞ்ச நேரம் கிளாஸ் கவனிங்க, லேட் ஆகுது. மேமும் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ரெஸ்ட் எடுக்கல, ஃபுல் ரன்னிங், அவங்களுக்கும் உடம்பு முடியல. டக்குன்னு கிளாஸ் முடிஞ்சதுன்னா அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வராங்க. பெரம்பூர் வேறு சார்? பெரம்பூரில் நான் அட்ரஸோடு தரேன், எல்லாமே நான் அட்ரஸோட ஒரு தனி செஷன் வந்து சொல்கிறேன். சரியா? டோன்ட் வரி. ஓகே, சூப்பர். ஓகே, ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஸோ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மறக்காம இந்த ஒரு கோடை போட்டு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து எழுதிடுங்க. ஓகேவா? வாங்கப்பா. ஸோ இப்போ இது ரெண்டுமே நைட்ரஜன் ஆட்டம், இது வந்து நைட்ரஜன் மாலிக்யூல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1s ஆர்பிட்டாலுக்கு வரைஞ்சுக்கிறேன். ஸோ இதோ பாருங்க 1s ஆர்பிட்டால். ஓகே, ஸோ 1s2 இல்லையா? ஸோ நல்லா பாருங்க, இட் இஸ் 1s ஆர்பிட்டால். இங்கேயும் வந்து நமக்கு என்னது அப்படின்னா 1s ஆர்பிட்டால் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த 1s வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இந்த ஆர்பிட்டால் வந்து என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது இல்லையா? மிக்ஸ் ஆகுறப்போ நமக்கு வந்து பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால், 2 டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல்ல பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா சிக்மா 1s2 and then sigma star 1s2, sigma star 1s2. சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இதே தான் 2sக்கு வரப்போகுது. இதுதான் இதே தான் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 2sக்கு வரப்போகுது. சரியா? ஸோ 2s அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2s. ஓகே, ஸோ 2s இந்த நமக்கு வந்து சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 ஃபார்ம் ஆகுது. சரியா? சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 ஃபார்ம் ஆகுது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர்பிட்டால் போகுது. ஸோ பை ஆர்பிட்டால்ல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 1 2 3 p3 1 2 3. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து x yz இப்படி இருக்கு, x yz இப்படிதான் இருக்கு. ஆக்சிஜனுக்கு இது வந்து மாறும். சரியா? ஆக்சிஜனுக்கு இது வந்து நமக்கு மாறும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. பை டு பி ஒய், பை டு பி ஜெட், சிக்மா டு பி எக்ஸ், அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6. இங்கேயே எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபில் ஆயிடும். இப்போ நீ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா சென்டர்ல இருக்குல்ல, இதுதான் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால். உங்க பேப்பர்ல நீளமா இருக்கிறப்போ நீ இன்னும் கொஞ்சம் அழகா வந்து வரைஞ்சுக்கலாம். ஓகேவா? சென்டர்ல இருக்கிறது தான் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, அதுல சிக்மா பை இப்படிலாம் இருக்கிறது பாண்டிங் ஆர்பிட்டால். சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் அப்படின்லாம் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்றப்போ நம்பர் ஆஃப் பாண்டிங் orbital, the number of electrons in bonding orbital minus number of electrons in anti-bonding orbital divided by 2. Okay, இப்போ பார்த்து சொல்லுங்க, bonding orbitalல எத்தனை electrons இருக்கு? 1 2 3 4 3 4 5 6 7 8 9 10 10 electrons இருக்கா? Okay, so bonding orbitalsல 10 electrons இருக்கு. minus anti-bondingனா star இருக்கிறது, மேல இருக்கிறது 1 2 3 4 அவ்வளவுதான். ஸ்டார்ல வந்து 4 தான், டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும்? 6/2 3. அதனால தான் நைட்ரஜன்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் 3 பாண்ட்ஸ் வந்து வருது. இப்போ இதுல எங்கேயாச்சும் எனக்கு வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கா பாரு, கவனிச்சு சொல்லுங்க. எனக்கு இதுல எங்கேயாச்சும் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கா? சென்டர்ல தனியா எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்ல, எல்லாமே பேரப் ஆகி இருக்கு. ஸோ எல்லாமே பேரப் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து டயாமேக்னெட்டிக். அது வந்து டயாமேக்னெட்டிக். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பாராமேக்னெட்டிக். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து டயாமேக்னெட்டிக். ஓகே, ஸோ இதே மாதிரியே ஆக்சிஜனுக்கு படிச்சுக்கோங்க, கார்பன் மோனாக்சைடுக்கு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனுக்கு படிச்சுக்கோங்க. சரியா? ஃபஜான்ஸ் ரூல் அப்படின்னா என்ன? ஸ்மாலர் த கேட்டயான், லார்ஜர் த ஆனயான், கிரேட்டர் த கோவலன்ட் கேரக்டர். அவ்வளோதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு ரூல் எழுதலாம். ஸ்மாலர் த கேட்டயான், larger the anion, greater the covalent character. Okay, VSEPR theory. Hey, the theory question தான்டா, நீ அழகா படிச்சுக்கலாம். VSEPR theory க்கு so salient features of molecular orbital theory. இதுக்கு அப்புறமா நான் இதுல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோ, செம இம்பார்ட்டன்ட். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அதோட முடியுது வேலன்ஸ் பாண்ட் தியரி, விபி தியரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விபி தியரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பார்த்துடலாமா? பிடிஎஃப்ல படிச்சுக்கிறீங்களா? இப்போ பார்த்துடலாமா? பிடிஎஃப்ல படிச்சுக்கிறீங்களா? எஸ், 1 minute.
பிடிஎஃப்ல பார்த்துட்டீங்களா? ஓகேடா, சூப்பர். சரியா? சோ VSEPR தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி மறக்காம வந்து பாத்துக்கோங்க. தயவு செய்து படிச்சிரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து இப்ப உன்னை நம்பி கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம பாத்துக்கோங்க. சரியா? ஓகேவா? நாளைக்கு கண்டிப்பா ஆமா நாளைக்கு வச்சுதான் ஆகணும் லைவ். ஏன்னா நீ இன்னும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுவ? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைவே நான் வந்து நாளைக்கு தான் வச்சிருக்கேன். இது என்ன எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது? என்ன இது இப்படி வருது? Okay, I'll see என்ன அப்படிங்கறத நான் வந்து பார்க்கறேன். I'll send you the PDF. Okay, so tomorrow 6:30 sharp we will meet. Okay, so நாளைக்கு எல்லாரும் 6:30 க்கு வந்துருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஆமா இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு நைட்ல என்ன வேணா ஆகலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப சூப்பரா வந்து லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க. ஓகே, ஸோ அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னா நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணவங்க யார் இங்கே இருக்கீங்க? இப்போ யார் இருக்கீங்க கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணவங்க? இந்த கிளாஸ் ஈவினிங் கிளாஸ், இன்னையோட ஈவினிங் கிளாஸ் மீன் போடுங்க சாட்ல. அப்படியும் சாட் பறக்குது. ஓகே, ஐ ரியலி வாண்ட் டு உங்க நேம் போட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கமெண்ட்ஸில் வந்து உங்கள் நேம் போட்டு இன்னைக்கு செஷன் எப்படி போச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாமே டயர்டாக இருந்தோம், பட் ஸ்டில் வி டிட் அ குட் ஃபைட் இல்லையா? நம்ம நல்லா வந்து ஃபைட் பண்ணி படித்தோம் இன்னைக்கு. ஐ வில் அப்டேட் த PDF. நான் நைட்டே PDF அப்டேட் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 10 minutes PDF நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்து நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்கள் பேர் போட்டு எப்படி போச்சு இன்னைக்கு மேரத்தான், யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாளைக்கு என்ன பார்க்கலாம் மேம்? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து மைக் அங்கே இருக்கா? நாளைக்கு என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. டுமாரோ என்னென்னலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். பை பாய். தேங்க்யூ. டாடா.